உலகிலேயே மிகவும் தொன்மை வாய்ந்ததும் தொடர்ந்து பின்பற்றப்பட்டு வரும் சமயங்களில் முதன்மையான சமயம் ஹிந்து சமயம். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நூற்றுக்கணக்கான ஆக்கிரமிப்பாளர்களின் கொடூர தாக்குதல்களை எதிர்கொண்டு வென்று நிற்கும் வீரர்களின் சமயம் ஹிந்து சமயம். உலகம் முழுவதும் உள்ள அறிஞர்களை, சிந்தனையாளர்களை ஈர்த்த ஈடு இணையற்ற மதம் ஹிந்து மதம். நிலவை நோக்கி ஊளையிடும் ஓநாய் கூட்டத்தின் சமீபத்திய விஷயம் கந்த சஷ்டி கவசம். நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த காளான்கள் அல்ல முருக பக்தர். 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு இயற்றப்பட்ட ராமாயணத்தில் பாலகண்டத்தில் வால்மீகியால் வணங்கப்பட்டவர் கந்தர். 5,000 ஆண்டுகளுக்கு முன்பு மகாபாரதத்தில் சல்லிய பர்வதத்தில் வியாசரால் போற்றப்பட்டவர் கந்தர். முதற்சங்க நூலான திருமுருகாற்றுப்படை மூலம் 2500 ஆண்டுகளுக்கு முன்பு நக்கீரர் போற்றியதும் கந்தனையே. தொல்காப்பியர், காளிதாசன், அருணகிரிநாதர் போன்ற கோடிக்கணக்கான பக்தர்களின் வரிசையில் இன்றும் கந்தனை வணங்கி நிற்கிறோம் நாம். கேள்விகளையும் விமர்சனங்களையும் கண்டு அஞ்சி வேலி போட்டு பாதுகாக்கப்பட்டவர் அல்ல முருகன். இன்று உலகில் கடைபிடிக்கப்படும் மேற்கத்திய சமயங்கள் கேள்விகளையும் விமர்சனங்களையும் அனுமதிக்காது. ஆனால் 2500 ஆண்டுகளுக்கு முன்னமே நெற்றிக்கண் கொண்ட சிவனாக இருப்பினும் முரண்பட்ட உரிமை உண்டு என்பதை பறைசாற்றிய நக்கீரரால் போற்றப்பட்டவர் முருகன். இன்று உலகம் முழுவதும் அடுக்கடுக்கான பொய்களையும் ஆதாரமில்லாத இனவாதங்களையும் கொண்டு நூற்றுக்கணக்கான தொன்மை வாய்ந்த நாகரீகங்களையும் வழிபாட்டு முறைகளையும் சிதைத்து வருகின்றார்கள். அப்படிப்பட்ட கூட்டத்தின் கடுமையான முயற்சிகளையும் வென்று வந்தவன் வேலவன். ஆசை காட்டியும் அச்சுறுத்தியும் திணிக்கப்பட்டவர் அல்ல முருகன். மக்களின் இயலாமையை பயன்படுத்தி மனதை ஈர்க்கும் வாக்குறுதிகளை அள்ளி வீசி சேர்க்கப்பட்ட கூட்டங்களை நாம் பார்க்கிறோம். அந்நிய ஆக்கிரமிப்புகளையும் அச்சுறுத்தல்களையும் வென்று நிற்கும் கூட்டம் இது. அந்நிய நாகரீகத்தின் ஆழமில்லாத கவர்ச்சியில் மயங்கி விழுந்த கூட்டம் அல்ல. நவீனம் எனும் பெயரில் அருவருக்கத்தக்க இயக்கங்களால் ஈர்க்கப்படும் ஈனப்பிறவிகளின் கூட்டங்களை நாம் காண்கிறோம். பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு அறத்தை அழிக்க நினைத்த அரக்கர் கூட்டத்தை அழித்தொழித்த நிகழ்வை இன்றும் நினைவு கூறும் அறம் விரும்பும் அஞ்சா நெஞ்சங்களின் கூட்டம் இது. சிவன் இல்லையெனில் நக்கீரனும் பொய், முத்தமிழ் சங்கங்களும் பொய்யே. பிள்ளையார், முருகன், கடவுள் இல்லையெனில் அவ்வையும் பொய், அவரின் தமிழ் கவியும் பொய்யே. கண்ணகி இந்து கடவுள் இல்லை எனில் ஐம்பெரும் தமிழ் காப்பியங்களும் பொய்யே. பெருமாள் கடவுள் இல்லை எனில் ஆழ்வார்களும் பொய், அவர்களின் தமிழ் திவ்ய பிரபந்தங்களும் பொய்யே. இந்து கடவுள் ராமர் இல்லை எனில் கம்பனும் பொய், அவனின் தமிழ் காவியமும் பொய்யே. ஹிந்து மதம் பொய் எனில் திருவள்ளுவரும் பொய், அவரின் திருக்குறளும் பொய்யே. இந்து கடவுள்களை பொய் எனில் திருமுறைகளும் பொய், திருமந்திரமும் பொய், தமிழும் பொய், தமிழ் வரலாறும் பொய்யே. இந்து சமயமும் இந்து கடவுள்களும் இந்து சமய வழிபாடுகளும் இரண்டர கலந்ததே தமிழ். அனைவருக்கும் ஹரியோம், வணக்கம். இன்னைக்கு நவராத்திரியின் 5வது நாளான இன்று மீண்டும் மலேசியா இந்து தர்ம மாமன்றத்தின் ஃபேஸ்புக்ல லைவ் வந்திருக்கோம். திருப்பி அதே டாபிக், 5 நாளும் அதே டாபிக். என்ன டாபிக் என்று பார்த்தோம்னா, மத மாற்றம் ஒரு கொடிய நோய். இத ஒரு தேவாரத்தோட ஆரம்பிக்கலான்னு திருச்சிற்றம்பலம். சொற்றுனை வேதியன் சோதிவானவன், சொற்றுனை வேதியன் சோதிவானவன், பொற்றுனை தீருந்தடி பொருந்த கை தோல, கற்றுனை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினோம், கற்றுனை பூட்டியோர்
கடலில் பாய்ச்சினோம் நற்றுணையாவது நம சிவாயவே. மீண்டும் நம்மளோட ஃபேஸ்புக்கில் லைஃபாக இந்த நிகழ்வை பார்த்து கொண்டு இருக்கிறோம் அனைத்து அன்பருக்கும் நன்றி. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா 5வது நாள்ல நீங்க வந்து கோயில் பூஜை முடிச்சுட்டு காடியிலயோ அல்லது வீட்டிலேயோ பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. தயவு செய்து இந்த இவெண்ட்டை, இந்த லிங்கை வந்து ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு ரொம்ப சிறப்பான ஒரு பிரமுகரோட நம்ம வந்து தொடங்க போகிறோம். அதாவது இன்னைக்கு திங்கட்கிழமை, மண்டே வந்து சிவபெருமானுக்கு மிக உகந்த ஒரு நாள். நமச்சிவாய என்ற 5 எழுத்து மந்திரம், இது ரெண்டும் லிங்க் பண்றது இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற லிங்கேஸ்வரன் மணியம் அவர்கள். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா நம்ம கூட ரொம்ப ஃபேமஸான 360 என்ற நிகழ்ச்சியில் மற்றும் நக்கீரன் என்ற நிகழ்ச்சியில், பேய் வேட்டை என்ற நிகழ்ச்சியிலும் எஸ்த்ரோவில் ஹோஸ்டாக சக்சஸ்ஃபுல் ஹோஸ்ட், ஃபேமஸ் ஹோஸ்ட். இதை தவிர்த்து சமயத்தையும் இந்து மதத்தையும் ஒரு பொழுதும் விட்டு கொடுக்காத ஒருத்தர் தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்காரு ஹோஸ்ட். அவரு கூட நான் அரவிந்த் குமார் முரளிதரன் மற்றும் ரிஷிகுமார் வடிவேலு அவர்களும் இருக்கோம். நாங்க தான் வந்து இன்னைக்கு இந்த இவெண்ட்டை வந்து லிங்கேஸ்வரன் மணியம் அவர்களிடம் நாங்க வந்து சில விஷயங்கள் கேட்க போறோம். அவரோட மெமரிஸ், நவராத்திரி விழா, அவரு சின்ன வயசுல இருந்த விஷயங்கள், அப்புறம் அவரோட கருத்து, மத மாற்றத்தை பத்தி அவரோட கருத்து என்ன அப்படின்னு நம்ம வந்து கொண்டு போறோம் இந்த நிகழ்ச்சிய. ரிஷிஜி இருக்கீங்களா? ஹரியோம். ஹரியோம் ஹரியோம் இருக்கிறேன். அனைவருக்கும் நவராத்திரி வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க அரவிந்த்? கோயிலுக்கு போயிட்டு வந்திருந்தீங்களா? ஆமாஜி, கோயிலுக்கு விறுவிறுன்னு போயிட்டு ரெடி ஆகி 9 மணிக்கு லைஃப்ல உட்காந்துருக்கோம். ரொம்ப பேரு என்ன நினைக்கிறாங்க, கோயிலுக்கு போயிட்டு எல்லாம் வந்திருக்காங்க, இந்த அதர்மத்தை எதிர்க்கிறதுக்காக சக்திகள்லாம் ஒன்று கூட்டிருந்தாங்க இல்லையா? நம்ம மலேசிய இந்து தர்ம மாமன்றத்தில் மற்றும் மற்ற இந்து இயக்கங்களும் சேர்ந்து அதே நோக்கத்துலதான் இருக்கிறோம் நம்ம. ஆனா அந்த 9 நாளும் நம்ம வந்து மக்களுக்கு பல நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக, இந்த அதர்மத்தை எதிர்நோக்கிறதுக்காக நம்ம ஒன்று தெரிஞ்சிருப்போம். சொல்லுங்க அரவிந்த். ஆமா, இன்னைக்கு நீங்க பார்த்தோம்னா மத மாற்றம் என்ற ஒரு கொடிய நோய், இத வந்து எங்கெல்லாம் மத மாற்றம் எங்கெல்லாம் நடக்கப்படுது, எப்படிலாம் நடக்குது, இதை பத்தி தான் இந்த 5 நாளுமே இதை பத்தி தான், 4 நாளும் இதை தான் பேசியிருப்போம். இன்னைக்கு 5வது நாள், இன்னைக்கும் நம்ம வந்து இதை பத்தி தான் பேச போறோம். எப்படிலாம் வந்து ஹிந்துஸை வந்து டார்கெட் பண்றாங்க, ஏன் நம்மள தான் டார்கெட் பண்றாங்க, நம்மள அவ்வளவு வீக்கானவங்களா, இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து நம்ம பிரமுகர் லிங்கேஸ்வரன் மணியம் அவர்களுடன் பேச இருக்கிறோம். இருக்காரா லிங்கேஸ்வரன் மணியம் ஜி? இருக்கீங்களா? நீங்க வந்துட்டீங்களா? வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, திருச்சிற்றம்பலம். நான் ரொம்ப சிறப்பா இருக்கேன். அரவிந்த் வந்து நிறைய விஷயம் சொன்னார் என்னை பத்தி. பட் அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அதான் சில நேரத்துல சில கடமைகளை சரியா செஞ்சோம்னா அந்த கடமை நமக்கு கொடுக்குற அந்த பேர் தான் வந்து அவங்க சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம். ஆனா என்னைக்குமே நான் வந்து ஒரு இந்தியனா, நான் ஒரு இந்துவா ரொம்ப என்ன நானே ரொம்ப பெருமையா பார்க்குற ஒரு விஷயம் அதுதான். சோ வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. இந்து தர்ம மாமன்றத்துக்கு என்னுடைய இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. லிங்கேஸ்வரன்ஜி அவர்களே, நான் வந்து ஆக்சுவலி நாங்க தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். அதாவது ஒரு பிரமுகராக இருக்கிற நீங்க ஒரு என்ஜிஓ கூட சேர்ந்து இந்த ஒரு லைவ் இன்டர்வியூ செய்யலாம்னு சொன்னது மிக்க மகிழ்ச்சி. செலிபிரிட்டியான நீங்க, அதாவது நவராத்திரின்னு சொல்லிட்டு கலையை கொண்டாடுற ஒரு விழா, அப்படிப்பட்ட ஒரு விழால இருந்து ஒரு செலிபிரிட்டியா நீங்க வந்து எங்க கூட பங்கெடுத்துக்கிறது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. அதுவும் சில விஷயம் ஆழமா பேசினா பிரச்சனையா ஆயிரும்னு தெரிஞ்சோம், நீங்க விடாம அந்த ஒரே பாயிண்ட், அந்த பாயிண்ட வந்து கரெக்டா திருப்பியும் வந்து எங்க போனாலும் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லாம நீங்க வந்து பதிவு பண்ணுறது வந்து ரொம்ப பெருமையா இருக்கு. ஒரு சக மலேசியனா, ஒரு சக இந்துவா அவங்க கூட வந்து பயணிக்கிறதுல நாங்க வந்து பெருமைப்படுகிறோம். அந்த வகையில உங்களோட பூர்வீகம், உங்களை நீங்க பிறந்து வளர்ந்த மண்ணு எது அப்படின்னு நான் முதல் கேள்வியோட அவங்க ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. அந்த வார்த்தைக்கு ரொம்ப நன்றி. ஏன் அது சொல்லிடுறேன். ஏன் வந்து ஒரே விஷயத்தை நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம்னா, சனாதனமே வந்து சூரியனை மையப்படுத்திய ஒரு மதம், மார்க்கம்.
சூரியனுக்கு வந்து இந்த தேய்பிறை வளர்ப்பிறை மாதிரியான சூழ்நிலைகள் பருவ காலங்கள் கிடையவே கிடையாது. அது காலையில உதிக்கும், சாயங்காலம் வந்து மறைஞ்சிரும். இதுதான் வந்து சூரியனுடைய கடமை. அதுவும் உண்மையும் அப்படிதான். அதுக்கு வந்து மாற்று கருத்துன்னு ஒண்ணு கிடையாது. பொய் மாதிரி இன்னைக்கு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு நாளைக்கு ஒரு வார்த்தையை சொல்லணுன்ற விஷயம் கிடையாது. அது நிலைப்பாடாவே இருக்கும். சூரியனை மையப்படுத்திய மார்க்கத்தில் பிறந்த நான் வந்து சூரியனை போலதான் இருந்து ஆகணும். இந்த நேரத்துக்கு ஒண்ணு சொல்லிட்டு அந்த நேரத்துக்கு ஒண்ணு சொல்ல முடியாது. நம்ம சொல்லும் போது தெளிவா இருந்து ஆகணும். அப்படி தவறுகள் இருந்தா மன்னிப்பு கேட்டுட்டு இது அன்னைக்கு நான் இப்படி சொல்லிட்டு அது தவறா இருந்திருக்கு. இன்னைக்கு நான் அதை மாத்திக்கிட்டு சொல்றதுல எந்த ஒரு என்ன சொல்லுவாங்க பாகுபாடும் கிடையாது. சோ அதுதான் காரணம். என்னுடைய பூர்வீகம் சொல்லணும்னா சுங்கேப்பட்டாணி, கிடா மாநிலம். கிடா மாநிலம்னாலே அது அந்த மண்ணுல பிறக்கிறதுன்றது ஒரு தனி சிறப்பா தான் நான் எப்போதுமே பாக்குறது. அதுக்குன்னு மலேசியால மற்ற மாநிலங்கள்ல எனக்கு வந்து செகண்ட் ஹோமா தான் இருந்திருக்கு. அது எப்போதுமே 2வது இல்லம் ஒண்ணு இருக்குன்னா அது மலேசியால எல்லா இடத்துலயும் இருக்கு. என்னன்னா கிடா மாநிலத்துல பிறந்தனால வீட்டு பிள்ளைக்கு என்னைக்குமே ஒரு தனி சலுகை அம்மா கொடுப்பாங்கன்ற மாதிரி சில சலுகைகள் எனக்கு எப்போதுமே கிடா மாநிலத்துல இருக்கு. அப்பா பெயர் வந்து மணியம் சுப்பையா. அப்பா பெயர் மணியம் சுப்பையா. தாத்தா வந்து எல்லாருக்கும் தெரியும் ஆறுமுகம் பிள்ளை. அவருடைய காலத்திலேயே வந்து ரொம்ப ஒரு எஸ்டேட் நிர்வாகம் செய்யற இதுலலாம் இருந்திருக்காரு. பொறுப்பான விஷயம்லாம் இருந்திருக்காரு. முக்கியமாக சமயம், ஆலயம் இந்த மாதிரியான ட்ரெஷரி பொருளாளர் இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் நிறைய ஈடுபாடு காட்டினவரு. தாத்தா பத்தி சொல்லணும்னு நிறைய விஷயம் சொல்லணும். எனக்குள்ள இந்து மதம் அப்படின்ற விஷயத்த வந்து உள்ளே புகுத்தினது. சும்மா மணி அடிக்கிறேன் பூஜை கூட நீ திண்ணூறு வை அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுக்காம ஏன் பூஜை அடிக்கிறோம், ஏன் மணி அடிக்கிறோம், ஏன் விளக்கு ஏத்துறோம், இது எல்லாம் தெரிஞ்சுட்டு செய். தெரியாம செஞ்சனா அதோட பலன் உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. காலப்போக்கில் நீ அதை வெறுத்துருங்க. தெரிஞ்சு செய். நான் செய்யறேன்னு சொல்லிட்டு செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒவ்வொரு விஷயத்தையும் எனக்கு ஊட்டி விட்டவர் வந்து என்னுடைய தாத்தனார். அவருக்கு இந்த வேலையை என்னைக்குமே நன்றி சொல்லுவேன். இந்த புகழ் எல்லாம் அவரை தான் போய் சேரணும். அதே மாதிரி தந்தை அப்பா மணியம் வந்து அவர் சாமி கும்பிடுறதுக்கே 1 மணி நேரம் ஆகும். அவர் சாமி கும்பிட ஆரம்பிச்சாருன்னா நீங்க குளிச்சு கிளம்புறதுக்கு சரியா இருக்கும். காரணம் என்னன்னா 1 மணி நேரம் சாமி கும்பிடுவாரு. மந்திரங்களை உறக்க படிப்பாரு. பக்கத்து வீட்டுல வந்து வேறு மதத்தினர் இருந்தாலும் அதை பத்தி கவலை இல்லை. என்னுடைய மந்திரத்தை நான் உச்சரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சூரிய நமஸ்காரம் வரைக்கும் செய்வார். வீட்டு பூஜையில இருந்து உள்ள ஆரம்பிச்சு பூஜை அறையில இருந்து வாசப்படியில போயிட்டு சூரிய நமஸ்காரம் வரைக்கும் செய்வாரு. அவருடைய அலுவல் காரணமாக பாத்தீங்கன்னா காலை மாலை இந்த பூஜை கண்டிப்பா இருக்கும். அவர்கிட்ட கண்டிப்பா இருக்கும். புத்தகத்தை பார்த்து படிக்கிறதெல்லாம் கிடையாது. கண்ணை மூடிக்கிட்டு படிக்கும் பொழுதே நம்மளுக்கு இதாயிடும். அதனால வந்து அப்பா சில வீட்டுக்கு போய் தங்கினாருன்னா, சில வீடுகள்ல போய் உறவினர் வீட்டுல தங்கினாருன்னா கால பூஜை அவர் செஞ்சிருவாரு. ஒரு குருக்கள் மாதிரி ஒரு ஆலயத்துல ஒரு அர்ச்சகர் என்ன செய்வார் அந்த மாதிரி யார் வீட்டுக்காவது போனா கூட அவங்க வீட்டு பூஜை யாருன்னு பார்க்க மாட்டார். இவரு அந்த வீட்டுல ஒரு பூஜை செய்யும் போது அப்பா வந்து ஒரு ஒரு மகானாவோ இல்ல ஒரு பெரியவராவோ பார்ப்பாங்க. சோ அந்த மாதிரியான பேக்ரவுண்ட் தான் எனக்கு. இந்த கலாச்சாரத்தை வந்து இன்றைக்கும் அக்காவும் தங்கச்சியும் வீட்டுல வந்து லட்சுமி பூஜையில இருந்து பிரதோஷம், மகாலய சிவராத்திரி, பங்குனி உத்திரம் எந்த சிறப்பு நாளா இருந்தாலும் சரி ரொம்ப வேணாம். தீபாவளிக்கு கூட கோழி இந்த மாதிரியான விஷயங்கள் இது எல்லாமே தவிர்த்துருவோம். அசைவ உணர்வு 6 நாளுக்கு தவிர்க்கப்படும். ஏன்னா அதோட சஷ்டி விரதம் வேற இருக்கும். சோ இந்த மாதிரியான பூஜை புனஸ்காரம் சரியா செய்யறதுனால சில நேரத்துல நான் வந்து எங்கேயாச்சும் அலுவல் வேலையா போயிட்டேன்னா என்னால சில நேரத்துல தியானங்கள்ல உட்கார முடியாது. வேற எங்கேயாச்சும் போயிருப்போம். அந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல அவங்க செய்யற பூஜை என்னை காப்பாத்துனதுன்றது உண்மை. அவங்களுடைய வழிபாடு என்னை எப்பொழுதுமே சூழ்ந்து கொண்டே இருக்கிறதுன்றது பெரும் உண்மை. சுங்கைப்பத்தானில ரொம்ப ஒரு ஆர்த்தடாக்ஸான ஒரு ஃபேமிலி. சமயத்தை விட்டு கொடுக்காம கலாச்சாரத்தை வந்து எந்த முறையிலும் வந்து கட்டி காத்த ஒரு குடும்பத்திலிருந்து நீங்க வந்திருக்கீங்க. அதோட பிரதிபலிப்பு தான் இந்த லிங்கேஸ்வரன் மணியத்தை வந்து நாங்க இன்னைக்கு சமுதாயத்துக்கும் சமயத்துக்கும் வந்து மிக ஒரு நல்ல ஒரு கருத்தை சொல்ற ஒரு மனிதனா நாங்க வந்து கொடுத்த அந்த குடும்பத்துக்கு தான் எங்களோட நன்றியை நாங்க தெரிவிக்கணும். உங்க தாத்தாக்கும் சரி அப்பாக்கும் சரி அந்த ஃபேமிலி. இப்ப உங்களோட ஆரம்ப பள்ளி வந்து எங்க இருந்தது, நீங்க எங்க படிச்சீங்க, அந்த பள்ளியில சமய கல்வியும் அல்லது உங்களுக்கு இந்த சமய அறிவும் வந்து எந்த விதத்துல கிடைச்சது? நீங்க எங்கேயாவது ஒரு கட்டத்துல வந்து தேவார வகுப்புக்கு போயிருக்கீங்களா? சுங்கேப்பட்டாணில ரொம்ப பிரபலமான ஆரம்ப பள்ளி வந்து பாத்தீங்கன்னா சரஸ்வதி தமிழ் பள்ளி. ரொம்பவே பிரபலம். அங்க சுங்கேப்பட்டாணில சரஸ்வதி தமிழ் பள்ளின்னு சொன்னா எல்லாருக்குமே தெரியும். நான் வந்து மற்ற மாநிலம் இப்ப கோலாலம்பூர், ஜோஹர்ல எல்லாம் போயிட்டு யாரையாவது ஒரு ஆசிரியரையோ யாரையாவது பார்க்கும் பொழுது தமிழ் பள்ளியான்னு கேட்பாங்க. ஆமாங்க தமிழ் பள்ளி. எந்த பள்ளியில படிச்சீங்கன்னு சுங்கேப்பட்டாணில இருக்க சரஸ்வதினா அவங்களுக்கு தெரியும். ஓ நான் வந்திருக்கேங்க, ஒரு போட்டி விஷயமா வந்திருக்கேன், குர்சஸ் வச்சாங்க வந்திருக்கேன், இந்த மாதிரிலாம் நிறைய கேள்விப்படலாம். அந்த அளவுக்கு பிரபலமான ஒரு தமிழ் பள்ளியில வந்து அதுதான் எங்க அப்பா எனக்கு செஞ்ச 2வது நலம் அப்படி நான் பாக்குறேன். முதல் நலம் வந்து ஆரோக்கியமான உடம்பு, அறிவான சிந்தனை கொடுத்திருக்காரு.
சாந்தமான மனசு கொடுத்து, இதுதான் பெற்றோர்கள் வந்து பிள்ளைங்களுக்கு கொடுக்குற முதல் சொத்து. இந்த 3 விஷயத்த கொடுத்துட்டாங்க பிள்ளைங்களுக்கு, பிள்ளைங்க தப்பிச்சிருங்க. அதுக்கு அடுத்தது வந்து அவங்க சேர்க்கிற பள்ளி, இன்னொருத்தவங்க பொறுப்புல போய் ஒப்படைக்கிற அந்த பள்ளி, அது வந்து சரஸ்வதி. அந்த பள்ளியில என்னுடைய ஆசிரியர்கள் எல்லாமே வந்து ரொம்பவே சமயப்பற்று உள்ளவங்க. இதுல குறிப்பா சொல்லணும்னா அம்மணின்னு ஒரு டீச்சர் இருந்தாங்க. இன்னும் அவங்க அந்த பள்ளியில இருந்து இன்னும் அவங்க தொடர்புல இருக்காங்க. அந்த பள்ளியோட தொடர்புல இருக்காங்க. அந்த டீச்சர் எப்பொழுதுமே அவங்க திருநீறு வைக்காம, பொட்டு வைக்காம இதெல்லாம் வந்ததில்ல. அவங்க தமிழ் அவ்வளவு சுத்தமா இருக்கும். தேவாரம் அவ்வளவு சுத்தமா பாடுவாங்க. அந்த நவராத்திரி காலங்கள்ல அந்த பூஜை நடக்கும்ல, 9 நாள் பூஜை நடக்கும். சரஸ்வதி பூஜை இதெல்லாம் நடக்கும் பொழுது, தனி அறை ஒண்ணு இருக்கும். ஒரு ஒரு தனி அறையை தொறந்து அதுல வந்து படங்கள்லாம் வச்சு, காலையில போயிட்டு எல்லாரும் பள்ளிக்கு போகும்போது காலையில போயிட்டு எல்லாரும் அந்த இடத்துல நின்று தியானம் பண்ணிட்டு, ஒரு வணக்கம் சொல்லிட்டு, ஒரு பூஜைக்கு ஒரு பாடலையோ, ஒரு பூமாலையோ பாடிட்டு, நாங்க வந்து வகுப்பறையில படிக்கிறதுன்றது வழக்கமாக இருந்தது. அது இப்ப இருக்கிற கலாச்சாரங்கள்ல இருக்கான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் ரொம்ப தூரமா இருக்கேன்ல, தெரியல. ஆனால் அந்த டைம்ல வந்து இந்த ஆசிரியர்கள் வந்து ஆ இந்த சமயத்துக்கு முக்கியத்துவம் குடுத்தாங்க. அதாவது குடிக்கிறதுக்கு வந்து ஒரு குவளை வேணும். தண்ணி குடிக்கணும். அந்த தண்ணி வந்து மொழியாக இருக்கும் பொழுது, அதை கட்டி காக்கிற அந்த குவளை வந்து சமயமாக இருந்தது. சோ இன்னைக்கு வந்து அந்த சமயமும் மொழியும் சேர்ந்து வளரணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அன்று இருந்த என்னுடைய ஆசிரியர்கள் எனக்கு குடுத்திருந்தாங்க. எது இதுல ஒண்ணு இல்லாம போனாலும், அது பயன்பாடு இல்லாம போயிரும். குவளை இருக்கு. ஆனா தாகத்துக்கு தண்ணி இல்லன்னா, அந்த குவளையோட பயன்பாடு தேவையில்லாம போயிரும். தண்ணி இருக்கு. அள்ளி குடிப்பதற்கு குவளை இல்லன்னா, நம்ம தண்ணி எப்படி கையில தான் அள்ளி குடிக்கணும். அது சிந்து செதறும். இது 2மே இருந்துச்சுன்னா, அழகா உட்கார்ந்து நிம்மதியா குடிக்கலாம். அந்த மாரி தான் மொழியும், சமயமும் முக்கியம். இரு கண்களா இருக்கணும்னு சொல்லிக் குடுத்தது வந்து என்னுடைய ஆசிரியர்கள். இந்த வேளையில அவங்களுக்கு தான் அந்த நன்றிகள் போய் சேரும். அது மாரி அ தவ தவ தவமணின்னு ஒரு வாத்தியார் இருக்காரு, ஆசிரியர். இன்னும் தொடர்புல இருக்காரு. நேத்து கூட அவர்ட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தேன். தொடர்புல இருக்காரு. கலைசெல்வம், பொற்கொடி இப்படி பல ஆசிரியர்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அந்த மாரி ஆசிரியர்கள் வந்து எனக்கு வந்து சமய கல்வி வந்து ரொம்ப முக்கியத்துவம் குடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அம்பிகாபதி என்ற ஆசிரியர் இருக்காரு. அவரும் ரொம்ப சமய வழின்னா அவரு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாரு. அம்பிகாபதி என்ற ஒரு ஆசிரியர். நெறைய பேருக்கு அவர தெரியும். ஜி, இப்ப நீங்க இத்தனை ஆசிரியர் பேரை சொல்லுறதே வந்து கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இத்தனை பேரு வந்து உங்க லைஃப்ல வந்து உங்களுக்கு இந்த சமய கல்வியா இருக்கட்டும், நல்நெறியா இருக்கும், இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டா அந்த ஸ்கூல் அந்த பள்ளி வந்து சொல்லவே வேணாம். அது ஒரு ஃபேமஸான பள்ளி. கண்டிப்பா அந்த பள்ளியில நீங்க ஒரு ஃபேமஸான மாணவரா இருந்திருப்பீங்க. இல்ல. இல்லையா? இல்ல. நான் வந்து பள்ளி காலத்துல வந்து ரொம்ப வந்து இந்த கலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப இருப்பேன். இந்த வரையற போட்டினா என்னதான் தேடுவாங்க. அந்த விஷயத்துல நான் கொஞ்சம் பிரபலம். வரையற போட்டிகள்ல என்ன கூட்டி போயிருவாங்க. அந்த பையனை அனுப்புங்க, அவன் 2வது பர்சன்ஸ் வாங்கிட்டு வந்துருவான், அனுப்பி விடுங்க அப்படின்னு இருப்பாங்க. அப்புறம் இந்த படன்பர் யூனிஃபார்ம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான விஷயத்துல ரொம்ப ஆர்வமா இருப்பேன். படிப்பு விஷயத்துல வந்து நான் மாடரேட் தான். அதுக்காக நான் முட்டாள்னு சொல்ல முடியாது. கவனம் வந்து ரொம்ப குறைவு. ஏதாவது கற்பனை பண்ணிட்டு அப்படியே உட்கார்ந்துகிட்டு இருப்பேன் நானு. அதனால ஆனா என்னுடைய அக்கா வந்து பள்ளியில ரொம்ப பிரபலம். ஏன்னா படிப்பு, அதே நேரத்துல இந்த கரிக்குலம் இதுல எல்லாத்துலயுமே வந்து ரொம்ப சிறப்பானவங்களா இருப்பாங்க. மோகனம்பாள் மணியம். அவங்க இப்போ வந்து ஒரு ஆசிரியர், ஒரு தமிழ் ஆசிரியர். அவங்க ரொம்பவே இதுல பிரபலம். நானும் தங்கச்சி வந்து கொஞ்சம் விளையாட்டு கூட. தங்கச்சி விளையாட்டா இருக்கிறதுக்கு கூட காரணம் நான் தான். அண்ணன் நல்லா ஜாலியா இருக்கு. அக்கா தான் படிச்சுக்கிட்டே இருக்கு சொல்லிட்டு தங்கச்சி வந்து என் கூட கொஞ்சம் அப்படியே ஜாலியா இருப்பாங்க. சோ நாங்க 2 பேரும் படிப்புல கொஞ்சம் மாடரேட். ஆனா அக்கா வந்து நல்ல படிப்பு. ஆனால் நாங்க 3 பேருமே எந்த வழியில ரொம்ப பிரபலம்னா அப்பா. ஒரு தடவ வந்து ஒரு கிளாஸ்க்கு வகுப்புக்கு போயிருக்கணும். நான் போகல. போகலன்றது வந்து அப்பாக்கு தெரிஞ்சிருச்சு. அடிக்கல, ஒண்ணும் செய்யல. ஏன்னா அப்பா வந்து எக்ஸ் போலீஸ். அடிக்கல, ஆனா ஒண்ணும் செய்யல. நேரா கூட்டிட்டு வந்தாரு. ஆசிரியர்ட்ட கூப்பிட்டு சொன்னாரு. என்ன வேணாலும் பண்ணுங்க. மூஞ்சில காயம் இல்லாம இருந்தா சரி. நீங்க எங்க வேணாலும் எப்படி வேணாலும் அடிங்க. நல்ல காலத்திலேயே நம்மளுக்கு வந்து அங்க அர்ச்சனை நடக்கும். அதுக்கப்புறம் அதாவது வீட்டுக்கு போனா அப்பான்ற அந்த ஒரு கட்டுப்பாடு, பள்ளிக்கூடத்துக்கு வந்து ஆசிரியர்ன்ற கட்டுப்பாடு. இந்த 2 அ கட்டுப்பாடு பாறைகளுக்கு மத்தியில நான் பயணிச்சனால என்னவோ என்னுடைய பாதை நேரா இருக்கிற சூழ்நிலை எனக்கு அமைஞ்சது. உங்களுக்கு உங்களுக்கு இன்னைக்கு நவராத்திரினால ஒரு கேள்வி, இதை ஒட்டி ஒரு கேள்வி. உங்களுக்கு உங்களோட டைம்ல நீங்க குழந்தையா, அதாவது ஸ்கூல் பாயா இருந்த பருவத்துல உங்களோட நவராத்திரி விழா எப்படி இருந்தது? அதோட மகிழ்ச்சி எப்படி அந்த பள்ளியிலயோ அல்லது உங்களோட அடிக்கடி வீட்டுக்கிட்ட போற ஒரு கோயில்லயோ ஆலயத்திலயோ இந்த நவராத்திரி விழா எப்படி இருந்துச்சு? நம்ம சொல்றது ஒரு 20 years பேக், 25 years பேக் யோசிச்சோம்னா எப்படி இருந்துச்சு அந்த அட்மாஸ்பியர்? கொஞ்சம் அதை சொல்லுங்களேன். இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ்
அந்த விழா அந்த டைம்ல எப்படி இருந்துச்சு கொஞ்சம் உங்க மூலியமா தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே தலைவா. இப்போ வந்து தலைவா என்னுடைய முதல் நவராத்திரி வந்து எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அதாவது இது நவராத்திரி அப்படின்ற விஷயத்தை நான் உணர்ந்த அந்த முதல் தருணம் எனக்கு ஞாபகம் இருக்கு. அதுதான் தாத்தா வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாரு. வீட்டுல எப்பொழுதும் வந்து பூஜை எல்லாம் போடுறது அப்பதான் இதெல்லாம் செய்வார். ரொம்ப முக்கியத்துவம் வந்து அப்பா தான் கொடுப்பாரு. அம்மா கூட ரொம்ப குறைவுதான். ஆனா அப்பா ரொம்ப இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுப்பாரு. அப்ப வழக்கமா நம்ம பிள்ளைங்க என்ன செய்வாங்க, நம்மளே பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லி தரோம், கை எடுத்து கும்பிடு, ஓம்னு சொல்லு, திண்ணூறு எடுத்து வச்சுக்க, சத்தம் போடாத, சாமி இருக்காங்க, கண்ணு குத்திடுவாங்க. இந்த மாதிரியான பேசிக் ரூல்ஸ், ஓரல் ரூல்ஸ் இதெல்லாம். இந்த மாதிரியான விஷயங்களை மட்டுமே பகிர்ந்துகிட்டு இருந்த காலகட்டத்துல எங்க தாத்தா என்கிட்ட கேட்டாரு, என்ன பண்ணிட்டு வரேன்? சாமி கும்பிட்டு வரேன்னு பெருமையா சொல்லிக்கிட்டேன். சாமி கும்பிட்டு வரேன். ஏன்னா இப்ப சாமி கும்பிடுறதுன்றது ஒரு கடமை, அதை நான் செஞ்சுட்டேன். அப்ப கேட்டாரு, ஏன் சாமி கும்பிட்ட அப்படின்னாரு. சாமி இல்லைன்னா கண்ணு குத்தும் அப்படின்னு. யார் சொன்னா உனக்கு? நீ இந்த மாதிரியான ஓரல்ல சொல்லப்பட்ட சில விஷயங்களை வந்து அவர் அதை வந்து தவறுன்னு சொல்லல, ஏன் இதை சொன்னாங்கன்றத அவரு திருத்தினாரு. அப்ப சொன்னார், ஏன் வந்து இந்த நவராத்திரி நம்ம கொண்டாடுறோம் அப்படின்ற ஒரு விஷயம். சக்தி, லட்சுமி, சரஸ்வதி, இந்த தத்துவங்களை எனக்கு அவர் விளக்குனார். சரஸ்வதி அப்படின்றது கல்விக்கு அதிபதி, லட்சுமின்றது வந்து செல்வத்துக்கு அதிபதி. செல்வனா எல்லாரும் உடனே காசுன்னு நினைச்சிருவாங்க. நவதானியம் கூட செல்வத்துலதான் வந்து சேருது. சக்தின்றது வந்து ஒரு தைரியம், மோட்டிவேஷன். சக்தின்னா உடனே போயிட்டு சட்டையை திறந்துகிட்டு போயிட்டு வாங்க ரோட்ல சண்டை போடலாம், அந்த சக்தி கிடையாது. மோட்டிவேஷன், ஒரு தன்னம்பிக்கை. ஒரு மனுஷன் வந்து வாழவே பிடிக்கலன்னு தற்கொலைக்கு போறதுக்கு காரணம்னா அவன்கிட்ட இருக்கிற தன்னம்பிக்கை இல்லைன்னு போயிடுச்சு. அதுதான் அவன்கிட்ட இருக்கிற சக்தி அவன்கிட்ட இல்லைன்னு போயிடுச்சு. சோ இந்த மாதிரியான 3 விஷயங்கள் வந்து எனக்கு விளக்கப்படுத்துங்க. அப்ப என்னோட கேள்வி என்னன்னா, சரஸ்வதி கும்பிட்டா மட்டும்தான் கல்வி நமக்கு வருமா அப்படின்னு. அப்ப அவர் சொன்னாரு, நீங்க வந்து ஒரு அம்பை எய்தும் பொழுது எதையுமே நீங்க டார்கெட் பண்ணல, எதுவுமே வந்து உங்க இலக்கா நீங்க வைக்கலன்னா நீங்க எதையுமே அடிக்க மாட்டீங்க. ஏதோ ஒரு விஷயத்தை போய் அடிச்சிடுவீங்க. அதனால இலக்கு இருக்கணும். அதனால கல்விக்கு இலக்கா சரஸ்வதி நம்ம வைக்கிறோம். சரஸ்வதி கும்பிட்டுக்கிட்டே இருந்தா படுப்பு வந்துருமா? கிடையாது. அதுக்கு நீ ஒரு மரியாதை கொடுத்துட்டீங்கன்னா, அந்த மரியாதைக்கு மரியாதை கொடுக்கணும், அந்த மரியாதைக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் சொல்லிட்டு அது தொடரும். அது தொடர கடைசியில் அது எதுக்கு அதிபதி? கல்விக்கு. அந்த கல்விக்கு அதிபதியான அந்த சக்தியை நீங்க என்ன பண்ணுவீங்க? போட்டுருவீங்க. அதனால காலில் புக்கு பட்டா கூட ஐயோ மன்னிச்சிருக்கு சாமி அப்படின்னு நம்ம பயப்படுவோம். அப்ப சரஸ்வதியில ஆரம்பிச்ச அந்த நம்பிக்கை, சரஸ்வதி மேல ஆரம்பிச்ச அந்த பக்தி, ஒரு பிரிண்டட் புக்கு மேல நம்மளுக்கு வந்து அந்த பயம் இருக்கு பாத்தீங்களா? இதுதான் சனாதனம். இது இப்படி கொண்டு வந்ததுதான் சனாதனம். கல்விக்கு அதிபதி சரஸ்வதி, அதாவது கல்வியை நீங்க போற்றி இருக்கும் பொழுது கல்வியோட ஜோடி யாரு? பிரம்மதேவர். பிரம்மதேவரோட தொழில் என்ன? படைத்தல். நீங்க நிறைய விஷயம் படிச்சீங்கன்னா படைக்கும் ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய படிப்பீங்க, ஒரு பொருளை உருவாக்க முடியும். நிறைய படிப்பீங்க, நிறைய விஷயங்கள் சொல்ல முடியும். கல்விக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கும் போது படைப்பாற்றல் உங்களுக்கு தானா வருது. அதே மாதிரி செல்வத்துக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. வீட்டுல உணவு சரியா இருக்கணும், உடுத்தல் சரியா இருக்கணும், அறிவு சரியா இருக்கணும், செல்வம் சரியா இருக்கணும். நீங்க இருக்கும் பொழுது உங்களுக்கு ரூலிங் பவர் வரும். பெருமாள் யாரு? ரூலிங் பவர். அவர் செல்வ செழிப்போட தான் இருப்பாரு. அவர் தான் ரூலிங் பவர். காசு பணம் இருந்துச்சுன்னா உங்க பேச்சு 4 பேர் மதிப்பான். அதனால செல்வம் இருக்கும் பொழுது உங்களுக்கு இந்த ஆட்சி கிடைக்கும். இன்னைக்கு உலக நாடுகள்ல வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ், யுனைடெட் கிங்டம் இதெல்லாம் ஏன் வந்து நாட்டாம நாடா இருக்கு? ஏன் மத்த நாட்டோட பிரச்சனையில இவன் தலையிடுறான்னா, இவங்கிட்ட இருக்கிற செல்வம், ஆட்சி. அதே மாதிரி சக்தி. ஒருத்தன் மோட்டிவேஷனா இருக்கான், லைஃப்ல வந்து இது சரியா செய்யணும், சரியா செய்யணும், அத சக்தி. சக்தியோட இருக்கிற ஒருத்தன் சிவனாக மாற முடியும். அதாவது சிவன் யாரு? இம்மோர்டல். வாழும் பொழுதும் அவர் தான் பவர்ஃபுல், இறந்த பிறகும் அவர் தான் பவர்ஃபுல். அதாவது மோட்டிவேஷனா இருக்கிறவனுக்கு வந்து அவனுடைய ஆத்மா உறுதியாய. அப்ப சரஸ்வதி வணங்கும் போது படைத்தல் ஆற்றல் கிடைக்குது. செல்வத்தை வணங்கும் போது ஆளும் சக்தி கிடைக்குது. சக்தியை வணங்கும் பொழுது இம்மோர்டல் வாழ்க்கை கிடைக்குது. ஆஃப்டர் லைஃப் வந்து அவனுக்கு வந்து பாவம் புண்ணியன்றதை பத்தி பயப்படே தேவையில்ல. அவனுக்கான அந்த ஆஃப்டர் லைஃப்ன்ற வாழ்க்கை வந்து அவனுக்கு உறுதி செய்யப்படுது. இதை வந்து எங்க தாத்தா எனக்கு விளக்குனார். அதுக்கப்புறம் நவராத்திரின்றது ஒரு முக்கியமான விழா. அது கொண்டாடக்கூடாது, அது வந்து வணங்க வேண்டிய ஒரு நாள். அதாவது தியானம் பண்ணணும். அதுல எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்ன்ற அந்த விஷயங்களை நான் தெரிந்து கொண்டேன். அப்புறம் விஜயதசமியை பத்தி அவர் ஒரு விளக்கம் கொடுத்திருந்தார். இந்த விஜயதசமின்றது வந்து நம்ம தெய்வங்களை வந்து கொஞ்சம் கோரமான ஒரு தெய்வம் இருக்கு. நம்மளுடைய சக்தி பாத்தீங்கன்னா பார்வதி, காளியர், அவங்க பாத்தீங்கன்னா அகோரமா இருப்பாங்க. இந்த அகோரத்துக்கு என்ன காரணம்னா, இதுதான் வந்து சில மற்ற மத போதகர்கள் வந்து இதுதான் வந்து பேய், இந்து மதத்துல இருந்து பேய் வச்சு கும்பிடுறான்னு சொல்லிட்டு. இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன், உங்க வீட்டுல ஒரு பெண் குழந்தை இருக்கு. அந்த பெண் குழந்தை கிட்ட நான் வந்து ஒரு நண்பனாவோ ஒரு நல்ல ஆணாவோ பழகாம, அந்த பெண்ணுடைய பெண்மைக்கு நான் ஒரு ஆபத்தா இருக்கும் போது, அந்த பெண்ணுடைய அப்பாவோ பெண்ணோட அண்ணனோ தம்பியோ என்ன செய்வான்?
அழகா சொல்லுவானா, இல்ல செய்யாதீங்க, அப்படிலாம் பண்ணாதீங்க. அப்படியே அந்த வீட்டுல யாருமே இல்லைனாலும் அந்த பெண் நீங்க என்ன வந்து பலாத்காரம் பண்ண போறீங்களா, சரி பண்ணிக்கங்கன்னு சொல்ல போறது கிடையாது. கண்டிப்பா அந்த பெண் கொஞ்சமாசம் எதிர்ப்பா. இவன் என்னதான் ஆண் வந்து கொஞ்சம் பலமா இருக்கான்னு அந்த பொண்ணு உணர்ந்தாலும் கொஞ்சமாசம் எதிர்ப்பா. கத்தி எடுத்து குத்திடுவேன், என் கிட்ட வராத அப்படின்னு. அதுவே அந்த அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த உக்கிரம் அதிகமாகும் பொழுது ஒரு ஆணை அடித்து நொறுக்கும் அந்த அந்த ஆற்றல் வந்து ஒரு பெண்ணுக்கு இருக்குன்ற குறிக்கிறது அந்த காளி தேவியோடைய அந்த உருவம். இத வந்து இப்ப வச்சுக்க, நீங்க கோவப்பட்டனோனே கோவக்காரன் அந்த மாதிரி இத வந்து தவறா விமர்சிக்கிறவங்க இருக்காங்க. இதுதான் வந்து நம்ம இந்துக்கள் புரிஞ்சுக்கணும். இந்த விஜயதசமி வரைக்கும் அதுதான். அரக்கனை அழிப்பதற்கு பெண்ணால மட்டும்தான் முடியும். ஏன்னா சாந்தமாவும் பெண்ணால இருக்க முடியும், அகோரமாவும் பெண்ணால இருக்க முடியும்ன்ற விஷயத்தை வந்து நமக்கு கொடுத்தது. இதுக்கு வந்து பெண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு வழிபாடா தான் நவராத்திரி நம்ம கொண்டாடுன்றது நிகழ்கால உதாரணமாக தான் எங்க தாத்தா எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அந்த காலத்துல வந்து இந்த கொழு தலைவா சாரி, என்ன வயசு இருக்கும் உங்க தாத்தா வந்து உங்களுக்கு இதை சொல்லி கொடுக்கும் போது? எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. தாத்தா மறையும் பொழுது வந்து 92. அப்ப எனக்கு வந்து ஒரு 8 வயது இருக்கும். 8 வயது. இவ்வளவு விஷயமும் உங்களுக்கு 8 வயசுலயே வந்து கொடுக்கப்பட்டு 8 வயசுல இருந்து உங்க நவராத்திரி விழாவை நீங்க வந்து இவ்வளவு விஷயமும் தெரிஞ்சுதான் நீங்க கொண்டாடி இருக்கீங்க. அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும்னா, வீக்கான சப்ஜெக்ட் புக்கை கொண்டு போய் வச்சா அடுத்த வருஷம் பாஸ் பண்ணிடலாம்னு வச்ச காலகட்டத்திலேயே நீங்க வந்து உணர்வு பூர்வமா இத புரிஞ்சு இந்த 9 நாள் நவராத்திரி 10வது நாள் தசமியை வந்து அப்பயே கொண்டாடி இருக்கீங்க. ஆமா. இன்னொன்னு தலைவா, நல்ல நம்மளோட இல்ல வழிபாடு பாத்தீங்கன்னா, இல்ல வழிபாடு ரொம்ப முக்கியம். சில பேர் வந்து வெடப்புக்கு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து பகுத்தறிவுன்ற பேர்ல போடுற சாயம். வீட்டுலதான் சாமி இருக்கு, நீ எதுக்கு கோயிலுக்கு போறன்னு நான் அவன்கிட்ட கேட்பேன். வீட்டுலதான் அம்மா ஆக்கி வச்சிருக்காங்க, நீ எதுக்கு சீன கடையில போய் சாப்பிடறன்னு கேட்பேன். சரிங்களா? இதுதான். உன் வீட்டுலதான் காடி இருக்கு, எதுக்கு பஸ்ல போற? சரிங்களா? நீதான் வந்து ஏபிசிடி படிச்சுட்டிய, இப்ப நீ எதுக்கு மாஸ்டர் படிக்கிற? அது ஏபிசிடி தெரியுத, நீ மாஸ்டர் படிக்கணும்னு அவசியம் இல்லையா? ஏபிசிடி சர்டிபிகேட் எடுத்துட்டு போயிட்டு வேலை கேட்க வேண்டியது ஏன் மாஸ்டர் செய்? அதாவது இல்லத்தில் ஆரம்பிக்கிற என்ற அந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து ஆலயத்துல போய் கொண்டு சேர்க்கிறோம். அப்ப எங்க தாத்தா வந்து அந்த டைம்ல வந்து இந்த விஜயதசமி நவராத்திரி காலங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒளி வந்து கண்ணுக்கான ஈர்ப்பு. கண்ணு வந்து ஒளியை பார்க்கும். மணி ஒளி மந்திரங்கள் வந்து காதுக்கான ஈர்ப்பு. காது வந்து மற்ற விஷயங்களுக்கு போக்கஸ் பண்ணாது. இந்த வாசனை ஊதுபத்தி இந்த மாதிரி கற்பூர வாசனைகள் வந்து மூக்குக்கான ஈர்ப்பு. அது வந்து அந்த வேலையை மட்டும் கவனிக்க ஆரம்பிச்சோம். மற்ற வாடைகள் வராது, நம்ம வந்து சேராது. வாய் சும்மா இருக்காது, இன்னும் காடி காசு கட்டல, வீட்டு காசு கட்டல, இந்த பிரச்சனைகளை உளறி கொண்டு இருக்கும். இதுக்கு வந்து மந்திரங்கள் முக்கியம்னு சொல்லிட்டு மந்திரத்துக்கான நாவுக்கான ஈர்ப்பு தான் மந்திரங்கள். கை சும்மா இருக்காது, எங்கேயா சொரிஞ்சுக்கிட்டு இருப்போம், தலையை சொரியும். இது இருக்கவே கூடாது சொல்லிட்டு கைகளை வந்து கட்ட சொல்லிட்டாங்க. இப்படி இந்த கட்டு இப்படி கட்டாதீங்க, இப்படி கட்டுங்க அப்படின்னு சொல்லி. இது வந்து உங்களோட வைப்ரேஷனை வந்து புடிச்சு வச்சுக்கும். நீங்க வந்து உங்களோட வைப்ரேஷனை உள்ள வராம நீங்க புடிச்சு வைக்கிறீங்க. அதனால கைகளை இப்படி வச்சிருக்க சொன்னாங்க. ஏன்னா உலகத்துல எந்த பிறவிக்குமே வந்து பாத்தீங்கன்னா கால்லயும் கையிலயும் வந்து இந்த பகுதிகளை முடியே இருக்காது. ஏன்னா இதுதான் வந்து நரம்புகள் சங்கமிக்கிற இடம். அதனாலதான் இந்த கையை தேய்ச்சி முகத்துல வச்சு தேய்ப்பாங்க. அதான் ஆலயத்துல வணங்கிட்ட பிறகு இதை தேய்ச்சி இதை சூடு பண்ணி நீங்க செய்யும் பொழுது உங்களுடைய வைப்ரேஷன், உங்களோட அவுரானுவங்கள அது வந்து சுத்திகரிக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் கால். இந்த விஷயங்களை நீங்க செய்யும் பொழுது எந்த விதமான தியானமும் வந்து ஒரு நோக்குக்கு வந்து நிற்கும் அப்படின்றது வந்து இந்த மாதிரி நவராத்திரி காலங்கள்ல வந்து சொல்லிக் கொடுக்கப்பட்டது. கொழு வைப்பாங்க நவராத்திரியில வந்து பாத்தீங்கன்னா, கொழு வைப்பாங்க. கொழு நம்ம நினைக்கிறோம் பொம்மை வைக்கிறாங்கன்ட்டு. ஒவ்வொரு கொழுவுலையும் வந்து நம்மளுடைய பாரம்பரியம், பண்பாடு, கலை, கலாச்சாரம் இது எல்லாமே இருக்கு. அதுல இருக்கு அந்த கொழுவுல. திருமணமான ஒரு பொம்மை மாதிரி வைப்பாங்க. குழந்தைகள் தவழ்ற மாதிரி ஒரு பொம்மை வச்சிருப்பாங்க. குழந்தை ஏதோ ஒரு பொம்மையை தள்ளிட்டு போற மாதிரி வச்சிருப்பாங்க. ஒரு கன்னி பெண் சமையல் செய்யற மாதிரி ஒரு பொம்மை இருக்கும். இதெல்லாம் வந்து கலாச்சாரத்துடைய அடையாளமாக வச்சிருந்தாங்க. இதற்கு மேலதான் வந்து அம்பாளை வந்து அலங்கரிப்பாங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இப்ப நான் கொஞ்சம் குறைவாதான் பாக்குறேன். அது என்ன காரணம் எனக்கு தெரியல. உண்மையை சொன்ன போனா இந்த மாதிரி நவராத்திரி காலங்கள் ஆலயங்களுக்கு போறதே வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஏன்னா அவங்க கோயிலுக்கு போயிட்டா டிவில போடுற 8 மணி ப்ரோக்ராம பார்க்க முடியாதுன்ற சூழ்நிலை ஆயிடுச்சு. இந்த நடிகையோட எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த நடிகையோட சீரீஸை நான் பார்த்தே ஆகணும்னு நினைக்கும் பொழுது வீட்டுக்கு அம்பாள் வர மாட்டேன். அந்த நடிகையோட எண்ணங்கள் தான் நமக்கு வரும். அப்புறம் சொல்றது, நான் சாமியை கும்பிட்டேன், 5 வேளை தொழுதேன், 5 வேளை கும்பிட்டேன், ஆனா எனக்கு அந்த சாமி வாழ்க்கையை தரல, வரமும் தரலன்னு சொல்லி சாமி மேல பழிய போட்டுருவாங்க. என்னைக்குமே நான் செஞ்ச தவறுலதான் இதெல்லாம் நடந்துச்சுன்னு வாயில வரவே வரும். பழிய தூக்கி போறதுக்கு ஒரு ஆள் வேணும். யாருமே இல்ல. நான் உங்க மேல பழி போட்டா உங்களை தேடி வராங்க. நீங்க செஞ்சீங்களான்னு வாங்க. சாமி மேல பழி போட்ட சாமி சாட்சிக்கு சொல்லாதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு சாமி மேல பழி போடுறாங்க. நான் கும்பிட்டாங்க, ஒண்ணுமே கிடைக்கலங்க எனக்கு. அப்ப கும்பிட்டு கிடைச்சவனுக்குலாம் என்ன சொல்றது?
ஏன்னா இந்த உலகமே வந்து வைப்ரேஷனை சார்ந்த ஒரு விஷயம். நவராத்திரியும் அப்படிதான். ரொம்ப அருமையான விளக்கத்தை கொடுத்திருந்தீங்க அரவிந்த். ஒரு சொற்பொழிவு, கோயிலுக்கு போயிட்டு ஒரு சொற்பொழிவை கேட்ட ஒரு பலன் கிடைச்சிருக்கு. அதாவது நவராத்திரின்றத இது வரைக்கும் நாங்க நடத்தின இந்த நிகழ்வுல வந்து நவராத்திரி பத்தி நாங்க இந்த அளவுக்கு டீப்பா போல, ரொம்ப சிறப்பாவே ஒரு ஆலயத்துல இருந்து எங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் கிடைச்சிருக்கு. நீங்க Facebookல பாத்தீங்கன்னா நிறைய பேரு உங்களோட சேர்ந்தவங்க நினைக்கிறேன், கெடால மாநிலத்தில் உள்ளவங்க ரொம்ப பெருமை அடைஞ்சிருக்காங்க. அதாவது ஆசிரியர் பேர்லாம் நீங்க சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பெருமை அடைஞ்சிருக்காங்க. உண்மையிலேயே அந்த ஆசிரியர்கள்லாம் வந்துட்டு நிறைய சேவை செஞ்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப பேர் உங்களை நினைச்சு பெருமைப்படுறாங்க. நினைக்கிறவங்க எல்லாமே கடாரத்துல உள்ளவங்களா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். உங்களை செதுக்கியவர்கள் வந்துட்டு சரியான ஆளு, சரியான அப்படின்றத தெளிவாவே நிறைய பேர் உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு அப்படின்றத முதல்ல நாங்க பார்க்கும்போது ஒரு ஆக்டரா தான் இருக்கீங்க, ஒரு 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 பப்ளிசிட்டி, ஐ மீன் ஒரு பிரமுகரா இருப்பீங்க அப்படின்னு நினைச்சோம். ஆனா எங்களுக்கு கிடைச்ச ஒரு இது ஒரு பாசிட்டிவான ஒரு வாய்ப்பு, ஒரு ஒரு வரப்பிரசாதம் கூட சொல்லலாம். தேர்ந்தெடுத்த பிரமுகர் அத்தனை பேருமே ரொம்ப ரொம்ப நாங்க நினைக்காத அளவுக்கு நீங்க எல்லாம் ஆன்மீகத்துல பெரிய அளவுல நீங்க இருக்கிறத நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்குது. உண்மையிலேயே ரொம்ப பெருமையா இருக்குது. இவ்வளவு சிந்தனை, இவ்வளவு ஆன்மீக சிந்தனையோட இருக்கிறீங்கன்றது. சரி, அடுத்து நான் நினைக்கிறேன் அரவிந்த்ஜி வந்து உங்களுக்கு சில கேள்விகள் வச்சிருக்கிறாரு. அந்த கேள்விகளுக்கு பேர்ல அரவிந்த். Facebookல பார்த்துட்டு இருக்கிறவங்க அனைவரும் ஏதாவது கேள்விகள், அதாவது லிங்கேஸ்வரன் ஏதாவது கேள்வி கேட்கணும்னா தயவு செய்து கேட்டுருங்க. அவரு வேற இப்ப நம்ம நாட்டுல இல்ல, வெளியூர்ல இருக்கிறேன்னு சொல்றாரு. மீண்டும் இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஷேர் பண்ணுங்க, நிறைய கேள்விகளை போஸ்ட் பண்ணுங்க, அவங்ககிட்ட கேட்க போறோம். இதுக்கு மேல நிறைய பயங்கரமான கேள்விகள், பயங்கரமான சந்திப்பா இருக்க போது நினைக்கிறேன் அரவிந்த் நான் கொடுக்குறேன். அரவிந்த். லிங்கேஷ்ஜி, உங்களோட ஃபேவரட் ஹீரோ யாரு? தலைவா, நீங்க எந்த கேட்டகரியில ஹீரோன்னு கேட்கல. ஏன்னா என்னோட வாழ்க்கை நார்மலாவே ஃபேவரட் ஹீரோ அப்படின்னு சொன்னா நீங்க யாரை சொல்லுவீங்க? எங்க அப்பாவை தான் சொல்லுவேன். ஓகே, குட். அப்பா உங்களுக்கு வந்து கண்டிப்பா அது தெரியுது. நீங்க வந்து பேசுனதுலயே வந்து அப்பா தாத்தா நிறைய விஷயம் சொல்லியிருக்கீங்க. ஓகே, ரைட். நீங்க அடிக்கடி விரும்பி போற கோயில் எது மலேசியால? தலைவா, அடிக்கடி நான் விரும்பி போறது சுங்கைப்பட்டாணி சித்தி விநாயகர் ஆலயம். சுங்கைப்பட்டாணி சித்தி விநாயகர் ஆலயம் தான் எல்லாருக்குமே தெரியும். சித்தி விநாயகர் ஆலயம் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அந்த கோயில் தலைவர் வந்து திரு குமரகுருன்றவரு நிறைய சேவைகள் செய்வார். அந்த கோயிலோட வருமானங்களை எடுத்து சும்மாவே சேவைகள் செய்வாரு. இந்த பெண்டமிக் காலத்துல வந்து நிறைய கொடுத்தாரு. எல்லாரையும் வர வச்சு நிறைய பேருக்கு கொடுத்திருந்தாரு. அது வந்து எத்தனை ஆலயங்கள் செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் கண்கூடாக பார்த்த ஒரு ஆலயம் வந்து அந்த சித்தி விநாயகர் ஆலயம், சுங்கைப்பட்டாணி சித்தி விநாயகர் ஆலயம். அது வந்து டெம்பிள் that is very close to your heart னு சொல்லலாம். ஒரு காலகட்டத்துல தலைவர் என்ன அதான் காய்ச்ச மரம் தான் அடி வாங்குன்ற மாதிரி உதவி செய்ய போயிட்டு நான் சில கடன் பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டு, உதவி செய்ய போய் கடன் பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டு இதுல ஒண்ணும் சொல்றது இல்ல, திறந்த புத்தகம் தான் எல்லாமே. நீதிமன்றம் வரைக்கும் போய் என்கிட்ட வந்து சாட்சி இல்ல, நான் வந்து பணத்தை கொடுத்தேன் அப்படின்ற என்கிட்ட சாட்சி இல்ல. ஒரு அண்ணனுக்கு கொடுத்தா தம்பி கொடுத்தா நம்ம ரிசீட் எல்லாம் வச்சிருக்க மாட்டோம்ல, அந்த மாதிரி எடுத்து கொடுத்துட்டு கிடைச்சல அவங்க சொன்னது என்னன்னா, நீங்க கொடுத்ததுக்கு என்ன சாட்சி, சாட்சி எடுத்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் நம்ம பேசலாம் அப்படின்னு. அப்புறம் நீதிமன்றம் வரைக்கும் போகும் பொழுது சாட்சி இல்லாம அந்த காலகட்டத்துல வந்து அந்த என்ன சொல்லுவாங்க, நியாயம் வந்து என் பக்கம் குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்ப எனக்கு தோணிருச்சு, இந்த இதுல நான் தோத்துருவேன் அப்படின்னு தோணி எனக்கு வேற யார்கிட்ட சொல்லி அழுகுறது, யார்கிட்ட சொல்லி இந்த விஷயத்த சொல்றது அப்படின்னு சொல்லும் பொழுது, இதுக்கெல்லாம் நம்மளை படைச்சது யாரு, சிவன் தானே, அந்த ஆள்கிட்ட போயிட்டு உட்காந்து சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போன நானும் என்ன அறியாம அழுக ஆரம்பிச்சு வாயை திறந்து பேச ஆரம்பிச்சிட்டேன். அதான் சொல்லுவாங்களே, நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில். ஒரு கல்லை பார்த்துட்டு இதுதான் கடவுள் சொன்னா அந்த கல்லு பேச ஆரம்பிச்சிடும். அது வந்து அருணகிரிநாதர் சொல்லியிருக்காரு. அக வழிபாடு, புற வழிபாடும் சொல்லியிருக்காரு. அப்ப அத வந்து ஒரு நீ இருக்க, எனக்கு ஒன்ன விட்ட வேற வழி தெரியல. மனுஷங்கள்லாம் கல்லாயிட்டாங்க, இப்ப கல்லா இருக்கிற ஒன்ன நான் கடவுளா பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு வந்து இப்ப எனக்கு நியாயம் மட்டும் வாங்கி கொடு, வேற எனக்கு காசு கூட வேணாங்க, நியாயம் மட்டும் வாங்கி கொடு, என் பேரு வேணாம், கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்ட போய், நான் வேண்டினது வெள்ளிக்கிழமை வாக்குல போயிருந்தேன். சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை நீதிமன்றத்துக்கு போயிட்டு செவ்வாய்க்கிழமை என் பக்கம் நீதி வந்தது. இது உண்மை, இது சத்தியம், நியாயம் என் பக்கம் வந்தது. அப்ப அன்னில இருந்து நான் வந்து என்ன வந்து அப்படியே அர்ப்பணிச்சுட்டேன். இனிமே அந்த கோயிலுக்கு தான் ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்து போவேன்.
போனேன்னா 1 மணி நேரம் எனக்கு கணக்கு தெரியாது. 1 மணி நேரம் உட்காரும் போது பாக்குற நேரம், எழுந்திக்கும் போது வேற நேரமா இருக்கும். அவ்வளவு மனதார உட்கார்ந்து தியானம் செய்யும் பொழுது பல விஷயங்கள் வேலை செய்யும். அந்த சித்தி விநாயகர் ஆலயம்ன்றது ரொம்பவே அப்ப கூட பாருங்க, ஒரு தடவை நான் யோசிச்சேன், எல்லாமே எனக்கு கொடுத்த கடவுளுக்கு நான் ஒண்ணுமே கொடுக்கலையே. ஆனா கடவுளுக்கு ஆசை கிடையாது. எனக்கு இது கூட அது கூடன்னு கேட்க போறது கிடையாது. அவர் கேட்கறதெல்லாம் ஒரே ஒரு சுத்தமான உள்ளத்தை மட்டும்தான். அந்த வேல் சிவனுக்கு வந்து சூலம் தானே அழகு அப்படின்னு சொல்றதுனால, ஒரு சூலத்தை வந்து வாங்கி, ரொம்ப விலை இல்ல அது, குறிப்பிட்ட விலையில போய் வாங்கி, எனக்கு என்ன கொடுக்குறதுன்னு தெரியல. உனக்கு சூலம் பிடிக்குமே, அதான் சூலம் வாங்கி கொடுக்க அப்படின்னு. நான் கொடுக்க போகும் பொழுது, கோயில்ல இருந்த அந்த அர்ச்சகர் வந்து கோயில் தலைவருக்கு தொலைபேசியில அழைச்சு இந்த மாதிரி கொடுக்குறாங்க. இது எப்படி யாரு ஏதுனாலும் அவங்க சொல்லிட்டாங்க, இவர் இன்னாரு, இவர் தான் இந்த தொலைக்காட்சி எல்லாம் வருவாரு அப்படின்னு. மரியாதை செய்ய போன எனக்கு மரியாதை செஞ்சு அனுப்பி விட்டாங்க. இதுதான் வந்து அதான் சொல்றேன். இதுதான் இறைவனோட சத்தம். நீங்க வந்து இறைவனுக்கு என்ன கொடுக்குறீங்களோ அது திரும்பி உங்கள்கிட்ட கிடைச்சிடும். நீங்க இறைவனா நின்று பேசும்பொழுது இறைவன் உங்கள்கிட்ட பேச ஆரம்பிச்சிடும். இங்க நிறைய பேர் இறைவனை பத்தி பேசுறது இல்லையா? நாளைக்கு என்ன நடிகரோட படம் வருது, எப்ப ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போலான்னு. ஆனா அந்த நடிகை உன்கிட்ட பேசுறது இல்ல. அதுவே ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோன்னு சொல்லிட்டு நீ கடவுளை பார்க்க போனீங்கன்னா அந்த கடவுள் உங்கள்கிட்ட பேச ஆரம்பிச்சிடும். சோ சித்தி விநாயகர் ஆலயம் வந்து மனதுக்கு ரொம்ப ஈர்க்கப்பட்ட ஒரு ஆலயம் சிங்காப்டன்ல. ரொம்ப சிறப்பா பதில் சொல்லியிருந்தீங்க. நினைக்கிறேன் நிறைய மக்கள் வந்து கிட்டால உள்ளவங்க தான் அதிகமா வந்து ரொம்ப அப்படியே ஜாலி ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கலாமே. ரொம்ப ஜாலியாகி நம்ம கைங்க பேசுது, நம்மளை பத்தி பேசுது, நம்ம கோயிலை பத்தி பேசுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து நீங்க அங்க வாழ்ந்த காலம் இப்படி எல்லாம் இருந்தது. இப்போ வந்து நீங்க பிரபலமான ஒரு ஒரு ஹோஸ்டா இருந்திருக்கீங்க. அது இப்படியே பார்த்துட்டு இருக்கும் போது நீங்க வந்து திடீர்னு நிறைய மத சார்ந்த விஷயங்கள்லாம் பேசுறதுக்கு வெளியில தெரிய ஆரம்பிச்சதுன்னு வச்சுக்கோமே. அந்த காலகட்டத்துல இருந்தது. இப்ப நீங்க படிச்சுட்டு வேலைக்கு போறீங்க, ஒரு பிரமுகரா ஆயிட்டு இருக்கீங்க, நீங்க வந்து ஒரு சில ஹோஸ்டா மாறிட்டீங்க. அந்த காலகட்டத்துல உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது உங்க அடையாளத்தை மறைச்சு செய்யக்கூடிய காலகட்டங்கள் எது வந்துச்சு? அதாவது நீங்க பாருங்க, நீங்க நான் பாக்குறேன் முதல்ல இருந்து வளர்ந்ததுல இருந்து உங்களோட சமயம், அடையாளம், மொழி இது எல்லாமே சேர்ந்து வந்துகிட்டு இருக்குது. நீங்க ஒரு வித்தியாசமான ஒரு இண்டஸ்ட்ரிக்கு போறீங்க. அதாவது இந்த இண்டஸ்ட்ரியில வந்துட்டு என்டர்டெயின் பண்ணக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரின்னு வச்சுக்கோமே. அந்த இண்டஸ்ட்ரியில உங்களோட அடையாளத்தை மறைச்சு வாழக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கா? அடையாளத்தை மறைச்சு வாழணும்ன்ற உத்தரவு வந்திருக்கு. உத்தரவு இந்த அடையாளம் இருக்க வேண்டாம். வித்தியாசமா இருக்குது. உத்தரவு வந்திருக்கு அப்படின்னா உத்தரவு வந்திருக்கு. ஆனா அந்த உத்தரவை நான் ஏத்துக்காதனால எனக்கு வருமானம் பாதிக்கப்பட்டது. அது உண்மை. எனக்கு வந்து வருமானம்ன்றது 2ஆம் பட்சம் தான். வரு மானம், அந்த வரு எடுத்துட்டீங்கன்னா மானம் தான் முத பட்சம். எனக்கு இந்த அடையாளங்களை எடுத்துக்கொண்ட பிறகுதான் நீங்க வந்து மேடை ஏறணும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு குறிப்பிட்ட சந்ததியினரோட திருமண விழா, அதுக்கு வந்து நீங்க தான் ஹோஸ்ட் பண்ணணும், பொண்ணு கேட்டுக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு ரிக்வயர்மெண்ட் நம்மளே கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வரேன்னு சொல்லிட்டேன். ஆனா என்னன்னா அந்த நிகழ்ச்சிக்கு போகும் பொழுது நான் வந்து கழுத்து பகுதியில இந்த தொண்டைக்குழியில ருத்ராஜ திரை மாதிரி போடுவேன். இப்ப நான் வந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கனால போடல. நான் ருத்ராஜை வந்து சுத்தமான ஒரு இடத்துல இருக்கணும். நான் இங்க வரனால இந்த இடத்துல என்ன விஷயங்கள் சுத்தமா இருக்கு, சுத்தமா இல்லைன்னு எனக்கு தெரியாது. நான் எங்க தங்க போறேன்னு எதுவுமே தெரியாது. அதனால என்னோட ருத்ராஜரைகள்லாம் வந்து நான் பத்திரப்படுத்தி வச்சுட்டேன். அப்ப கழுத்துல எப்பொழுதுமே மாட்டியிருப்பேன். அந்த ருத்ராஜை எப்பொழுதுமே மாட்டியிருப்பேன். அந்த ருத்ராஜையை மாட்டிருக்கும்போது அந்த ருத்ராஜத்தை மறைக்க சொல்லி கேட்டேன். உத்தரவு வந்தது. ருத்ராஜத்தை கழட்ட முடியாதா, இல்ல அதை மறைக்க முடியாதா அப்படின்ட்டு. அப்ப நான் சொன்னேன், இது வந்து இந்த ஒரு ருத்ராஜம் வந்து உங்களுடைய நிகழ்ச்சியை வந்து பாதிக்குமா அப்படின்னு நான் கேட்கும் பொழுது, இல்ல வந்திருக்கிறவங்க எல்லாம் வந்து இதை சார்ந்தவங்க, இதுல முக்கியத்துவமா இருக்கிறவங்க, அதாவது அந்த மதத்துல போதகரா இருக்கிறவங்க, அவங்க பார்த்தாங்கன்னா ஏன் நம்ம மத சார்பை சார்ந்தவங்களா ஏன் நீங்க வந்து அறிவிப்பாளரா போடாம வேறு இந்த பிரச்சனை எங்களுக்கு வேண்டாம், பொண்ணு கேட்டுக்கிட்டனாலதான் உங்களை கூப்பிட்டுருக்கோம், இல்லைன்னா நாங்க வேற யார் தான் எடுத்திருப்போம் அப்படின்னு. அப்ப நான் சொன்னேன், பொண்ணு கூப்பிட்டனால என்ன கூப்பிட்டுருக்கீங்க, அது பிரச்சனை இல்ல. இப்ப நான் வந்து எந்த பேமெண்ட் எனக்கு நீங்க கொடுக்கல, எந்த காசு எனக்கு கொடுக்கல, செஞ்சு முடிச்சாதான் காசு கொடுக்க போறீங்க, நான் கிளம்பிடுறேன், பிரச்சனை இல்லை அப்படின்னு. இந்த விஷயத்தை நான் மறைச்சிக்கணும் அப்படின்னு. நீங்க வேற விஷயங்கள் சொல்லலாம். இப்ப வந்து தமிழ்ல மட்டும் பேசாதீங்க, ஆங்கிலத்திலையும் பேசுங்கன்னா நான் பேசிடுவேன், இல்ல மலாயிலையும் பேசுங்கன்னா நான் பேசிடுவேன். இந்த மாதிரியான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம என்னுடைய அடையாளம் வந்து உங்களுக்கு மாற்றுறதுன்னா, இதை நான் கழட்டுனா மட்டும் நான் வந்து பேரை மாத்த போறது கிடையாது. நான் இன்னும் லிங்கேஸ்வரன் மணியம் தானே, லிங்கேஸ்வரன் சிவனோட பேராச்சு, அதை மாத்த போறது இல்லையே, நான் என் பேரை மாத்த போறது இல்லையே. அப்ப ஏன் உங்களுக்கு அது வந்து, அதாவது அவங்க வந்துட்டு ஒரு நிகழ்ச்சியிலேயே இந்த மாதிரி உங்களை செய்ய சொல்லியிருக்காங்க, உங்களோட அடையாளத்தை வந்துட்டு மாத்தி பேசுங்க. ஆனா நீங்க வந்து நிராகரிச்சுட்டு வேண்டாம் அப்படின்னு போயிட்டீங்க. ரொம்ப போல்டா இருந்திருக்கீங்க.
இந்த 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 இடத்துல. ஆமா, இப்ப அதனால வந்து இதுக்கு அடுத்து வேற ஏதாவது நெருக்கடி, அதாவது நீ வருமானத்துக்காக நீ வேற ஒரு அடையாளத்துக்கு வரலாம் அப்படின்றதெல்லாம் கேட்டிருக்காங்களா உங்ககிட்ட? தலைவா உள்ளூர் தொலைக்காட்சி, ரொம்ப பிரபலமான தொலைக்காட்சிகள்லாம் இது பேசப்பட்டிருக்கு. சில விஷயங்களை மறைக்கணும், சில விஷயங்களை செய்யக்கூடாதுன்னு. சில நேரத்துல நான் வந்து ஐயப்பனுக்கு மாலை போடுவேன். என்னோட குருசாமி வந்து சிரம்பான்ல இருக்கிற பராம், அவர் பேர் வந்து பரமசிவம். நாங்கெல்லாம் அப்புஜி அப்புஜின்னு தான் கூப்பிடுவோம். அவரு வந்து மாலை, நான் வந்து மாலையே எனக்கு சொன்னேன், நான் வந்து அந்த அளவுக்கு புனிதம் இல்லைங்க சபரிமலைக்கு வர. அவர் என்ன என்ற சொன்னார்னா, நீ குளிச்சிட்ட பிறகு சோப்பு போடுவியா, அதாவது சவுக்காரம் போடுவியா உடம்புக்கு, இல்ல அழுக்கா இருக்கறனால சவுக்காரம் போடுவியான்னு. அப்ப நான் சொன்னேன், அழுக்கா இருக்கறனால சவுக்காரம் போடுறேன். அழுக்கா இருக்கிறனாயா மாலையே போடணும் அப்படின்னாரு. நீ மாலை போட்டதுனால நீ புனிதம் ஆக போறதுன்னு அர்த்தம் கிடையாது. ஆனால் உன் மனசு இப்படி கட்டுப்பாடு இல்லாம அலையுதுல, ஒரு கடிவாளம் தான் அந்த 48 நாளைக்கு நீ போடுற அந்த மாலைன்னு சொல்லி கொடுத்தது என்னோட குருசாமி. அப்ப அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்துல மாலை போட்டுட்டு சில நேரத்துக்கு நம்ம சில ஷூட்டிங்லாம் போகும்பொழுது எனக்கு நடந்திருக்கு. இத கழட்டணும், இது இல்லாம நான் சொன்னேன் மறைச்சிக்கிறேன், பிரச்சனை இல்ல. குறிப்பா சொல்லணும்னா திகில். ஏன்னா வந்து மாலை போட்டுட்ட பிறகு வந்து சுகபோக வாழ்க்கையில இருந்து குறைச்சுக்க சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் வந்து நான் புனிதமாயிட்டேன், நான் 4 இடத்துக்கு போகக்கூடாது, அப்படி இல்ல. திரும்பவும் வந்து எந்த தவறுகளை சராசரி வாழ்க்கையில நம்ம செஞ்சோமோ அத மாலை போட்டுக்கிட்டு செஞ்சோம்னா, மாலை போடுறதுக்கு வித்தியாசம் இல்ல. நீ ஏன் மாலை போடுற? ஒரு காலகட்டத்துக்கு உன்னை நீயே அடைத்துக் கொள்ற ஒரு கட்டுப்பாடு. திரும்ப அத போட்டுட்டு நீ போறதுக்கு நீ மாலை போடாம இருக்கலாம். ஏன்னா நீ கட்டுப்பாடு வச்சுக்க தேவை. டயட் மாதிரி. நான் எல்லாத்தையும் சாப்பிடுவேன்னா, அப்படி டயட் இல்ல. டயட்னா சாப்பிடக்கூடாது. அந்த மாதிரி ஷூட்டிங் டைம்ல வந்து சில நேரத்துல வந்து சுடுகாட்டுல போய் ஷூட்டிங் பண்ண வேண்டியிருக்கும். இந்த ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கு. அப்ப வந்து மாலையை கழட்ட சொல்லியிருக்காங்க. இந்த 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 மாதிரி போயிட்டே இருக்கும்போது எந்த எந்த விஷயம், அதாவது ஒரு ஒரு கணம் யோசிச்சிருக்கீங்களா? நீங்க முதல்ல சொன்னீங்க ஒரு என்ன வருமானம், இதெல்லாம் வேற லெவலான எக்ஸ்பிளனேஷன் நான் நினைக்கிறேன். உங்களோட உதாரணம் எல்லாமே ஒரு வேற லெவல் அப்படின்னு சொல்லலாம். சவுக்காரம் போட்டுட்டு குளிக்கிறது இதெல்லாம் வந்து பொதுவாவே நான் கேள்விப்படல. நீங்க ஒரு வேற ஒரு உலகத்துல இருந்து வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. அப்படி சொல்றீங்க வருமானம், அந்த மானத்தை தான் நான் பாக்குறேன்னு. இது வந்து நிச்சயமா நினைக்கிறேன் உங்களோட தாத்தா பாட்டி இப்படி வந்துட்டு இருக்குது. எங்கேயாவது ஒரு கணம் நான் மாறணும் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்திருக்கா? ஏன்னா நான் பொதுவா பாக்குறேன் இந்த இண்டஸ்ட்ரி இந்த வருமானத்துக்காக நிறைய பேர் மாறி போயிட்டு இருக்கிறாங்க, அடையாளத்தை மாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. சோ அந்த பட்சத்துல என்னோட எதிர்காலம் போது என்னோட வாழ்வில் தரத்தை நான் உயர்த்திக்கலாம், நான் ரொம்ப சுலபா நல்லா வாழலாம் அப்படின்ற வாய்ப்புகள் நிச்சயமா உங்களுக்கு மத்தவங்களோட உங்களுக்கு நிறைய கிட்டி இருக்கும் நான் நினைக்கிறேன், நான் எதிர்பார்க்கிறேன். சோ அப்படி இருக்கும்போது இது வேணாம், எனக்கு இதுதான் முக்கியம் அப்படின்னு சொன்னதுக்கு ஏதாவது ஒரு காரணம் சாலிட்டா சொல்லுங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, என்னுடைய அடையாளத்தை நான் இழந்துட்டேன்னா எவ்வளவு தூரம் போனாலும் அது நிக்காது. இன்னைக்கு உலகத்துல அடையாளமே இல்லாத இனங்கள்லாம் வந்து வளர்ந்துகிட்டு இருக்கிறது காரணம் என்னன்னா, அவன் வந்து எவ்வளவு கீழ்த்தரமா நடத்தப்பட்டிருந்தாலும் அந்த வரலாறோட இருக்கான். இன்னைக்கு உலகத்தையே ஆட்சி செய்யறது எல்லாரும் என்ன சொல்றாங்க, அமெரிக்கா, யுனைடெட் கிங்டம். நீங்க நம்ப மாட்டீங்க, இதுதான் உண்மை வரலாறு. உலகத்தையே இன்னைக்கு ஆட்சி செய்யறது வந்து இஸ்ரேல். இஸ்ரேல் தான் உலகத்தையே ஆட்சி செய்யறான். இத்தனைக்கும் அவனோட பாப்புலேஷன் ரொம்ப குறைவு. ஏன்னா ஹிட்லர் காலத்திலேயே அவங்களை பாதி கொண்டுட்டாங்க. அதுக்கப்புறம் யுனானி, லெபனான் இவனுங்க எல்லாத்தையும் அவங்களோட இனத்தை அழிச்சிட்டாங்க. இருந்தும் இன்னைக்கு வந்து உலகத்துல இருக்கிற சாப்பாடுல இருந்து நம்ம பயன்படுத்துற இந்த கேட்ஜெட்ஸ்ல இருந்து எல்லாத்துலயும் தொழில்நுட்பம் வரைக்கும் பாத்தீங்கன்னா, மெடிக்கல் வரைக்கும், ஏன் இன்சூரன்ஸை கண்டுபிடிச்சதே அவனுங்க தான். இஸ்ரேல் தான் இன்சூரன்ஸ்ன்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தான். நீ இருந்து எனக்கு சம்பாரிச்சு கொடு, நீ இல்லாம போயிட்டா அதை நான் கொடுக்கலாமா வேணாமன்றத நான் யோசிச்சுக்கிறேன்ற அந்த ஒரு விஷயத்த வரைக்கும் இஸ்ரேல் கொண்டு வந்திருக்கானா, அதுக்கு காரணம் என்னன்னா அவனுடைய கடந்த காலத்தை அவன் மறைக்கல, மறுக்கல. சோ என்னைக்குமே வரலாறை இழந்த யாரும் ஒரு தனிப்பட்ட மனுஷன் தன்னுடைய வரலாறு அவங்க தாத்தா ஒரு ஒரு பெரிய மாவீரன்றத மறந்துட்டானா இவன் பேரை வந்து கோழையாயிருப்பான், கோழையாவே வாழ்வான். ஆனா தாத்தா மாவீரன் தெரிஞ்ச ஆட்டோமேட்டிக்கா எனக்கு அந்த பவர் வந்துடும் மனசுக்குள்ள. சோ நான் என்னைக்குமே நினைச்சது என்னன்னா, இதை விட்டா நான் இல்லை அப்படின்றது. மாறணும்னு நினைச்சல, மாறி இருந்தா என்னவா இருப்பேன்னு யோசிச்சிருக்கேன். ரொம்ப சிறப்பா நீங்க சொன்னீங்க. அதாவது வாய்ப்புக்காகையோ வருமானத்துக்காகையோ அல்லது புகழுக்காகையோ வந்து உங்களை அப்ரோச் பண்ணிருந்தாலும் விட்டு கொடுக்காம நீங்க இருந்திருப்பீங்க. ஓகே, இந்த டீனேஜ் பருவத்துல காதல்னு ஒண்ணு வந்திருக்குமே, நட்பு, காதல், இந்த வகையில வந்து நீங்க யாரு உங்களோட, அதாவது when you grow up, நிறைய மல்டிரேஷன்ல நம்ம வந்து வளர்ந்துருக்கோம் மலேசியால, அங்க எங்கேயாவது இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் வந்திருக்கா?
ஓகே. என்னுடைய நட்பு பார்த்தீங்கன்னா தலைவா, இப்ப என்ன நெறைய பேர் கேட்பாங்க. நீங்க வந்து இந்த மாரி கலைத்துறையில இருக்கீங்க. உங்களுக்கு நெறைய பேரோட ஆதரவு தேவைப்படும். மதம் சாராமல் நெறைய பேர் ஆதரவு தேவைப்படும். எப்படி நீங்க வந்து இந்துயிசம் பத்தி ரொம்ப இந்த மாரி சில விஷயங்கள உண்மைகள வந்து உடைக்கிறீங்க அப்படின்ட்டு. இதனால வந்து உங்களுடைய கிறிஸ்துவ நண்பர்களோ, இல்ல முஸ்லீம் நண்பர்களோ உங்களுக்கு பாதிப்பு குடுக்க மாட்டாங்களா? ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து ஹிந்துவா இருக்கிறனால நம்மளுக்கு கிறிஸ்தவர்கள் வந்து விரோதிகளா ஆக போறது கிடையாது. முஸ்லீம் விரோதிகளா ஆக போறது கிடையாது. ஹிந்துயிசம பத்தி நம்ம பேசும் பொழுது, அவங்க ஆதரவு கேட்கறாங்க. என்ன அது என்ன மாதிரியான விஷயங்கள எங்களுக்கும் சொல்லுங்க. இரு மதத்தினரும் கேட்கறாங்க. இதை வந்து திரிக்கிறது, இதை வந்து ஒரு ஒரு கிளாஷஸாவே கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து இந்த ஊடுருவிங்க, மிஷனரிஸ். அவன் வந்து நம்ம கூடயே இருப்பான். அவனுங்க வந்து இந்த மத ரீதியா அவன் வந்து ஒரு வகையான ஸ்லீப்பர்ஸ். அப்ப என்னுடைய நட்பு வட்டாரத்துல பார்க்கும்பொழுது, இல்ல நான் வந்து கோயில்ல இந்த மாரி பார்த்தேன். நீ நீ வந்து அதெல்லாம் படிப்பியே எனக்கு சொல்லுன்னும்போது நான் விளக்கப்படுத்துவேன். ஓ! பாதி தான் மதம் சொன்ன ஒரு விஷயம். பாதி வந்து அவன் சொந்த கற்பனை. அத திணிச்சிருவான். கடைசியா அத பார்க்கும்பொழுது, என்னமோ தப்பான விஷயத்த பூஜை பண்ற மாரி இருக்கும். இதுதான் மொற. இது அவன் வந்து அவன் சொந்த இஷ்டத்துக்கு செய்றானுங்க. அப்படின்ற விஷயத்துல நான் சொல்லுவேன். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, அந்த காதல் விஷயம்லாம் இருந்திருக்கு. வேறு சம்மந்தம் இது பண்ணவங்கலாம் என்ன வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க. இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க. ஏன் நீ இதையும் தெரிஞ்சு வச்சிருக்க? நான் வந்து இந்துயிசம் பண்றேன். இப்ப நீங்க என்ன இஸ்லாம் பேச சொன்னீங்கன்னா, நான் இஸ்லாம் பேசுவேன். இப்ப ஜம்ரி வினோட்ட வந்து என்ட்ட உட்கார சொன்னீங்கன்னா, நான் அவன ஜம்ரி வினோட்ட என்ன கேட்பேன்னு எனக்கு தெரியாது. நான் அவனுக்கு பயப்பட மாட்டேன். நீ வந்து என்னன்னா, தெரியாதவன்கிட்ட போய் இல்லாதத மறைச்சு சொல்லிக்கிட்டு இருக்க. என்னையே வச்சுக்கிட்டு நீ சொல்லு, நான் உனக்கு விளக்கம் குடுக்குறேன். சோ, இந்த மாதிரி இருக்கிறப்ப, அ அப்ப இஸ்லாம பத்தி இவ்ளோ தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? அப்படின்னு. நான் ஒரு தடவ வந்து ஒரு சம்பந்தப்பட்டவர்ட்ட கேட்டிருந்தேன். அராப்ல வந்து ஒரு நம்பிக்கை இருக்கு. அதாவது இஸ்லாத்துல ஒரு நம்பிக்கை இருக்கு. ஒரு குழந்தை பூமிக்கு பிறக்கும் பொழுது, அந்த குழந்தை கையில 2 விஷயங்கள் கொண்டு வருது. 2 கையிலயும் வந்து ஒரு விஷயத்த கொண்டு வருது. அது என்னான்னு கேட்கும்போது அவங்களுக்கு தெரியல. அப்ப நான் விளக்க உரை குடுத்தோனே, இப்படி இதெல்லாம் உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? நான் சொன்னேன், அடுத்தவங்க மதத்த வந்து விமர்சிக்கிறத விட்டுப்புட்டு, அடுத்தவங்க மதத்த படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நாலேட்ஜ் கிடைக்கும். அப்ப இதெல்லாம் நான் சொல்லும் பொழுது, அ இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. நீங்க இந்த பக்கம் வந்துட்டீங்கன்னா, இன்னும் நெறைய விஷயம் நீங்க செய்யலாமே. அ இலவசமா நீங்க செஞ்சு, உங்களுடைய அறிவுகள வந்து இலவசமா குடுத்து, வருமானம் இல்லாம இருக்கிறத விட, இதுல வந்தீங்கன்னா, இந்த விஷயத்துக்கு வந்து சில வருமானங்கள் குடுக்குறாங்க. அலோவன்ஸஸ்லாம் இருக்கு. ஏன் வரலாமே இந்த பக்கம் வந்தீங்கன்னா, இன்னும் நெறைய விஷயம் சொல்லலாமே ஆளுங்களுக்கு அப்படின்னு சொல்லப்பட்ட அ அழைப்பதெல்லாம் வந்திருக்கு எனக்கு. அப்புறம் காதல் மூலமாக அ விரும்புறேன், திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்னும்போது நான் கேட்டிருக்கேன். சரி திருமணம் செய்துக்கலாம். எந்த வகையில திருமணம் செய்றது? உங்க முறைப்படியா? எங்க முறைப்படியா? அப்படின்னா, அ பார்க்கப்போனா எங்க முறைப்படி தான். ஏன்னா எங்க வீட்ல வந்து மதம் மாற்றம் விடமாட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், எங்க வீட்ல மட்டும் போய் பஸ் ஏறு, பஸ் ஏறுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எங்க வீட்ல மத மாற்றம்ன்ற ஒரு விஷயத்த பேசுனாலே, எங்க அப்பா என்ன தள்ளி வச்சுருவாரு. எங்க அப்பா அந்த மாரி. எங்க அப்பா வந்து சரியான ஃபெனடிக். ஏன் ஃபெனடிக்னா, நான் இப்படிதான் இருப்பேன்னு இல்ல. இதுதான் உண்மை. இத விட்டு வெளிய போயிட்டோம்னா, எங்கேயோ போயிட்டு ஏதோ ஒரு குளத்திலேயோ, குட்டையிலயோ போய் விழ வேண்டியிருக்கும். கரெக்ட்டா போயிட்டு இருந்தோம்னா, நம்ம அதிலேயே போயிருப்போம். நீங்க உங்களுடைய தாத்தாவோட பேர வச்சு நான் வந்து மதம் மாறும்போது, என்னுடைய தாத்தா பேரு தானாக மாறிருது. இன்னைக்கு சிங்கப்பூர்ல எங்க தாத்தா பேர் சொன்னா எனக்கு மரியாதை இருக்கு. அது நான் சம்பாரிச்ச மரியாதை, எங்க தாத்தா மரியாதை. இப்ப நான் வந்து மதம் மாறிட்டேன். எங்க தாத்தாவோட மரியாதை காணாம போச்சு. சுப்பையான்றவரு யாரோ ஒரு ஆளாயிட்டாரு. ஏன்னா நான் எங்க அப்பா தாத்தா பேர மாத்திட்டேனே. அவர தெரியாதுங்கன்னிருவாங்க. முடிஞ்சுச்சு. அப்ப பூர்வீகத்தோட சொத்துனா, அசையாத சொத்து மட்டும் இல்ல. பெரியவங்க சேர்த்து வச்ச அந்த நல்ல பேரும் நம்மளோட சொத்து தான். இன்னைக்கு எங்க தாத்தா பேர் சொல்லி எனக்கு வேலை கிடைச்சிருக்கு. எங்க அப்பா பேர் சொன்னா எனக்கு மரியாதை கிடைச்சிருக்கு. அதனால பேர மாத்திட்டோனே, மதம் மாறி பேர மாத்தும்போது, இதுவும் சேர்ந்து மாறிரும். அப்ப எங்களுடைய தாத்தாவுடைய பூர்வீகத்த என்னால கொண்டு வர முடியாம போயிருது. இது வந்து நம்மளுடைய அடையாளமா தான் நான் பார்க்கிறேன். இத சரி, ஒட்டி இன்னொரு சரி. இன்னொரு ஒரு கேள்வி இத ஒட்டி. அதாவது இப்ப நீங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு வார்த்தைய வந்து பயன்படுத்துனீங்க. மிஷனரின்னு. இந்த 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 ஒரு விஷயத்த வந்து நீங்க உங்க வீட்டிலயோ, உங்க வட்டாரத்திலயோ அல்லது அ அ நீங்க அனுபவிச்சிருக்கீங்களா? வீட்டுக்கு வீடு பிரச்சாரம் போயி, அவங்க மதம் தான் சிறந்த மதம்னு ஒரு டீம் வந்து போய்க்கிட்டு இருக்கு. இது நீங்க அனுபவிச்சிருக்கீங்களா? இத நீங்க எப்படி எதிர்கொண்டீங்க? எப்படி அந்த ரியாக்ஷன் இருந்துச்சு? அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்ல என்னுடைய எனக்கு ஏன் வந்து வந்து மற்ற மதங்களோட விஷயங்கள்ல வந்து கொஞ்சம் நான் ஈடுபாடு காட்டுறேன்னா, என்னுடைய நண்பர்கள். என்ன மதம் மாத்த முயற்சி பண்ணல அவங்க. இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த பைபிளோட சிம்பிளிஃபை வெர்ஷன்லாம் இருக்கும். பைபிள் வந்து சின்னதா இருக்கும். அ இத படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, அடுத்தது நியூ டெஸ்டமென்ட் படிக்கிறப்போ உங்களுக்கு சில விஷயங்கள் புரியுன்றது இருக்கும். ஆ டோப்லோலிமா நபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் என்ட்ட இருக்கு. இன்ன வரைக்கும் வச்சிருக்கேன். அது எனக்கு ஒரு மலையக நண்பர் வந்து எனக்கு பரிசளிச்சார். அதுல வந்து பாத்தீங்கன்னா, ஆ
ஆடாம்னு சொல்லப்படுற அந்த முதல் நபியில இருந்து இஸ்லாத்துல சொல்லப்படுற நபிகள் நாயகம் வரைக்கும் இருக்கிற 25 நபிகளுடைய வரலாறுகள் இருக்கும். இந்த 25 நபிகள் வரலாறுல 5 நபிகள் வந்து ரொம்ப சிறந்த நபிகள், இஸ்லாத்துடைய நம்பிக்கையில சிறந்த நபிகள். அந்த 5 நபிகளுடைய பேரும் வரலாறும் என்னால சொல்ல முடியும். எனக்கு கிடைச்சிருக்கு. நான் படிக்கிறப்ப STPMல இப்ப சொன்னீங்க ஆரம்ப பள்ளியில ரொம்ப ஃபேமஸா இருந்திருப்பீங்க. நான் வந்து மினங்கா ஸ்கூல் போயிட்டு தான் ஃபேமஸ் ஆனேன். சோ இந்த 5 நபிகளுடைய வரலாறுகளும் அவங்களுடைய தனி சிறப்புகளும் என்னால சொல்ல முடியும். நான் சொல்லி பரிசு வாங்கியிருக்கேன். அதற்காக மேடைக்கு வந்த ஒரு ஆசிரியை அடுத்த தடவை வந்து இஸ்லாத் இல்லாத மாணவர்கள் இந்த மாதிரியான கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லாதீங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. சொல்லி பரிசு வாங்கியிருக்கேன். ரொம்ப சிறப்பான நேர்காணல் போயிட்டு இருக்குது. நம்ம அடுத்த கொஸ்டின் போறதுக்கு முன்பால நான் வந்து ஒரு சில விஷயங்களை வந்துட்டு இதை நம்ம பாக்குறவங்க கிட்ட நான் பேசுறேன். சொல்லி ஒரு நினைவுறுத்தல் தான் இவங்களுக்கு. கொஞ்ச நேரம் ஹோல்ல இருங்களேன். நான் திருப்பியும் உங்களோட காதல் கதைக்கு வருவேன். கொஞ்சம் ரெடி பண்ணிருங்க அதை. ஏன்னா அந்த கதை காதல் கதை இல்ல, காதல் வந்த கதை, காதல் வந்த கதைக்கு நான் வருவேன். அதனால பாக்குறவங்க தயவு செஞ்சு போயிடாதீங்க. இந்த காதல் கதையை இன்னும் சில விஷயங்களை நான் புடுங்கிறதுக்கு இருக்கிறேன். தயவு செஞ்சு நீங்க கேளுங்க. ஓகே, பாத்துட்டு இருக்கிற நேயர்கள் எல்லாமே ரொம்ப நிறைய பேர் பாத்துருக்கீங்க. நான் நினைக்கிறேன் உங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. அதெல்லாம் நிறைய மகளிர்கள் தான் நிறைய வந்த வண்ணமா அவங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது இதை பாக்குறதுக்கு. இது வந்து தொடர்ச்சியா எங்களோட 5வது நாள் நேர்காணல் போயிட்டு இருக்கோம். 5 நாள்லயுமே 9 நாட்கள் 9 பிரமுகர்கள் நாங்க சந்திக்கிறோம். ஏன்னா ஒரே நோக்கம், இந்த மதமாற்றத்துக்காக நாங்க குரல் கொடுத்துட்டு இருக்கிறோம். இப்ப இது ஏன் செய்யறோம், எதுக்கு செய்யறோம்ன்றது நான் இந்த கடந்த 5 நாளா நான் சொல்லிட்டு இருக்கிறேன். மதமாற்றம் வந்து பெரிய அளவுல நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாவே இருந்துட்டு இருக்குது. இதுக்கு நீங்க ஏதாவது உதவி செய்யணும், எங்களோட தொடர்ந்து இந்த சேவையில நீங்க இறங்கணும்னு நினைச்சீங்கன்னா, இப்ப இந்த ஸ்கிரீன்ல வந்து உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப்போட QR கோட் வரும். இந்த QR கோட் என்ன செய்யலாம், நீங்க QR கோடை ஸ்கேன் பண்ணீங்கன்னா எங்களோட தொடர்புக்கு வருவீங்க. இந்த தொடர்புக்கு வர்றதுனால என்ன நடக்கும்னா, நாங்க இதோட இந்த பேச்சு, இந்த நவராத்திரி இந்த 9 நாள் முடிஞ்சோடனே நான் பாட்டுக்கு வீட்டுக்கு போயிருவேன், நீங்க பாட்டுக்கு தனியா போயிருவார் அப்படிலாம் இல்லை. தொடர்ச்சியா நாங்க இந்த ஒவ்வொரு இடத்துக்கும், நாங்க ஒவ்வொரு வட்டாரத்துக்கும் வந்து இந்த மதமாற்றத்தோட ஒரு ஃபோரம் செய்ய போறோம். அந்த இடத்துல சமய வகுப்பு ஆரம்பிக்க போறோம், சமய ஆசிரியர் பயிற்சி கொடுக்க போறோம். அதனால எங்களை தொடர்பு கொள்றதுக்காக, எங்க கூட கம்யூனிகேட் பண்றதுக்காக இந்த வாட்ஸ்அப் குரூப்ல இணைஞ்சிருக்குன்னு கேட்டுக்கொள்கிறேன். யாரெல்லாம் இந்த வாட்ஸ்அப் குரூப்ல வரீங்களோ, இது வந்து ஒரு அணி, தர்ம யுத்தம் சத்திரிய அணி. அப்படின்னாக்கா இந்த மதமாற்றத்துக்கு போராட்டத்துக்காக ஒரு அணி தயாரிக்கிறோம். அப்படி அங்க வந்துட்டு நம்ம மற்ற ஃபார்வர்டிங் மெசேஜ், மற்ற விஷயத்தை எதையுமே நாங்க பேச மாட்டோம். ரொம்ப ஸ்ட்ரிக்டா இந்த மதமாற்றத்துக்கு மட்டும் நம்ம இருக்க போறோம். சரி, இதுக்கப்புறம் நாளைக்கு வந்து நம்மளோட கல்பனா ஸ்ரீ அவங்க இருக்கிறாங்க. அவங்களோட நீங்க வந்து கலந்து அவங்களும் ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஆக்டர். அதுக்கப்புறம் நம்மளோட மேடம் சரஸ்வதி இருக்காங்க. அவங்க வந்து ஒரு வழக்கறிஞர். எவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில அவங்க இருந்தாங்கன்றதையும் நீங்க நேரா பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஃபாரம் இருக்கு. உங்களோட கொஸ்டின்ஸ் இங்க நிறைய கொஸ்டின்ஸ் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சில கொஸ்டின்ஸ் வந்து எங்களால ஆன்சர் பண்ண முடியாது. இதுக்கெல்லாம் ஒரு டே 8வது நாள் வந்து நாங்க வந்து ஒரு ஃபாரம் வச்சிருக்கோம். அதுல வந்துட்டு நிறைய பிரமுகர்கள் எங்களோட கலந்துருக்கிறாங்க. அந்த பேனலிஸ்ட் வந்து ஒவ்வொரு கேள்விக்கும் உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. 9வது நாள் வந்துட்டு எங்களோட ஹிந்து இயக்கங்கள்லாம் இணைஞ்சு, ஹிந்து தேசிய தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு உறுதிமொழி எடுக்க போறோம். இதுதான் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம். எப்பயுமே நேர்காணல் நடக்கும், பேசுவாங்க, அதோட முடிஞ்சிடும். எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படுறது இல்லை. அப்படிதான், அதாவது சொந்தமாவே பேசிக்கிட்டு சொந்தமாவே போயிருவாங்க, அவ்வளவுதான் அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. இது ஒவ்வொரு ஹிந்து இயக்கமும் எங்களோட தொடர்ந்து செய்ய போறாங்க. இதுல எங்களோட தேசிய தலைவர் ஐயா A. ராதாகிருஷ்ணன், மலேசிய இந்து சங்கத்தின் தலைவர் டாக்டர் RS மோகன் ஷான், அதுக்கப்புறம் இந்து இளைஞர் இயக்க தலைவர் அருண்குமார், இந்து சேவை சங்கத்திலிருந்து பார்த்திபன், அதுக்கப்புறம் மனு ரச்சனா வந்துட்டு நம்மளோட இந்து யுனைடெட் மிஷன்ல இருந்து வந்திருக்கிறாங்க. எங்களோட இளைஞர் பகுதி தலைவர் ஐயா தனபாலன், எங்களோட வைஸ் பிரசிடென்ட் விஸ்வநாதன், அமைப்பு செயலாளர் AK ரமேஷ் மற்றும் எங்களோட இளைஞர் பகுதியிலிருந்து ஜெகதீசனும் எங்களோட தொடர்ந்து இருப்பார். இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு உறுதிமொழி எடுக்க போறாங்க. இன்னும் நிறைய பேர் எங்களால இணைக்கணும்னு நாங்க நினைக்கிறோம். ஆனா எங்களுக்கு இடம் இல்லை, நேரமும் பத்தல. இந்த உறுதிமொழி ஒரு இயக்க தலைவர், ஒரு ஆலய தலைவர், நானு லிங்கேஷ், இதுக்கு முன்ன பேசின THR மாறனா இருக்கலாம், இல்ல விகடகவியா இருக்கலாம், இவங்க மற்றும் இந்த சமுதாயத்துக்கு வந்து ஒரு தொண்டாற்றுனா நிச்சயமா அந்த மதமாற்றத்தை நம்மளால கொண்டுட்டு போக முடியுமான்னு தெரியல. இது ஒவ்வொரு ஹிந்துவும் இதை பார்த்துட்டு இருக்கிறீங்க, நேர்காணல் பாக்குறீங்களேன், ஒவ்வொரு கல்யாணத்துல, ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும், ஒவ்வொரு இதுல வந்துட்டு இந்த மதமாற்றத்தை பத்தி நீங்க கட்டாயம் பேசணும். உங்க வீட்டுல ஒருத்தன் மதம் மாறினார்னா ஏன் மதம் மாறினார்னு ஒவ்வொருத்தரும் எனக்கு வெயிட் பண்ணவே வேணும்.
யாராவது ஒரு இயக்கத்துல இருந்து வருவாங்க, ஒரு ஆலைத்தலைவர் வருவாங்க, ஒரு அரசியல்வாதி வருவாங்கன்னா நிச்சயமா இந்த சமுதாயத்தை காப்பாற்ற முடியாது. ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். என்னன்னா, இந்த மதத்தை நீங்க காப்பாத்தலைன்னா நிச்சயமா அந்த மொழியும் நம்மளால காப்பாற்றவே முடியாது. சரி, இப்ப நம்ம நேரடியா லிங்கேஷ் ஜிட்ட போயிடலாம். ஏன்னா நீங்க முதல்ல சொல்லிட்டு இருந்தீங்க, உங்களை நிறைய பேர் கேட்கிறாங்க, காதலிக்கிறதுக்கு ப்ரொப்போஸ் பண்ணாங்க, மத்த மதத்துல இருந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னாக்கா, ஏன் அதை கேட்டிருப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சுன்னா, நானும் உங்களைய ஃபாலோ பண்ணும் போது நான் நினைச்சேன் நீங்க ஒரு ஒரு ஹிந்து மதத்தோட, அதாவது நிறைய ஹிந்துஸ் இருக்கிறாங்க, நம்ம மத்திய இருக்காங்க. ஆனா அவங்க ஹிந்துவான்னு கேட்டீங்கன்னா, நான் ஹிந்து தான் அப்படின்னு ஒரு மாதிரியா, ஆமா ஐம் ஆல்சோ ஹிந்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிந்துன்னு சொல்லவே மாட்டாங்க. ஏன் ஐ மீன் தட் ரிலிஜன் அப்படின்னு. அந்த மாதிரி தான் நானும் உங்களை முதல்ல பார்த்தேன். ஏன் பார்த்தேன்னா, உங்களோட ஃபேஸ்புக் ஐடி அப்படி இருந்தது. உங்க ஃபேஸ்புக் ஐடியை நான் தொடர்ந்து முதல்ல நீங்க யாரு என்னது அப்படின்னு நான் சர்ச் பண்ணும்போது, உங்க ஐடியில கிறிஸ்டியன் அல்லா சிவன், அதாவது சங்கராச்சாரியார் எவ்வளவு பெரிய விஷயத்த செஞ்சிருந்தாரு, அத அப்படியே டப்புன்னு மாத்தி சப்பே மாத்திட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோமே. அப்படி சொன்னதான் விளங்குதுன்னு வச்சுக்கோமே. என்ன மாத்திட்டாங்கன்னா, எல்லா மதமும் சம்மதம் அப்படின்ற. அப்ப நான் நினைச்சேன், இவரு இவ்வளோ தீவிரமா பேசினாரு, இந்து மதத்துக்கு குரல் கொடுத்தாரு, வாட்ஸ்அப்ல பார்த்தா தெரிக்க விட்டாரு. ஆனா என்னன்னா, எல்லாத்தையும் கூட்டு வச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஐயம் இருந்தது. அப்ப உங்களை அப்ரோச் பண்ண இந்த கேர்ள்ஸுங்க கிட்ட என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, நான் ஒரு ரெஸ்யூம்ல சொல்றேன், என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, தம்பி எல்லாத்தையும் பாப்பாப்ல, எல்லாத்தையும் வணங்குவாப்ல, நம்ம வெட்டிடலாம் கிடாவ அப்படின்னு நினைச்சிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு நீங்க ஒரு விளக்கம் இப்ப கொடுக்கணும். அப்ப இதுக்கு மேல வர ப்ரொபோசல் ஆச்சும் கரெக்டா வரும் நான் எதிர்பார்க்கிறேன். சொல்லுங்க. ஒரு ஃபேஸ்புக் ஐடி இந்த அளவுக்கு கற்பனை கொடுக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா உண்மையில என்னன்னா, அந்த அது கவர்மெண்ட் லிஸ்ட்லயே ரொம்ப ஹிட்டான பேரா அது இருக்கு. ஏன்னா கடந்த காலத்துல அரசாங்கத்துடைய அந்த தவறுகளை சுட்டி காட்டுறது, அரசியல்வாதிகளை அவங்களுடைய சில வார்த்தைகளை நம்ம மக்களுக்கு விளக்கப்படுத்தி சொல்றது, இதனால அவங்களுக்கு ஏற்பட இடையூறு, இதெல்லாம் இந்த ஃபேஸ்புக் ஐடி கிறிஸ்டியன் அல்லா சிவா அப்படின்ற அந்த ஃபேஸ்புக் ஐடி ரொம்ப பிரச்சனை கொடுத்து போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் அதெல்லாம் போயிருக்கு, நீதிமன்றம் வரைக்கும் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணியாச்சு அந்த விஷயங்கள். ஆனா நிறைய பேருக்கு அது என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இதுதான் போல இருக்கு அப்படின்ட்டு. காரணம் என்னன்னா, ஃபேஸ்புக் தொடங்கும் காலத்துல நான் இன்னும் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த படிச்சுட்டு இருக்க காலகட்டத்துல என்னுடைய கல்லூரியில சபால இருக்கிறவங்க மலையக்காரர்கள் தான், நம்ம இங்க பெனிசுலா இருக்க தீபகற்பத்துல இருக்கிறவங்க மலையக்காரர்கள் தான். இந்த 2 மலையர்களுக்கும் இந்த ஒரு பிரச்சனை என்னன்னா, இவங்க இஸ்லாத்தை தொடர்ந்து போயிட்டு இருக்காங்க. அவங்க பெரும்பான்மையான கிறிஸ்துவரா இருக்காங்க. அதுல ஏதோ ஒரு சின்ன ஒரு பெண்ணோட காதல் சம்பந்தப்பட்டு 2 பேருக்கு இருந்த பிரச்சனை அது கூட்ட பிரச்சனை ஆயிடுச்சு. சோ அந்த பிரச்சனை நடக்கும்போது இந்த 2 கூட்டத்திலயும் என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அப்ப நான் அவங்கள்ட்ட என்ன சொன்னேன்னா, உங்களை எப்படி விளக்கப்படுத்துறது எனக்கு தெரியல. மத ரீதியா பார்த்தா வேறுபடுறீங்க, ஆனா இன ரீதியா பார்த்தா 2 ஒரே இனம் தான். என்னன்னா, நீ கடலுக்கு அந்த பக்கம் இருக்க, நாங்க கடலுக்கு இந்த பக்கம் இருக்கோம், 2 ஒரே இனம் தான். ஆனா மத ரீதியா பார்த்தா இவங்க வேற மதத்தை கடைபிடிக்கிறாங்க, நீங்க வேற மதத்தை கடைபிடிக்கிறீங்க. இதுல என்ன பிரச்சனை வந்தது அப்படின்னும் போது, அது ஒரு பெண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்னும் போது நம்ம ரொம்ப பேச முடியாத காலகட்டம். அப்ப இவங்கெல்லாம் என்னுடைய முகநூல் நண்பர்களா இருக்கும் போது, அவங்கள எல்லாருக்கும் நம்ம ஒரு இணைப்பா இருந்து ஆகணுமே அப்படின்னு சொல்லும் போது நான் அந்த பெயர் வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் படிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போகும்போது காலகட்டத்தில் அப்புறம் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பகிரும் பொழுது, மக்களுக்கு எடுத்து சொல்லும் பொழுது, ஏன்னா எல்லா நேரத்திலும் அரசியல்வாதிங்க தவறு செய்யறது இல்லை. அரசியல்வாதி சொல்ற விஷயங்களை மக்கள் தவறா புரிஞ்சுக்கிறவங்க இருக்காங்க. அவங்க இப்படி சொல்லியிருப்பாங்க, ஆர்டிக்கலை முழுசா படிக்க மாட்டாங்க, தலைப்பை மட்டும் படிச்சுட்டு இதுதான் அவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு இன்டர்பிரேஷன் பண்றாங்க. சோ இவங்களுக்கு அந்த விளக்கப்படுத்துறது, இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பகிரும் பொழுது இது ரொம்ப அதிகமா பகிரப்பட்ட ஒரு பேரா ஆயிடுச்சு. ஆனா உண்மை என்னன்னா, சனாதானத்துல சொல்ற ஒரு விஷயம் சொல்லிடுறேன், வேதங்கள்லயே சொல்லப்பட்டிருக்கு, காலம் மாறும் பொழுது அதுக்கேற்ற மாதிரி மார்க்கமும் மாற்றப்படும். அதுல சில பேர் இருக்கிற மார்க்கத்தை அந்த செட் எடுத்துட்டு தனியா வாழ ஆரம்பிச்சிருவாங்க. சில பேர் அந்த மார்க்கத்தை அவங்க வசதிக்கு மாற்றப்படுவாங்க. அது இன்னொரு கூட்டத்தால மூட நம்பிக்கையாக இருக்கணும் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த கட்டங்கள் என்ன ஆகும் அதர்வன வேதத்திலே சொல்லப்பட்டுச்சு. இது உலகத்தோட சுழற்சியாகவே இருக்கும். இட்ஸ் a multiverse. இது இருந்து கொண்டே இருக்கும்ன்றது வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. நீங்க சிம்பிளிஃபை வேதா அப்படின்னு சொல்லிட்டு ஆப் ஒன்று வெளியே இருக்கு, நீங்க அதையும் பார்க்கலாம். நீங்க போய் புத்தகமா வாங்கணும் அவசியம் இல்லை, சிம்பிளிஃபைட் வேதான்னு சொன்னாலே நீங்க பார்க்கலாம். அந்த மாதிரி விஷயம் நிறைய பகிர ஆரம்பிச்சிச்சு. இப்ப நீங்க இந்த காலகட்டத்துல
சொல்லுங்க. அந்த கிறிஸ்டின் அல்லா சிவான்றது வந்து ரொம்ப இருந்தது. அதற்காக வந்து நான் என்ன சொல்றேன்னா, நான் வந்து உங்க அம்மாவை என்னுடைய அம்மாவா நான் பார்க்கிறேன். அதுதான் அந்த மரியாதை நான் குடுக்குறேன். அதற்காக என்னுடைய மனைவியை நீ உன்னுடைய மனைவியாக பார்க்கணும்னு அர்த்தம் கிடையாது. இங்கீதத்தோட பார்க்கணும். அம்மாவா நான் பார்க்கிறேன். ஆனா என் மனைவி நீ மனைவியா உங்க அம்மாவை நான் அம்மாவா பார்க்கிறேன். அதனால உன்னோட மனைவி என் மனைவியா பார்க்கிறேன் நீ சொல்ல முடியாது. உன்னுடைய மதத்தை நான் மதிக்கிறேன். உன் நம்பிக்கையை நான் மதிக்கிறேன். அது என்னவோ ஏதுவோ எனக்கு புரியலனாலும் பரவாயில்ல. நான் சில பேர்ட்ட கேட்பேன், ஒரு கிறிஸ்தவர்கிட்ட கேட்பேன், ஏன் சொல்லி பைபிள் அப்படி போட்டிருக்கு. அப்படியா? அதுக்கப்புறம் நான் பைபிளை கொஸ்டின் பண்ண மாட்டேன். அதே மாதிரி ஒரு இஸ்லாம்ல கேட்கும் பொழுது அவங்க சில விளக்கங்கள் சொல்லுவாங்க. ஏன்னு சொன்னா நபிகள் நாயகம் சொல்லியிருக்காரு. ஓகே, சரி, முடிச்சு, அவ்வளவுதான். ஏன் சொன்னாரு, எப்ப சொன்னாரு, நீ பாத்தியா, போன் அடிச்சு கேட்டியானா நான் கேட்க போறேன். அதே போல் உங்களோட நிலைப்பாடு வந்து என்னன்னா, அந்த காலகட்டத்துல நான் போட்டிருந்தேன். ஆனா நான் வந்து சம்மதம் அப்படின்னு நான் சொல்லல. அதாவது நான் அம்மாவை எல்லாத்தையும் அம்மாவை கூப்பிடுறேன். அதான் சொல்றேன், முதல்ல இருந்து சொல்றேன். நீங்க வித்தியாசமான கோணத்துலதான் இந்த இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த கம்பேரிசனே கொடுக்குறீங்க. என்னால அதை எப்படி டைஜஸ்ட் பண்றதுன்னே தெரியல. சௌகரியத்தை பத்தி பேசுனீங்க. சோ ஓகே, இப்ப இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே. நம்ம கிட்டத்தட்ட 1 மணி நேரம் போயிருக்கோம். நம்மளுக்கு இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்கு. சோ அதனால நான் கொஞ்சம் ஃபாஸ்டா ரெப்பீட்டா நான் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் டக்குன்னு போடலான் இருக்கிறேன். இப்ப இந்த மாதிரி என்மதமும் சம்மதமும் ஒரு ராங் கான்செப்ட்ல போறாங்க. அவங்களோட பூஜை அறையில எல்லா சாமிகளும் வச்சிருக்கிறாங்க. இப்ப அதை தாண்டி சில ஆலயத்துல பெரிய பெரிய பிரம்மாண்ட சிலைகளை வைத்து பூஜை செஞ்சுட்டு இருக்காங்க. நம்மளோட சாமி இல்லாம மற்றவங்க சாமி வச்சு கும்பிட்டு இருக்காங்க. இதை பத்தி உங்களோட கருத்தை ஷாப்பா ஒண்ணு சொல்லிடுங்களேன். ஓகே, என்னென்ன தலைவா வைக்கிறது, நான் வந்து அதாவது ஒருத்தவங்களுடைய, அதாவது இது திரும்ப நீங்க சொல்ற மாதிரி தான், ஏதாவது நடைமுறை விளக்கம் தான் கொடுத்தா ஆகணும். ஏன்னா நம்ம வேற ஏதாவது சொன்னோமா என்னமோ பேசுறோன்றாயிரும். நடைமுறை வாழ்க்கையிலேயே நான் ஒரு இது சொல்றேன். இப்ப பக்கத்து வீட்டுக்காரங்க நமக்கு சமைச்சு கொடுக்குறாங்க. ஆனா இன்னைக்கு வீட்டுல ஏதாவது ஆக்கணும்னா சாப்பிட்டு பாருங்க நாங்க அப்படின்னு. நம்மளும் ஒரு என்ன சொல்லுங்க, ஒரு அன்புக்காக பக்கத்துல இருந்து நாங்க எங்க வீட்டுல இது சமைச்சோம், நீங்க இது சாப்பிடுங்கன்னு கொடுக்கறது ஒரு விருந்தோம்பல் தான். அதுக்காக இனிமேல் எனக்கு காலையில நீ தான் சமைச்சு கொடுக்கணும்னு சொல்றது வந்து ஒரு முட்டாள்தனமான விஷயம். எனக்கு டெய்லி நீ தான் சமைச்சு கொடுக்கணும்னு சொன்னா பக்கத்துல இருக்கிற சண்டையை வந்துடும். நான் ஏன் உனக்கு சமைச்சு கொடுக்கணும்ட்டு. விருந்தோம்பலாக தான் பார்க்கணும். அதாவது மற்ற மதத்தினருடைய நம்பிக்கையும் அவங்களுடைய ஐடல்ஸையும் நம்ம வந்து மதிக்கலாம். அதை ஆலயத்துக்குள்ள கொண்டு வந்து ஏன் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு பார்த்தா, 63 நாயன்மார்களுக்கு நீங்க செலவு வைக்கணும்னு எங்க வைப்பீங்க? திருநாள்வருக்கு செலவு வைக்கணும், 64 நாள்மாருக்கு செலவு வைக்கணும், 18 குருக்களுக்கு செலவு வைக்கணும், ஆலயமே பத்தாது. ஏன்னா இன்னும் சொல்லப்படாத, பெயரிடப்படாத, மறைக்கப்பட்ட சேக்கிலார் இவங்களெல்லாம் நீங்க செலவு வைக்கணும். இன்னும் சொல்லிக்கிட்டே போலாம். எல்லா தெய்வத்தையும் நீங்க வணங்குறதுல பார்த்தா நீங்க தெய்வத்தை வணங்குறதுலயே உங்க வாழ்க்கை முடியும். நம்ம அது சொல்லல. வாழ்ற வாழ்க்கைய தெய்வ வழிபாடுல கொண்டு போனா சொல்றமே தவிர தெய்வ வழிபாடுலயே உன்னுடைய வாழ்க்கையை கொண்டு போன நம்ம சொல்ல கிடையாது. அப்ப இத உள்ளுக்கு கொண்டு வரும்போது எந்த இடத்துல இம்பாக்ட் கொடுக்குதுன்னா, ஒரு தெய்வத்தையோ இல்ல வேற ஒரு மதத்தையோ நான் எப்படி பாக்குறேன்னா சகோதரனா நான் பாக்குறேன். என்னதான் இருந்தாலும் என் பிள்ளைக்கு நான் தான் அப்பா. ஆனா இவன் என் சகோதரன். ஆனா என் பிள்ளைய செத்தப்பான்னு தான் நான் சொல்லி கொடுத்து வளர்க்க முடியுமே தவிர அந்த பையனை நான் அந்த அப்பான்னு சொல்லி கொடுத்து வளர்க்க முடியாது. ஏன்னா வளர்ற பிள்ளைக்கு தெரியாது எது உறவு முறைன்னு. அதே மாதிரி மற்ற மதத்தினரை வந்து அவங்களுடைய மதத்தை மதிக்கணும் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். கோயிலுக்குள்ள நீங்க கொண்டு வரும்போது குழந்தை அதை பாக்குது. ஓ, இவரும் நம்மளுடைய அங்கத்துல ஒருத்தர். நாளைக்கு அது பெரிய பிள்ளை ஆயிட்ட பிறகு அதோட சிந்தனை என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கணும். நம்மளுடைய 60 வயசு மெச்சூரிட்டியில பாக்குறதுக்கும் 30 வயசு மெச்சூரிட்டியில பாக்குறதுக்கும் 3 வயசு பிள்ளை அதை மெச்சூரிட்டியில பாக்குறதுக்கு வித்தியாசம் இருக்கு. ஒரே விஷயம் தான், ஒரே காட்சி. பார்க்கும் பொழுது அந்த இன்டர்பிரஷன் சொல்றாங்க, அது வேறுபடுது. அந்த வேறுபடுத்தலை புரிஞ்சுக்கிட்டு நம்ம நடந்துக்கணும். அதனால தேவையில்லாத, நான் ஓப்பனா சொல்லிடுறேன், தேவையில்லாத மத்த மதத்துங்களை அவங்களையும் நம்ம கவரணும் அப்படின்னு நீங்க சொல்றது வந்து எந்த ஆலயம்ன்றது என்னால யூகிக்க முடியும். அது ஆலயமான்றது என்னுடைய கேள்வி. அது வந்து ஒரு சுற்றுலா தலம். சுற்றுலா தலத்துல நிறைய பயணிகள் வரணும் அப்படின்றதுக்காக வைக்கப்பட்ட ஒரு விஷயம். அங்க வந்து வழிபாடுக்கும் ஆலயன்றது வந்து குளுமையான ஒரு பகுதி. நீங்க அந்த கோயிலுக்குள்ள போகும்போது உங்களுக்கு தெரியும், சூட்டுல இருந்து தியானம் பண்ண முடியாது, உட்கார முடியாது, ஆக்சிஜன் இருக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரெயினுக்கு ஆக்சிஜன் கொடுக்கிறது தான் நம்மளுடைய சனாதனம். கரெக்டான ஒரு உதாரணம் கொடுத்தீங்க. 30 வயசுல உள்ள புரிந்துதலும் 60 வயசுல உள்ள புரிந்துதலும் வித்தியாசப்படுதுன்னு. இதோட பரிணாம வளர்ச்சி எப்படி ஆயிடுச்சுன்னா, இன்றைக்கு நம்மளோட தமிழ் கலண்டர் பிரகாரம் ஆடி மாசம் இது சேரும் அது சேரும்னு சொல்லி புனித வெள்ளி கூட கொண்டாடப்படுறாங்க ஆலயத்துல அப்படின்றத நீங்க அந்த கேலண்டர்லயே வருது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இதோட வளர்ச்சியை நான் சொல்றேன், எங்க போய் நிக்குது அப்படின்னு நான் சொல்றேன். நம்மளோட பிணையங்கு ஒரு பக்தர்கள் பஸ் எடுத்துட்டு ஒரு ட்ரிப் போறாங்கன்னா ஐயா கோயிலுக்கு போவாங்க. அடுத்து எங்க போறாங்க? எங்க போறாங்க? நம்ம ஆளுங்க ஐயா கோயிலுக்கு போயிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்க போறாங்கன்னு நம்ம பார்த்தோம். எங்க போறாங்க? சென்னைக்கு போயிருவாங்க. ரைட்டா? இது உண்மை தானே?
இது வந்து எப்படி பாக்குறாங்க அவங்க? நம்ம ஒரு சுற்றுலா தலத்தை போயிட்டு பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இது கூட்டிட்டு போற இந்த பிள்ளைங்க எப்படி பாப்பாங்க அதை? அதுதான் நான் சொல்றேன். இதுதான் நம்ம எடுக்கேட் பண்ணலாம்னு இருக்கோம். இதுதான் வந்து போன தடவை ஒரு இன்டர்வியூ பண்ணியிருந்தோம் டர்மா புரோட்காஸ்டிங்ல. அது வந்து சினிமா சம்பந்தப்பட்டது. அதாவது ஒரு நகைச்சுவை வந்து நம்ம பார்க்கும் பொழுது நம்மளுடைய அறிவுக்கு திருமணமான ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் அந்த ஒரு ஆபாசமான ஒரு நகைச்சுவை வந்து அவங்களுக்கு அது வந்து ஒரு சிரிப்பா இருக்கும். காரணம் என்னன்னா அதை கடந்து வந்துட்டாங்க. ஆனால் அது என்னன்னே தெரியாத பிள்ளை அதை பார்க்கும் பொழுது அதை உள்வாங்கிக்கு அதே வார்த்தைகளையும் அதே மாதிரி செயல்பாடுகளையும் பெற்று சக மாணவர்களோட செய்யும் போது வாத்தியார் ஆச்சரியமா வராங்க. என்னடா எங்க இருந்து கத்துட்டு வந்தீங்க இதெல்லாம் அப்படின்னு. தெரியுதுங்களா? இதுதான் வந்து நம்ம ஒரு விஷயம் நம்ம செய்யும் பொழுது நான் ஒரு தடவை ஒரு சின்ன இன்னொரு உதாரணம் கொடுத்துறேன். ஒரு தடவை நான் ஒரு மருத்துவரை பார்க்கும்போது நான் கேட்டேன், இனிப்பு நீருன்றது ஜெனட்டிக் டிசீஸான்னு கேட்டப்ப அவர் ஒரு விளக்கம் சொன்னாரு. அது ஜெனட்டிக் இருக்கு, ஆனா 100% அது இல்லைங்க. அதுவே மட்டும் காரணம் இல்லை. இப்ப வந்து ஒரு அப்பா இருக்காரு. அவரு வந்து 5 மணி ஆனிச்சுன்னா காஃபி குடிக்கிறாரு. அவருக்கு காஃபி இல்லைன்னா இருக்க முடியாது. அப்ப குழந்தை வளருது. அப்பா கிட்ட வந்து என்னப்பா எனக்கு அப்படின்னா அப்பா ஒரு வாய் ஊட்டி விடுறாரு. அதுக்கப்புறம் வருங்காலங்கள்ல அந்த பிள்ளைக்கு சேர்த்து அந்த தேநீர் கலக்குறாங்க. அப்பா தண்ணி குடிக்க ஆரம்பிச்சது வந்து ஒரு 20 வயசுல ஆரம்பிச்சிருப்பாரு. ஆனா பிள்ளை 5 வயசுலயே குடிக்க ஆரம்பிச்சு. அப்பாவுக்கு இனிப்பு நீர் வரும் காலகட்டத்துக்குள்ள பிள்ளைக்கு இனிப்பு நீர் சேர்ந்து வரும். உணவு முறை, குடும்பத்தோட உணவு முறையும் காரணம். அப்ப உடல் ரீதியா இந்த ஜெனட்டிக்கை நம்ம கொடுக்கும் பொழுது ஏன் மென்டாலிட்டி அந்த ஜெனட்டிக்கை நம்ம கொடுக்க மாட்டோம், கொடுக்குறோன்ற விஷயத்தை ஏன் உணர மாட்டோம்ன்றதா என்னோட கேள்வி. நான் ஒரு திரைப்படம் பாக்குறேன், இல்ல நான் ஒரு ஆலயத்துக்கு போறப்ப நம்ம சொன்னல இவரும் நம்ம கடவுளோ அப்படின்னு சொல்லிட்டு வருங்காலத்துல அது மதம் மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து காதல் மூலமாக மதம் மாற்றம்ன்றது, திருமணம் மூலமாக மதம் மாற்றம்ன்றது உறுதி. எல்லாரும் மத மாற்றத்தை பத்தி சொல்லும் பொழுது கல்யாணம் பண்ண மதம் மாறிட்டோன்னு, ஆனா எப்படி மதம் மாறினாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. பேரு என்னங்க உங்க பேர் என்னது? என் பேர் பிரேம். பிரேம்னா கண்டிப்பா ஒரு இந்துவா இருப்பாரு. காதலிச்சு எல்லாம் கல்யாணம் பண்ண பிறகு தெரியும். பின்னாடி அவர் பேர் வந்து பின்னாடி பிரேம் அப்துல்லான்றது. உங்க பேர் என்ன? வினோத். வினோத். அப்புறம் தான் தெரியுது பின்னாடி ஜம்ரின்னு வச்சிருக்காங்க. தெரியுதுங்களா? இந்த மாதிரி ஐசிஐ மாத்திடுறாங்க. ஐசிஐ மாத்திட்டோன்னே இவங்க நினைச்சுக்கிறாங்க ஓகே எல்லாம் ஓகே. நீங்க ஐசிஐ மாத்தினா இபிஎஃப்ல இருந்து உங்களுடைய காடி கிராண்ட் வரைக்கும், வாகனத்தோட கிராண்ட் வரைக்கும் நீங்க மாத்தணும். இது எல்லாம் நீங்க மாத்தி முடிச்சிட்ட பிறகு நாளைக்கு அவர் எனக்கு நீ வேண்டான்னு விட்டுட்டு போகும்பொழுது திரும்ப தாய் மதத்துக்கு திரும்புறதுன்றது பெரும் சவால். எவ்வளவு தெரியுங்களா? ஒரு ஆளுக்கு 15,000 வழி செலவு பண்றோம். எதுக்கு? கோர்ட்ல. இப்ப எல்லாரும் என்ன கேட்பாங்க, கலைத்துறையில இருக்கிற நீங்க எதுக்குங்க இதை பத்தி எல்லாம் பேசுறீங்க? ஒவ்வொரு முறையும் ஒரு மத பிரச்சனை வரும் பொழுது யாரோ ஒரு இடத்துல இருக்கவங்க இந்த பையன் டிவில இதெல்லாம் பேசுறான், மேபி இவன் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவானான்னு சொல்லிட்டு எனக்கு கால் பண்ணுவாங்க. என்னமான்னு கேட்டா, இல்லையா என்ன ஒருத்தர் இப்படிதான் திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சொன்னாரு, அந்த மாதிரி போயிட்டேன், ஒரு 2 பிள்ளைங்கள் ஆச்சு, ஆனா இப்ப வந்து எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, ஆனா என் பேர்லாம் மாத்திட்டேன், என் சொத்து வந்து இன்னும் மாட்டிக்கிட்டு இருக்கேன், என் சொத்து பேர் இன்னும் மாரியம்மா பேர்ல இருக்கு, ஆனா இப்ப நான் என் பேரை மாத்திட்டேன், இப்ப வந்து மாரியம்மா பேர்ல இருக்கேன், என் சொத்து தான், ஆனா என் பேரை நான் மாத்தினதுக்கு இந்த சொத்து பேரை எனக்கு மாத்த தெரியல, மதம் மட்டும்தான் மாத்தி விட்டாங்க, மத்த எதுவுமே மாத்தலங்க, என்னங்க செய்யறது? அந்த மாதிரி ஒருத்தவங்களை போய் காப்பாத்துறதுக்கு 15,000 இங்க செலவு பண்ண வேண்டியது. இது நான் சொல்றது வந்து ஒரு இதுக்கு சொல்றேன். எவ்வளவு இன்னும் கூட போகலாம். இப்படி யோசிங்க, ஒரு 15 கேஸுக்கு என்ன ஆச்சு? இப்படி மத மாற்றத்துல இருக்கிறவங்க தாய் மதத்துக்கு திருப்பறதுக்கு செலவு பண்ற காசை வளர்ச்சியா கொடுத்துமா எவ்வளவு உதவி செய்யலாம்? நம்ம அதுதான் பாக்குறோம். இல்ல மதம் மாறி போறோம்னா போங்க, மதம் மாறி போறவங்க தாராளமா போங்க. ஆனால் அங்க உங்களுக்கு என்ன நடக்குன்றது நமக்கு இங்க தெரியாது. திரும்ப நீங்க வரணும் பொழுது யாரு 15 லட்சம் வழி 15,000 வழி கொடுத்து உங்களை காப்பாத்துறது, திரும்ப கொண்டு வரதுக்கு. சோ கொஞ்ச நாளுக்கு அப்படியே போவோம், கேஸ் அப்படியே ஓடி 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 கடைசியில அப்படியே போயிடும். ஆனா அவங்க பிள்ளைங்களும் மதம் மாற்றப்பட்டவர்கள் தான். கடைசியில அவங்க அதே வாழ்க்கை தான் வாழ்றாங்க. சோ இது எங்க போகுதுன்னா, இந்த சமுதாயத்தோட வளர்ச்சிக்கு பாறைக்கல்ல முதுகுல மாட்டிக்கிட்டு மலை ஏறுற மாதிரி ஒரு சீர்கேடு சோர்ந்து போயிடும். இது ஒரு சோசியல் ப்ராப்ளம்க்கு கொண்டு போய் விடுது. கிட்டத்தட்ட எல்லா பிரச்சனைகளும் இந்த மாதிரிதான். அத நான் என்ன சொல்ல வந்தேன், முதல்ல நான் சொன்னேன்ல அந்த ஃபெஸ்டிவலுக்கு வந்து எல்லாம் போறாங்க அப்படின்றத என்ன சொல்லனா, அந்த பிள்ளை காதல், நீங்க சொன்னீங்களா ஒருத்தவங்களை காதலிச்சிட்டு இருக்காங்கன்னு, அப்ப அது என்ன நினைக்குதுன்னா, எங்க அம்மா அப்பா வந்து ஓகே, அவங்க திருவிழாக்கெல்லாம் அந்த கோயிலுக்கும் போவாங்க இதுக்கும் போவாங்கன்னு இந்த பையன்கிட்டயே சொல்லுது, ஏத்துக்குவாங்க. நீ இப்ப இந்த பிள்ளைய பார்த்து நம்ம சரியா தப்பான்னு சொல்ல முடியாது. இந்த பிள்ளை தான் சொல்லுது, எங்க அப்பா அந்த கோயிலுக்கு போவாரு, எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி மாறி நல்லா வாழ்ந்துட்டா சிறப்பு. பிரச்சனை நீங்க சொன்னீங்களா அந்த மாதிரி நல்லா வாழாத நிறைய பேரு இன்னைக்கு, நீங்க முதல்ல கூட ஒண்ணு சொன்னீங்க, திருமணம் வந்துட்டு அந்த மாமா கதை சொல்லிட்டு இருந்தீங்கல்ல நீங்க, திருமணம் பண்ணி இன்னொரு திருமணத்துக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை பத்தி கொஞ்சம் விளக்குறீங்களா நீங்க? ஓகே, நான் இது வந்து ஒரு சம்பவம் தலைவா, இது வந்து கதை இல்ல. இது வந்து என்ன சம்பவம்னா, ஒருத்தர் வந்து காதல் பண்ணி திருமணம் செய்து கொண்டார். அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்ட வந்து வேறு மதத்தை சார்ந்தவங்க. இவங்க எல்லாம் நினைச்சுக்கிறாங்கன்னா இது வந்து ஓப்பன் ஹவுஸ்,
ஓப்பன் ஹவுஸ், ஒரு விஐபியோட ஓப்பன் ஹவுஸ் போயிட்டு சாப்பிட்டு கை கழட்டி வீட்டுக்கு வந்துடலாங்கிற மாதிரி. போறது வந்து சுலபமா இருக்கும். திரும்ப நீங்க வரதுன்றது ரொம்ப பெரிய சட்ட பிரச்சனை. ஏன்னா உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட், உங்களோட ஐசி, உங்க பிறந்த சூறா, நீங்க எந்த 5 பேங்க் அக்கவுண்ட் வச்சீங்க 5 பேங்க்கும் நீங்க அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கணும், நான் மதம் மாறுகிறேன் அப்படின்றது. அப்புறம் நீங்க அதை சொன்ன வாகனம் சம்பந்தப்பட்டது, சொத்து, நிலம் வாங்குறது, திருமணம், உங்க குழந்தை, இப்படி போய்கிட்டே இருக்கும். நீங்க மரணிக்கிற வரைக்கும், உங்க இறப்பு சூறா வரைக்கும் இந்த விஷயம் தொடர்ந்துகிட்டே வரும் தெரியுங்களா? இறந்துட்ட பிறகு கூட உங்களுடைய உடம்பு எந்த இடத்துல புதைக்கணுன்ற வரைக்கும் அந்த பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. இப்படி ஒருத்தர் வந்து என்ன பண்ணிட்டாரு, காதலிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு திருமணம் செய்து கொண்டார். கடைசியில பார்த்தா அந்த திருமணம் வந்து செல்லல. ஏதோ ஒரு பிரச்சனை செல்லல. திரும்ப தாய் மதத்துக்கு திருமணம் சொல்லும் பொழுது இவருக்கு இந்த சட்ட சிக்கல்கள் நிறைய வந்தது. நிறைய சட்ட சிக்கல் வந்துட்ட பிறகு இவரால வந்து மதத்துக்கு, தாய் மதத்துக்கு திரும்ப முடியல. அப்ப அம்மா என்ன சொன்னாங்கன்னா, பரவாயில்ல, எங்க அண்ணன் மக இருக்கு, அதுவும் வந்து ரொம்ப நாளா திருமணமாகல, சரி அதை திருமணம் அவங்க ஒத்துக்கிட்டாங்க, ஆனா நீ வந்து மதம் மாறி வந்துடணும்ன்றாங்க. அவ்வளவு நாள் வெயிட் பண்ணி பணம் செலவு பண்ணி கடைசியில வந்து இதுக்கு சாட்சி பத்தல, இதுக்கு டாக்குமெண்ட்ஸ் பத்தல, நீங்க இது செய்யணும் அது செய்யணும்னு சொல்லிட்டு அவர் அலக்கழிச்சு கடைசியில இவர் ஒரு 5-6 வருஷத்துல இவரே விட்டுருங்க, எதுக்கு காசு செலவு பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த மதத்திலே அந்த பேர்லயே இருக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவருடைய ஐடியில இருந்து எல்லாமே அந்த பேர்ல இருக்க ஆரம்பிச்சு. ஆனா இவங்க மனசு பரிமாறிக்கிட்டாங்கல்ல, கடைசி வரைக்குமே திருமணம் செய்து கொள்ளல. ஏன்னா அவங்க வீட்டுல என்ன சொல்றாங்க, மதம் மாறி வந்தா திருமணம் செய்து கொடுக்குறேன், அந்த மதத்துல இருந்தா நான் திருமணம் செய்து கொடுக்க மாட்டேன். ஆனா இவங்க 2 பேரும் வெளியே போறது வரது இந்த சூழ்நிலைகள் இருந்துகிட்டு இருக்கு. அப்ப வாழ்க்கை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்க கையில இல்லைன்னா நீங்க வாழ்ந்து புண்ணியம். நான் நினைச்ச நேரத்துக்கு ஒரு விஷயம் என்னால செய்ய முடியல, என்னுடைய தெய்வத்தை நான் வழிபட முடியல அப்படின்ற ஒரு சூழ்நிலை. இன்னொன்னு வந்து இது நாங்க இருந்த ஒரு தாமான நான் மதம் மாறி போயிட்டாரு, திருமணம் செய்து மாறி போயிட்டாரு. தாய் இறந்துட்டாங்க. அவங்களுடைய அந்த இறுதி சடங்கை செய்வதற்கு அனுமதிக்கப்படல. அவர் 3வது மனுஷன் மாதிரி கையை கட்டி நின்று பார்க்கிறாரு, மனதை கல்லாக்கிக்கிட்டாரா இல்ல இறைவன் நம்மள வந்து காப்பாத்திடுவார் அப்படி எதுவும் நினைச்சாரா எனக்கு தெரியல. ஆனா அவர் கையை கட்டி நிக்கிறார். என்னுடைய தாய், நான் இந்த பூமியில இன்னைக்கு நடக்கிறேன், நடக்கவே முடியாதப்ப, எனக்கு சாப்பிடுறதுக்கு எப்படின்னு தெரியாதப்ப, நான் ஒரு கருவா இருந்தப்ப என்ன 10 மாசம் சுமந்த அந்த வீடு கொளுத்தப்பட போகுது, இல்ல புதைக்கப்பட போகுது, அதை அடக்கம் செய்ய போறாங்க. அந்த நன்றி கடனை தான் நான் இறுதி சடங்கா செய்யறேன். அந்த சடங்கை கூட என்னால செய்ய முடியலன்னா நான் எதுக்கு மதம் மாறணும்? ஏன் இதை இந்துக்கள் புரிஞ்சுக்க மாட்டாங்க? சமநிலை என்பது வேற, நம்ம எல்லாத்தையும் தாரவாத்து கொடுக்கறது வேற. சமநிலை என்னன்னா உனக்கு உன்னோட, எனக்கு என்னோட சமநிலை. என்னோட எல்லாத்தையும் தூக்கி நீ எடுத்துக்கணும்னு சொல்றதுக்கு பேரு முட்டாள்தனம். ஏன் வந்து நம்மளுடைய இருக்கிறவங்க அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க? என்னங்க வெள்ளிக்கிழமை போய் கோயில் கும்பிடுறதுக்கு கஷ்டப்படுறவன், நீ மதம் மாதிரி எத்தனை தடவை போய் சாமி கும்பிட போற? அந்த அங்க செய்ய போற விஷயத்தை இங்க செஞ்சுட்டு சொன்னீங்க லிங்கேஷ். இப்ப இதுல ஒரு சின்ன ஆட் ஆன் சொல்றேன். நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி சேர்ந்து வாழ்றாங்க, திருமணம் பண்ணாம வாழ்றாங்க இல்லையா? இதுல என்ன நடந்துகிட்டு இருக்குது? ஏன்னா நானும் நிறைய கேசஸ் பாக்குறேன். அதுல ஒரு சின்ன விளக்கத்தை மட்டும் சொல்லிடுறேன். இவங்க 2 பேரும் தனியா, அதாவது வாழ்றாங்க, அதாவது திருமணம் பண்ணல, பதிவு திருமணம் பண்ண முடியாது, ஏன்னா அவர் வேற ஒரு மதத்துல இருக்கிறாங்க. திருமணம் பண்றாங்க. இவங்களுக்கு குழந்தை பிறக்கும் போது இவங்க குழந்தையும் ஐசி இல்லாத பிரச்சனையில மாட்டுறாங்க. இதுதான் இன்றைக்கு நடக்கிற ஐசி இல்லாத பிரச்சனை. இப்ப பாருங்க, நம்ம தாத்தா பாட்டி எழுத படிக்க தெரியாத காலகட்டத்திலேயே நிறைய பேருக்கு ஐசி எடுத்துட்டு நல்லாதான் வாழ்ந்தோம். ஆனா இப்ப ஐசி இல்லாத காரணம் எதுக்குன்னு நல்லா சிந்திச்சு பாத்தீங்கன்னா எல்லாமே இந்த மதத்தோட சட்டத்திட்டத்தோட பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இதை தீர்றதுக்கோ இதை களையறதுக்கோ முடியலன்றதுதான் நாங்க பாடாப்பட்டு இன்றைக்கு லிங்கேஷ் அவர் வந்து ஒரு கேட்டிருக்கு, இதை பார்த்துருக்க, நேர்காணல் பார்த்திருக்க அனைவரும் இது ஒரு பெரிய ஒரு கருத்தா எடுத்துங்க. தயவு செய்து இதை ஷேர் பண்ணுங்க. ஒவ்வொரு ஹிந்துவும் இந்த நிகழ்வை நீங்க பார்க்கணும். ஒரு விழிப்புணர்வு இருக்கணும் நம்மளுக்குள்ள. நம்ம மக்கள்கிட்ட ஒரே ஒரு தடுப்பு, அதாவது கோவிட் வந்துருச்சு, அதுக்கான SOPs எல்லாம் அரசாங்கம் கொடுத்தாங்க, அதுக்கு ஒரு தடுப்பூசி போட்டாங்க இல்லையா? இந்த நிகழ்ச்சி இந்த 9 நாள் ஒன்று இருந்து நம்ம இந்த தர்மத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி இந்த ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்கிறோம். இது சும்மா ஒரு எங்களோட NGO மாமன்றம் பேருக்காக அப்படின்றதுக்காக இல்லைங்க. இது உண்மையிலேயே சீரியஸா நாங்க ரொம்ப காலமாவே இந்த மதமாற்றத்துக்கான போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கோம். அதனாலதான் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு பேசுறோம். சோ இது ஒரு சமூக சீர்கேடா மாறுது. இது 2வது தலைமுறைக்கு இதை கொண்டு போய் சேர்க்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ICBC இல்லாம, இந்த ICBC இல்லாம பிறக்கிற அந்த 4 அந்த குழந்தைகளோட வருங்காலத்தை நீங்க யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு சரியான படிப்பு கிடைக்குமா? சரியான எதுதான் கிடைக்கும்? இவங்க தான் மறுதடவையில பிரச்சனை ஆகுறாங்க. அதை பத்தி சொல்லுங்களேன் லிங்கேஷ். தலைவா, இது ரொம்ப முக்கியமான விஷயம். எனக்கு என்னன்னா, சில நேரத்துல நான் ஆன்மீகத்தை வழி போய்கிட்டு இருப்பேன். ஆன்மீகத்தோட விளக்கங்கள்ல என்னோட நான் படிச்ச விஷயம் தான் சொல்றேன். எல்லாம் எனக்கு தெரியும், என்னோட பேச்சை கேளுங்க, நான் சொல்லல. எனக்கு தெரிஞ்சிச்சு, இந்த விஷயத்தை கொஞ்சம் நீங்களும் ஆராய்ச்சி பண்ணுங்களேன் அப்படின்றத நம்ம ஒரு என்ன சொல்றது, துருப்புச்சீட்டு மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கோம்.
சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அரசியல் பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம அரசியலை பத்தி ஆராயறதுனால அரசியல் பேசிக்கிட்டு இருக்கோம். அப்ப அந்த காலத்துல அரசியல் பேசுறீங்க, ஆனா ஒண்ணுமே செய்ய மாட்டீங்கன்னு சொன்னப்ப, இறங்கி களம் இறங்குறன்ற விஷயத்த நான் வந்து வெளிப்படையா சொன்னப்ப, ஐசி பிரச்சனை தான் எல்லாருக்குமே இருந்தது. ஒவ்வொரு வீட்டுக்கும் நீங்க சொல்ற மாரி ஒவ்வொரு வீட்டுக்குள்ள போகும்போது எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை அதுதான். அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நான் வந்து இந்த மதத்துல இருக்கேன். பட் இந்த மதத்த நான் வெளிய சொல்ல முடியாது. ஏன்? காரணம் அங்க இருக்கிற எந்த ஒரு மசூதிக்கோ, இல்ல நான் வந்து சர்ச்லயோ வந்து என்னோட பேர் இல்ல. அதனால நான் வெளிய சொல்ல முடியாது. நாங்க 2 பேரும் திருமணம் செய்துக்கிட்டோம். அதாவது கோயில்லயோ, இல்ல ஏதோ ஒரு இடத்துல. ஆனா ரிஜிஸ்டர் பண்ண முடியாது. ஆனா பிள்ளை பொறந்திருக்கும். இந்த பிள்ளைக்கு ஐசியோ பிறந்த சூறு எடுக்கும் பொழுது என்ன பிரச்சனை வரும்னா, ஆ வச்சுங்க ஒரு முஸ்லீமா மாறி இருக்காருன்னா, அவன் உடனே என்ன கேட்பாங்க ரிஜிஸ்ட்ரேஷன்ல, மனைவி வந்து முஸ்லீம் ஆயிட்டாங்களா? இல்ல. போய் அத முடிங்கன்னுவாங்க. நீங்க அத முடிக்காம இப்ப இவங்க என்ன சொல்லுவாங்க, இல்ல எனக்கு வந்து அந்த மாரி மதம் மாற பிடிக்கல. நீங்க அதுல இருந்துக்குங்க. எனக்கு இதுல விருப்பம் இல்லன்னுவாங்க. ஆனா சட்டப்படி பார்க்கும்போது அவன் உடனே மாற சொல்லுவான். இல்ல சட்டப்படி சொல்லுது மாறுன்னு. அப்பதான் பிள்ளைக்கு நான் ரிஜிஸ்டர் பண்ண முடியும். இந்த ப்ராசஸ் ஓடுறதுக்கு நினைக்கிறோம். நாளைக்கு போனா அடுத்த மாசம் முடிச்சிடலான்னு. இந்த ப்ராசஸ் போக, போக, போக டைம் எடுக்கும். அ அருண் துரைசாமி வந்து ஒரு கேஸ் ஒரு வாட்டி எடுத்து நடத்தியிருந்தார். பேரு மாத்தியிருந்தா, அதாவது என் பேரு வச்சு நான் பேர மாத்துறேன். நான் வந்து பூமிபுத்ராவா ஆயிருவேன். அதனால எனக்கு வந்து வீடு 50% டிஸ்கவுண்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு, அங்க இருந்த இந்தியர் வீடு இல்லாம கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாத்துக்கும் போயிட்டு ஐசிய மாத்தி விட்டாங்க. பேர மட்டும் மாத்தி விட்டாங்க. இவங்க எல்லாம் பேர மாத்திட்டு போய் நிக்கிறப்ப அவன் சொல்லிட்டான், "அப்படி ஒரு பிளானே நாங்க குடுக்கலங்க." அப்படின்னு சொல்லிட்டோனே, திரும்ப பேர மாத்தணும்னோனே, ஷரியா கோர்ட்டுக்கு போறதுக்கு டைம் எடுத்துருச்சு. ஷரியா கோர்ட்டுக்கு போனா உங்களுக்கு உங்க தரப்புல வாதாடுறதுக்கு யாரா இருப்பா? யாருமே இல்ல. அப்ப இவங்க வெயிட் பண்ணி அப்பீல் பண்ணாம போனதுனால கேஸ் வந்து தூக்கிட்டாங்க. இப்ப யாரெல்லாம் பேர் மாத்துனாங்களோ அவங்க எல்லாம் இன்ன வரைக்கும் முஸ்லீமா தான் இருக்காங்க. ஆனா அவங்களோட வாழ்க்கைய பார்த்தீங்கன்னா பொட்டு வைப்பாங்க, சாமி கும்பிடுவாங்க எல்லாம் இருக்கும். ஆனா ஐசி வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம் பேர் இருக்கும். ஏன்னு கேட்டா என்ன ஏமாத்திட்டாங்க. அதாவது மதம் மாறுறது அது கூட ஒரு நான் வந்து ஸ்கேம். தடுக்க அது மாட்டேன். ஒரு ஸ்கேம் மாதிரி போயிருச்சு. எஸ். நான் மதம் மாறுறது கூட தடுக்க இந்த மாட்டேன். ஸ்கேம வந்து நம்ம பேசுறதுனால தவறுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இப்ப இது ஒரு ஸ்கேமு. இது நடந்துகிட்டு இருக்கு. இது விழிப்புணர்வு நான் பேசுவேன். தப்பா? நான் பேசுவேன். என்ட்ட அதான் கேட்பாங்க. நீங்க கலைத்துறையில இருந்துட்டு எதுக்கு உங்களுக்கு இந்த பிரச்சனைன்னு? நான் என்ன சொல்லுவேன்னா, நான் கலைத்துறையில மூஞ்ச காட்டிட்டேன் டிவில. நான் வேற வந்து சமுதாய பிரச்சனை அது இதுன்னு பேசிட்டேன். எனக்கு வருது கால் பெர்சனலா. ஐயா எங்களுக்கு உதவி செய்யுன்னு. நான் வந்து 10 பேர காப்பாத்த முடியல. அடிச்சிட்டு போச்சு வெள்ளம். இதுக்கப்புறம் இன்னொரு 10 பேர் வெள்ளத்துல போவாதீங்கன்னு சொல்லிட்டு நான் நிறுத்த வேண்டியதா இருக்கு. அதனால இத நான் பேச வேண்டியதா இருக்கு. அப்புறம் நாளைக்கு நீங்க கேட்கக்கூடாதுல்ல, கலைஞர்கள் வந்து பணம் சம்பாதிக்கிறாங்க. ஆனா சமுதாயத்துக்கு என்ன செஞ்சாங்க? நான் செஞ்சேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கேன். இது என்னுடைய கடமை. நான் நான் வந்து இத அதாவது ஒரு 2 விதமான மதமாற்றம் வந்து நம்ம மலேசியால நடந்துகிட்டு இருக்கு. ஒண்ணு வந்து பிளான் பை த ஆத்தாரிட்டிஸ். எஸ். பிளான் பண்ணி அரசாங்கம் மூலியமா இதை அழகா வழி நடத்தி கொண்டு போய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி நம்ம பொண்ணுன்னு பார்த்தோம்னா மிஷினரிஸ் நம்மளுக்கு தேவையான, அதாவது நம்மளுக்கு ஈஸியா கிடைக்க வேண்டிய பொருட்களே வந்து இல்ல கஷ்டம், இந்தா இதை வச்சுக்கோ, இல்ல நீ இங்க வா அங்க வா, உனக்கு நான் சண்டே கிளாஸ் கூட்டிட்டு போறேன், ஐஸ்கிரீம் வாங்கி தரேன், இந்த மாதிரி தலைவா, காமிச்சு மாத்துறதும் 2. இந்த 2க்கு நடுவுல மாட்டிக்கிட்டு முடிக்கிற இந்த இந்து சமூகத்தை வந்து எப்படியாவது இந்த ஒரு உணர்ச்சியும் ஒரு உணர்வும் கொடுக்கணும்னு தான் இவ்வளவு நாளும் நீங்க வந்து பேசிட்டு இருக்கீங்க. ஆமால இன்னொரு விஷயம் தலைவா, சில பேர் வந்து இதெல்லாம் தெரியும். இன்னொன்னு படிப்போம். நம்ம நினைக்கிறோம் நம்ம சில பேருக்கு வந்து மதம் மாறவங்களுக்கு வந்து சில இங்கீதம் இல்ல, அவங்களுக்கு வந்து சில விஷயங்கள் தெரியல, அதனால மதம் மாறாங்க. நல்லா இன்னொரு புரிஞ்சுங்க, தெரிஞ்சே மதம் மாறவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. தெரியும் இதெல்லாம் நடக்கும் தெரிஞ்சு மதம் மாற இருக்காங்க. யாருங்க தெரியுங்களா? ஒரு காலகட்டத்துல வந்து நல்லா ஆட்டம் போட்டுருவான் பையன். ட்ரக்ஸ், சண்டைன்னு அங்க கேஸ், போலீஸ் வாண்டட் இதெல்லாம் தேடிக்கிட்டு அவன் பேரு சுரேஷா? சுரேஷ்னு சொன்னாலே போலீஸ் எல்லாம் வந்து அத்தாரிட்டிஸ் வந்து அவனை தேடிக்கிட்டு இருக்கிற காலகட்டத்துல அவன் தஞ்சம் புகுவதற்கு ஒரு வழி இருக்கு. என்னது? மதம் மாறினால் பேரு மாறும், ஐடென்டிட்டி மாறும். இது மாறினா அவனுடைய பழைய பாவங்கள் எல்லாம் கலைஞ்சிடும். இப்படி இது உண்மை. இந்த மாதிரி மாறணும்னு இருக்கானுங்க. இது உண்மை. இந்த மாதிரி சம்பந்தப்பட்டவங்க நான் நேரடியா போயிட்டு பேட்டி கண்டிருக்கேன். சரி தலைவா, நீங்க ரொம்ப தைரியமா இவ்வளவு விஷயத்த சொல்லிருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இதை நான் சொல்வதனாலதான் சம்மரி வினோட் மாதிரி ஆளுங்களை வந்து என்ன வந்து போலீஸ்ல போய் ரிப்போர்ட் பண்றது. இதை இவன் சொல்லிட்டானா இவங்க தெளிஞ்சிருவாங்க. இதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து நம்ம வேலை இன்னும் ஸ்மூத்தா போவாது. சோ இந்த மாதிரி மாறினவங்களை நான் சந்திச்சு நான் அவங்கள்ட்ட கேட்டது என்னன்னா, பேரு மட்டும்தான் நான் மாறுனுச்சு, இன்னமும் என்னுடைய ரேகை மாறல. அதனால எங்கேயாச்சும் பிளாக்ல என்ன நிப்பாட்டினா கை சாப்ப வச்சா என்னோட டீடைல்ஸ் பழைய டீடைல்ஸ் எல்லாம் வருது, பேரு தான் மாறிடுச்சு, ஆனா என் தலையெழுத்து மாறலன்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்ப நான் சொல்லுவேன், உனக்கு இந்த ட்ரிக்ஸை யாரு கொடுத்தான்னு, யாரு என்ன தேடினாங்களோ அவங்க தானே அந்த ட்ரிக்ஸை கொடுத்தாங்கன்ற ஒரு பிரச்சனை. சரிங்களா? நீ மதம் மாறிட்டு உன்னோட ரெக்கார்ட் எல்லாம் காணா போயிடும். இல்ல, கை ரேகை
இங்க உண்மைதான். வந்து உங்க பேரை பார்த்துட்டு அவன் முடிவு பண்றதில்ல, உங்க கைரேகை வச்சு முடிவு பண்றான். சோ இந்த மாதிரி இப்படி செஞ்சா இதெல்லாம் நடக்கும். இருந்தாலும் என்னுடைய பழைய குற்றங்கள் வந்து ரெக்கார்ட்ல இருக்காதுன்னு சொல்லி மாறி இருந்து ஏமாந்தவங்களும் இருக்காங்க. அவங்களோட ஸ்கேம் கேஸ் தான். நம்ம ஹேண்டில் இது பண்றோம். டோட்டலான ஸ்கேம் தான் நடந்துட்டு இருக்குது. இதுக்கு தான் விழிப்புணர்வு ரொம்ப அவசியம். இப்ப நம்ம சொல்ற சில விஷயங்களை வந்துட்டு இப்ப ஒரு பெரிய ஸ்கேம் நடக்குதுன்னா போலீஸ்காரங்க சொல்றது இல்லையா, இதெல்லாம் நீங்க போய் பாத்துட்டீங்கன்னா ஸ்கேம்ல நடக்கும் அப்படின்றத. இந்த விழிப்புணர்வு கொடுக்கறதுக்கு தான் இந்த ப்ரோக்ராமே நடத்திட்டு இருக்கிறோம். யாரெல்லாம் இந்த விழிப்புணர்வுக்கு நான் ஒரு உறுதுணையா இருக்கிறேன். அதாவது நீங்க வந்து அந்த குரூப்ல உங்க வட்டாரத்துல இந்த மாதிரியான ஒரு ஃபோரம் ஏற்பாடு பண்ண முடிஞ்சுன்னா தயவு செஞ்சு அந்த QR கோட்ல நம்மளோட Facebookல இருக்கு, நீங்க ஷேர் பண்ணிருக்கோம். அதுல வந்து சேர்ந்து நீங்க எந்த மெம்பரும் ஆக வேணாம், எந்த ஒரு இயக்கத்திலும் மெம்பர், ஒரு அணி, ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் ஒன்று உருவாக்க போறோம். நேஷன் வைடா இதை போய் வீடு வீடா பார்த்து பேச போறோம் இந்த மதமாற்றத்தை. ஏன்னா வேற வழியே இல்லை இந்த மதமாற்றத்துக்கு தடுக்கிறதுக்கு. நம்ம தான் அணி திரளணும். நான் கித்த பந்து கித்த தான், நம்மளையே காப்பாத்திக்கிறோம். லிங்கேஷ் மாதிரி போன்றவர்கள் பிரமுகர்கள் வெளியில வந்து தைரியமா பேசணும். நிறைய இடத்துல மீடியால பேச ஆரம்பிக்கணும். எங்க போனாலும் இதை பத்தி பேசினாதான் இந்த மத மாற்றத்தை நிப்பாட்டவே முடியும். ஒவ்வொரு செகண்டரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இதை வந்து ஆரம்பத்துல இருந்தே இவ்வளவு விஷயங்கள் நடக்குதுன்ற பெற்றோர்கள் குறிப்பா இதுக்கு வந்து ஒரு பெரிய அவங்களோட சமய கல்விக்கு முக்கியமா அவங்களுக்கு வந்துட்டு ஆதரவு கொடுக்கணும், அனுப்பணும். எந்த அளவுக்கு மற்ற கல்வி முக்கியமோ சமய கல்வியை முக்கியம்னு கொண்டு வந்து சேர்க்கணும். நினைக்கிறேன் கிட்டத்தட்ட நம்மளுக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. இந்த வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சு 2வது நாளே எங்களுக்கு வந்து பர்சனலா ஒரு மெசேஜ் வந்தது. செராஸ் தாமன் கொபேனா நினைக்கிறேன், தாமன் கொபேனால வந்து ஒரு குழு இறங்கியிருக்கு, மதமாற்றத்தை பத்தி பிரச்சாரம் பண்றாங்கன்னு எங்களுக்கு வந்து தகவல் வந்தது. அங்க இருக்கிற எங்களோட வாலண்டியர்ஸை நாங்க கான்டாக்ட் பண்ணி உடனே அவங்களை அனுப்பி அது என்ன ஏதுன்னு விசாரிக்க சொல்லி அவங்கள வந்து நிப்பாட்டி இருக்கோம். இந்த ஒரு விஷயம் தான் அந்த வாட்ஸ்அப்ல நீங்க இருந்து, இந்த குரூப்ல இருந்து நீங்க வந்து சமுதாயத்துக்கும் சமயத்துக்கும் செய்யற ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம் வந்து நான் வந்து கருதுறேன். நீங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு எங்கெல்லாம் வந்து மத மாற்றம் நடக்குதுன்னு உங்களுக்கு ஒரு சஸ்பெக்ட் இருக்கோ, ஒரு விஷயம் தோணுதோ, தயவு செய்து இந்த வாட்ஸ்அப் குரூப்ல எங்க கிட்ட சொன்னீங்கன்னா எங்களோட ஆட்களை நாங்க அனுப்பி அதை வந்து உங்களுக்கு அங்க தடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தா எங்களோட வாலண்டியர்ஸ் நாங்க வந்து உடனே அது வந்து தடுக்க வந்து முயற்சி பண்றோம். ஏன்னா தயவு செய்து ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும், இந்த மதம் மாறுறவங்க வந்து நம்ம கலாச்சாரத்தையும் மொழியும் வந்து காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலையில தான் இருக்காங்க. இந்த இன்னொன்னு தலைவா, சாரி மன்னிச்சுங்க, சொல்லுங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மதம் மாத்துறாங்களே, மதம் மாறணும்னு சொல்லி மாறுறாங்களே, வந்து மாத்துறவங்க இது தப்பு இல்ல. இப்ப பாருங்க, நம்மளும் வந்து ஒரு இனிஷியேட்டிவ் இருக்கு, சனாதனத்தை காப்பாற்றணுன்ற ஒரு இனிஷியேட்டிவ் இருக்கு. இப்ப அவங்களுக்கு வந்து அவங்களுடைய நம்பிக்கைகளையும் வந்து பரப்பணுன்ற ஒரு விஷயம் இருக்கும். என்னோட பதில் என்ன தெரியுங்களா, தீதும் நன்றும் பிறர் தர வாரம், நல்லதும் கெட்டதும் அடுத்தவங்களால நமக்கு வரப்போறது. முதல்ல உட்காந்து அந்த மதத்துக்கு நான் போறதுக்கு முன்னே இந்த மதத்துல இருக்கிற பகவத்கீதை, வேதங்கள், சொல்லப்பட்ட திருமுறை, திருவாசகம் இதெல்லாம் நான் படிச்சிருக்கேனா, அதுக்கு அர்த்தம் தெரியுதான்னு சொல்லிட்டு ஒரு மாசம் டைம் எடுத்துங்க. நானே இது ஒரு சேலஞ்சா சொல்றேன். மதம் மாறணும்னு முடிவு பண்ணிட்டேன், ஆனா 1 மாசத்துக்கு அப்புறம் நான் மாற போறேன். ஆனா இந்த 1 மாசம் இது எல்லாம் நான் படிக்க போறேன் அப்படின்னு ஒரு முடிவு நீங்களே எடுத்துங்க. நான் மதம் மாற போறேன், ஆனா இதெல்லாம் நான் செய்யப்படுங்க. இதை நீங்க 1 மாசம் செஞ்சியும் நீ மதம் மாற போறியா, தாராளமா. ஆனா இந்த 1 மாசம் செஞ்சிட்ட பிறகு உன் மனசுல ஒரு தெளிவு வரும். இதையே நீ கரெக்டா செய்யல. அதாவது தமிழ்ல ஒன்று சொல்லுவாங்க, எங்க தாத்தா அடிக்கடி சொல்லுவாரு, அதான்டா பேசுறவன் பேசிக்கிட்டு தான் இருப்பான், கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானம் ஏறி வைகுண்டம் போனானா. கூரை ஒரு 8 அடி 9 அடி தான் இருக்கும், அதுல ஏறி கோழி பிடிக்கிறதுக்கே நடுங்குவான். அவரு அப்படியே எகிரி வானத்துல ஏறி அப்படியே வைகுண்டம் போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. அதை நம்ப முடியாது. இந்த 1 மாசம் இந்த விஷயத்த செஞ்சு சுலபம். இப்ப ஒருத்தர் இந்த முக்கியமா வந்து இந்த மிஷினரிஸ் சொல்லல, இதுல வந்து இன்னொரு கூட்டம் இருக்கு, இந்த திராவிடன்ற ஒரு கூட்டம். கடவுள் நம்பிக்கை இல்ல, தமிழ் வந்து மொழி, நாம சொல்றேனே, தண்ணியை வந்து நீங்க தேக்க வைக்கணும்னா உங்களுக்கு குவளை வேணும், சமயம் வேணும். இன்னைக்கு உலகத்துல பொருளாதார மொழியா தமிழ் எத்தனை நாடுகள்ல இருக்கு, அரசியல் ஆட்சி மொழியா எத்தனை நாடுகள்ல இருக்கு. இப்படி நீங்க ஒவ்வொரு இடத்துலயும் தமிழ் எங்க நல்ல செழிப்பா இருக்குன்னு பாத்தீங்கன்னா சமய இதுலதான் வந்து செழிப்பா இருக்கு. தேவாரம், திருவாசகம், திருமுறை, இந்த மாதிரி அகநானூறு, புறநானூறு, இதுலதான் வந்து சமயம்னா தமிழை காப்பாத்திக்கிட்டு இருக்கு. இப்ப இந்த சமயத்தை எடுத்துட்ட பிறகு தமிழ் என்ன ஆகும், கிளாஸ் உடஞ்சானா தண்ணி எப்படி போகும், அந்த மாதிரி தமிழ் மொழி காணாம. சோ இந்த கூட்டம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் தேவையில்லைன்னு. ஒரு வகுப்புல ஒரு ஆசிரியர் 40 பிள்ளைங்களுக்கு பாடம் எடுக்கிறாரு, 40 பிள்ளையும் ஏ எடுக்கிறது இல்லைங்க, 5 பிள்ளை ஏ எடுக்கும். அதுக்காக வாத்தியார் முட்டாள்னு சொல்ல முடியாது, படிச்சவன் சரியில்லை. ஆனா படிச்சவன் என்ன சொல்லுவான், வாத்தியார் ஒழுங்கா சொல்லி தரது இல்லப்பா அப்படின்னு. அப்பாவும் வாத்தியார் மேல பழி போட்டுருவாரு,
ஆனா வாத்தியாருக்கு இதெல்லாம் நஷ்டமா? கிடையாது. அந்த 5 பிள்ளைக்கு நஷ்டமா? கிடையாது. இல்லன்னு சொல்றோம். நீ பிராக்டிஸ் பண்ண மாட்ட, கோயிலுக்கு போக மாட்ட, சொன்ன தியானத்தை செய்ய மாட்ட, கோயில்ல போயிட்டு தான் இப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டே சாமி கும்பிடுறது. சாமி இங்க இருக்கும், இங்க இருப்பான். ஒரு வாரம் போயிட்டு அப்புறம் சொல்றது கடவுள் எனக்கு ஒண்ணுமே கொடுக்கலன்னு. ஏன் இவ்வளவு நாள் நான் கும்பிடுறேன், எனக்குன்னா சிவன் வந்து நான் வீட்டு முன்னுக்கு வந்து கொடுத்துட்டு போறாரு. 2 தடவை நமசிவாயம் சொன்னால அந்த 2 வச்சுக்கோன்னு கொடுத்துட்டு போலாம். இந்த உலகத்துல யாருமே கடவுளை பார்க்கல. ஆனால் கடவுளை உணரும் பொழுது சில விஷயங்கள் கண்ணுக்கு தென்படும்ன்ற விஷயத்தை தான் நம்ம சொல்றோம். அப்புறம் இந்த திராவிடம் சொன்னல, இவங்க வந்து சமத்துவத்தை பேசுறாங்க. இது வந்து ஏற்றத்தாழ்வு அப்படின்னு சொல்லிட்டு சனாதானம் சொல்லாத, இந்து மதம் சொல்லாத ஜாதியை போட்டு உள்ள திணிச்சு நம்ம சொன்னோம்னு சொல்லிட்டு இவங்க என்ன சொல்றாங்க, எல்லாருக்கும் சமநிலை கொடுக்கணும், சோசியலிசம் பேசுறாங்க. நீ சோசியலிசம் ரோட்ல நின்று மைக்ல பேசுற. நான் என்னோட சிவனோட பாதத்துல சோசியலிசம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்ப நீங்க வந்து என்கிட்ட ஒரு பொருள் கொடுக்குறீங்க, நான் ஏழைப்பட்டவன், நீங்க பணக்காரர் கொடுக்குறீங்க. நான் சொல்றேன் எனக்கு அவரை பார்த்தாலே பிடிக்காது, எனக்கு வேண்டான்றேன். அதே மாதிரி நீங்க சொல்றீங்க நான் கொடுக்க மாட்டேன், எனக்கு எல்லாருக்கும் ஒரு அவனுக்கு கொடுக்க மாட்டேன். இதுல வந்து ஒரு பேதம் இருக்கு. அதுவே ஆண்டவன் பாதநிலை வச்சிட்டீங்களா, அது பிரசாதம் ஆயிருச்சு. பிடிச்சவன் வச்சானா பிடிக்காதவன் வச்சானா நம்ம கேட்க போறது இல்ல. எல்லாரும் சமத்துவம் எடுத்து சாப்பிடுறோம். இறைவனோட படையல் பிரசாதம் சொல்லிட்டு சாப்பிடுறோம். நீ சமத்துவத்தை மேடையில பேசுற, நீ கல்லுன்னு சொல்றிய, அந்த சிவனுக்கு மத்தியில நான் கல்லுக்கு அடியில ஆரம்பிச்சுட்டேன் அந்த சமத்துவத்தை. அததான் சொல்றேன். சமத்துவம் பேச நல்லா இருக்கும், இது அதுன்னு பேச நல்லா இருக்கும். ஆனா திராவிடம் பேசுறவங்க நல்லா பாருங்க, பேசுற அந்த தலைவர் நல்லா இருப்பாரு, செழிப்பா. கீழே ஃபாலோ பண்றலாம் பாருங்க, கஷ்டப்பட்டு. அதுவும் ஒரு விதமான ஸ்கேம் தானே, நம்மளை வீக் ஆக்கி நம்மளை மதமாற்ற. ஒரு விதமான ஸ்கேம்ல அதான் பெரிய ஸ்கேம். அவங்க மிஷினரி கிட்ட காசு வாங்குறதுலாம் நம்மளுக்கு தெரியாது. அதான் உண்மை. உங்கள்கிட்ட வந்து உங்க சட்டையை நான் சொல்றேன், உங்க சட்டை நல்லா இல்லைன்னு ஒரு 10 பேரு எல்லாம் அவன் சட்டை நல்லா இல்லைன்னு சொல்லுங்கன்னு சொல்ல வைப்பேன். நீங்களே வெக்கப்பட்டுக்கிட்டு சட்டையை கழட்டிடுவீங்க. உங்களை அம்மனமாக ஆக்கி ஓரமா டிப்படிச்சிருவான். பின்னாடி ஒரு டீம் வரும். அந்த டீம் புது சட்டை அம்மனமாக்கனவனுக்கு அவனுக்கே தெரியாது, அவனை அம்மனமாக்கிட்டாங்க. அதுதான் இதுல சூப்பரா இருக்கும். அததான் சொல்றேன். உங்க வீட்டுல வந்து உங்களுக்கு சனாதன பத்தலையா, படிங்க, புத்தகத்தை எடுத்து படிங்க. சும்மா இப்ப பார்த்து டிவி பார்த்துட்டு இருந்துட்டு இந்த விஷயத்தை நான் சொல்லிதான் ஆகணும். மலேசிய இந்து தர்ம மாமன்றம் மற்ற இந்து இயக்கங்கள்லாம் சேர்ந்து சமய வகுப்பு எல்லா இடத்துலயும் 527 தமிழ் பள்ளிக்கும் பாட புத்தகத்தை அனுப்பியிருக்கோம். நாடு தலைவர்ல ஆசிரியர் பயிற்சி கொடுத்துட்டு இருக்கிறோம். ஆன்லைன்லயும் கிளாஸ் நடத்திட்டு இருக்கிறோம். என்னென்னமோ செஞ்சுட்டு இருக்கிறோம். எங்களை நாடுங்க நிச்சயம். ஆனா நான் ஒண்ணு சொல்றேனே, அதாவது இந்த ப்ராப்ளம் வந்து புஷ் பண்ணிட்டு போவாதீங்க. பொதுமக்கள் கேட்கறவங்க, இதை பாக்குறவங்க, வியூவர்ஸ் யாரா இருந்தாலும் சரி, எங்க இப்ப பின்னாடி லோகோ இருக்கு இல்லையா, இவங்க செய்வாங்க. இவங்க யாரு நீங்க பாத்தீங்கன்னா, நானு, லிங்கேஷ், அரவிந்த், இதெல்லாம் செய்யறவங்க எல்லாமே உங்க மாதிரி ஒரு ஹிந்து தான். எங்களுக்கு இதுல சம்பளம் கொடுக்க கிடையாது. இது எங்க மதம், இது எங்களோட மொழி, இது எங்களோட தாய். இது இந்த நாட்டுலதான் நாங்க வாழ்ந்தோம். இந்த நாட்டுலதான் எங்க தாத்தா பாட்டியும் இந்த மதத்தையும் மொழியும் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்த சன்னதிக்கு இதே மாதிரி எப்படி எங்க தாத்தா பாட்டி இந்த இடத்த விட்டுட்டு போனாங்களோ அதே மாதிரி நான் கொண்டுட்டு போகணும்னு சொல்லி பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த பாடுபடுறதுல கொஞ்சமாச்சும் இறங்கி நீங்க ஏதாவது செய்யணுன்றதுக்கு அந்த வாட்ஸ்அப் குரூப்பே நாங்க உருவாக்கி இருக்கோம். நீங்க முதல் கேள்வி, நீங்க என்ன செய்ய போறீங்க? அதுதான். நீங்களும் இந்த மத மாற்றத்துக்கு தடுப்புக்கு நீங்க வரணும். உங்க வட்டாரத்துல மத மாற்றம் நடக்குதுன்னா நீங்களும் அதுல இறங்கணும். எங்களோட ஆள் பலம் மட்டும் பத்தாது, நீங்களும் இறங்கி ஒரு ஏற்பாடு பண்ணுங்க. நாங்க வரோம். ஒரு மத பிரச்சாரத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க, நாங்க வரோம் அங்க நடத்துறதுக்கு. ஒரு மத ஃபோரம் நடத்துங்க. இது இப்ப நாங்க பேசணும்ல, இந்த விஷயத்துல உங்க வட்டாரத்துல 100 பேர் கூப்பிட்டு பேச சொல்லுங்க, நாங்க வரோம். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம, எந்த ஒரு கட்டணமும் இல்லாம நாங்க வரதுக்கு தயாரா இருக்கோம். ஆனா ஒவ்வொரு தடவையும் எங்களால வர முடியாது, நிச்சயமா வர முடியாது. உங்களை உருவாக்கும், நீங்க அங்க உருவாக்குங்க. எங்களுக்கு வேண்டியதெல்லாம் ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு ஹிந்து தலைவர் வரணும். மதமாற்றமா நான் நிக்கிறேன். எந்த ஒரு பிராண்ட் கீழயும் இல்லாம நம்ம இந்த அணி கீழே நம்ம நிச்சயமா செயல்படலாம்னு நினைக்கிறேன். அடுத்த வருடம் நம்ம ரோட் ஷோ போறதுக்கு இருக்கிறோம். லிங்கேஷ் மற்றும் எந்த பிரமுகர் நம்மளோட வந்தாங்களோ இவங்க எல்லாமே நம்மளோட பிராண்ட் அம்பாசடர் மாதிரி நம்மளோட நேர்காணலுக்கு வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கு. நிறைய விஷயத்த நம்ம பேசியிருக்கோம். இல்ல ஒரு விஷயம், அதாவது லிங்கேஷ் ஜி வந்து ரொம்ப ஃபேமஸா அவருக்கு பேரும் புகழும் வாங்கி கொடுத்தது வந்து பேய் வேட்டை. இன்னைக்கு அந்த நிகழ்ச்சி, அதாவது பேய் வேட்டையாடிருக்காரு. இன்னைக்கு யார வேட்டையாடிருக்காருன்னு பார்த்தோம்னா, இந்த மத மாற்றத்துக்கு ஒருவர்கள் மத மாற்றத்தை அந்த மிஷனரி, அந்த ஒத்தாரிட்டி இவங்க எல்லாம் பிடிச்சி இன்னைக்கு நல்லா நம்ம ஒரு வேட்டையாடி இருக்கோம் தான். அவர் கூட சேர்ந்து புட்டுன்னு சொன்னாரு, எங்கெல்லாம் மதம் மாற்றுறது, எப்படிதான் மதம் மாற்றுறாங்க, இந்த மாதிரி விஷயங்களை நிறைய பரிமாறிக்கிட்டாரு. இப்ப முக்கியமா ஒரு விஷயம், நான் வந்து ஒரு குறிப்பா ஒரு 2 மினிட்ஸ்ல வந்து ஏன் மதம் மாறக்கூடாது அப்படின்னு லிங்கேஷ் அவர்கள் வந்து நம்ம கூட பரிமாறிக்கிட்டா ரொம்ப சிறப்பா இருக்கும். அதாவது மதம் மாறுறதுனால என்ன பாதிப்பு இந்த சமுதாயத்துக்கு, மலேசியால இருக்கிற இந்துக்களுக்கு மதம் மாறுறதுனால என்ன பாதிப்பு, இதனால நம்ம என்னத்தை இழக்க போறோம்,
சமுதாயம் எங்க போய் முடிய போகுது? மத மாற்றம் வந்து எவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு நோய் அப்படின்னு நீங்க வந்து சுருக்கமா ஒரு 2 நிமிஷத்துல தெளிவா எங்களுக்கு வந்து இந்த சொல்லுவாங்கல்ல, கடைசியா நெத்தி அடியா நீங்க வந்து கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். மத மாற்றம் ஒண்ணே ஒண்ணு. நீங்க மதம் மாறினால் வாழ்க்கை மாறும்னு நினைக்கிறது வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம். ஓகேங்களா? அதாவது இது பயனே படாது அப்படின்ற பட்சத்துல நீங்க மாறுனா அது வேற. பயன்பாடு உள்ள ஒரு விஷயத்தை நீங்க பயன்படுத்தல, அதை நான் மாத்த போறேன்றது ஒரு விஷயம். சனாதனம், அதாவது இந்து மதம் வந்து பழசுன்னு சொல்றது வந்து ஒரு தவறான கூற்று. பழமை. இப்ப தாத்தா வந்து ஒரு விஷயம் செய்யறாரு, ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறாரு, அப்ப வந்து அதை வளர்த்து விடுவாரு. அது அப்படியே பையன் வந்து கொண்டு போகும் பொழுது அவனுக்கு வந்து ஓவர் ஹெட் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தேவையில்லாத செலவுகள் இருக்காது. பிசினஸ் அப்படியே அவன் ரன் பண்ணுவான், வாழ்ந்துகிட்டு இருப்பான். நீங்க புதுசா ஒரு கடையை உருவாக்க போறீங்கன்னா இது எல்லாமே நீங்க செய்யணும். 3 தலைமுறையோட உழைப்பை நீங்க போடணும். சீனர்கள் இன்னைக்கு அப்படிதான் வாழ்றாங்க. தாத்தா நிலத்தை வாங்கினாருன்னா அப்பா வந்து பேரத்தை வீடு கட்டுவாரு, பேரை வந்து வீட்டுக்கு ஜாமான் வாங்கி போடுவான். இன்னைக்கு அதான் பெரிய வீடு. சீனர்கள் ஒரு தலைமுறையில வளர கிடையாது. நம்ம அப்படி கிடையாது. இபிஎஃப் காசை வெளியெடுத்தா முதல் கவர்மெண்ட் இருக்கிற காசை கட்டிடணும், பேங்க் காசை கட்டிடணும். பையனுக்கு வந்து அப்பா காசுல வாழாதன்னுவாங்க. பையன் திரும்ப அதே பிரச்சனையை பண்ணுவான், பேரனும் அதே பிரச்சனை. அதனாலதான் நம்ம சமுதாயம் கடன் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அந்த வருமானத்தை வந்து அடுத்த தலைமுறை கொண்டு போறது இல்லை. அதே மாதிரிதான் இந்த சனாதானம்ன்ற அந்த சிந்தனை. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்க பிள்ளைங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்க. உங்க பிள்ளைங்களுக்கு விளக்க உரை கொடுங்க. செக்ஸ் இந்த விஷயத்தை நீங்க அவங்களுக்கு தெளிவுபடுத்தல, அது வந்து வெறும் சுயத்துக்காக சுகத்துக்காக மட்டுமே என்ற விஷயத்த வெளியே ஒருத்த தப்பா சொல்லி கொடுத்துரும். போதை பொருள்னா என்னன்னு சரியா சொல்லி கொடுங்க, இல்லைன்னா அது என்னன்னு சொல்லி கொடுத்துரும். கோபத்தை எங்க காட்டணும், எங்க காட்டக்கூடாதுன்ற விஷயம் சொல்லுங்க, இல்லைன்னா அவன் பெரிய கேங்ஸ்டர் ஆயிரும். அதே மாதிரி சனாதானம் என்றால் என்ன, இந்து மதம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி கொடுங்க. இல்லைன்னா வெளியே அது வந்து தப்பு, இது வந்து இந்த பிரச்சனை இருக்கு, அவரு சொன்னாரு, ஈவே ராமசாமி சொன்னாரு சொல்லிட்டு இவனை வந்து மாத்திடுவானு. இது எல்லாமே நீங்க உங்க கையில இருக்கு. எனக்கு என்ன, அப்ப நானே கேட்கறேங்க, எனக்கு என்ன தலையெழுத்தா? படத்துல நின்று போஸ்ட் கொடுத்துக்கிட்டு செல்ஃபி பிடிச்சிக்கிட்டு நான் இந்த சாப்பாடு சாப்பிட்றேன், நான் புது சட்டை வாங்கியிருக்கேன், நான் வெளியூர்ல இருக்கேன், இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்டா வாழாம எனக்கு இது தலையெழுத்த நான் கேட்க. ஏன் நான் இதை செய்யறேன்னா, பாதிக்கப்பட்டவர்களை நான் பார்த்தேன். பாதிக்கப்பட்டவர்கள் பார்த்தோம், உங்களுக்கு இது கிடைக்குங்க அது கிடைக்குங்கன்னு மாத்திட்டு கடைசியில பார்த்து அவங்களுக்கு என்ன கிடைச்சிச்சுன்னு தெரியாது, அவங்க போயிருப்பாங்க, மாத்தினவங்க போயிருப்பாங்க. மாற்றப்பட்டவர்கள் அங்க உட்காந்து யோசிக்கிறான். பத்ததுக்கு இருந்ததையும் இழந்துட்டான். எங்க அப்பா எழுதி வச்ச சொத்து இருக்குங்க, அதை கிளீன் பண்ண முடியல. ஏன்? நேத்து வரைக்கும் என் பேர் மாரியம்மா, இப்ப என் பேர் வந்து நான் மாத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. நேத்து வரைக்கும் நான் அந்த மதத்துல இருந்தா, இப்ப நான் இந்த மதத்துல இருக்கனால எனக்கு இதெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது. இதுக்கு வந்து அந்த பாடியை பார்க்கணும், இந்த பாடியை பார்க்கணும், இந்த டாக்குமெண்ட் கேட்கறேன், இந்த டாக்குமெண்ட் கேட்கறேன், அதுக்கே நான் ஒரு 5000 ரூபாய் செலவு பண்றேன், அந்த அளவுக்கு காசு இல்லை. அதாவது மாறிட்ட பிறகு நீங்க நல்லா வாழ்ந்தீங்கன்னா, நானே போயிட்டு வாப்பா நல்லா இருப்பான், நீ போயிட்டு திரும்ப வரத்துக்கே கஷ்டப்படுறேன், உன்னை காப்பாத்துறதுக்கு நானும் கஷ்டப்படுறேன். நான் ஒரு 5 தமிழ் பள்ளிகளுக்கு என்னால வந்து ஒரு ஸ்பான்சர் பண்ண முடிய வேண்டிய காசை நான் நிறுத்தி, கல்விக்கு நான் கொடுக்க வேண்டிய காசை நிறுத்தி உன்னை காப்பாத்த நான் செலவு பண்றேன், ஒரு ஆளா காப்பாத்து. அப்ப எனக்கு என்ன தோணுது, பேசாம நீ அப்படி இருந்துரு, பரவாயில்ல, நீ தான் தற்கொலை முடிவு பண்ணிட்டியா, நீ செத்துதான் நீ கற்பனை பண்ணிக்க, நான் இருக்கிறேன், நான் காப்பாத்தணும்னு சொல்லிட்டு நான் அங்க போகும்போது இவங்க என்ன சொல்றாங்க, லிங்கேஷ் வந்து மதமாற்றத்தை பத்தி எல்லாம் பேசுறாரா, எங்களை காப்பாத்த மாட்டாரு. உன்னை காப்பாத்துறதுக்கு எனக்கு 15,000 ரூபாய் தேவைப்படுது. அதுவும் வந்து ஜெயிக்கும்னு சொல்ல முடியாது கேஸ். நீ எங்கேயாவது கண் முடித்தனமா மதம் மாற்றப்ப ஏதோ பேப்பர்ல சைன் வச்சிருவீங்க, அது வந்து கோர்ட்ல எனக்கு நேரடியா வந்து காட்டுறப்ப நான் முழிக்கணும், ஐயோ அப்படின்னு. அப்ப நான் கைவிட வேண்டியதா இருக்கு. அதனால என்ன சொல்றேன்னா, மத மாற்றம் அப்படின்றது நீங்க செய்வதற்கு முன்ன நான் உங்களுக்கு கொடுக்கிற சவால், யாரா இருந்தாலும் சரி, நீங்க யாராவது உங்க சொந்தக்காரங்க கேட்டாலும் சரி, அவங்ககிட்ட சொல்லுங்க, மதம் மாறுவதற்கு முன்ன பகவத்கீதை படிச்சியா, நீ யோசி. வேதம் படிச்சிருக்கியா, சரி 4 வேதத்தோட பேரை மட்டும் சொல்லு பார்ப்போம். ஏன் மந்திரம் படிக்கணும், திரியபக மந்திரத்தை படி. நமசிவாயம் எத்தனை தடவை சொன்னா அது என்னென்ன பலன் கொடுக்கும், 3 தடவை சொன்னா என்ன பலன், 5 தடவை சொன்னா என்ன பலன், இந்த விஷயங்கள் வந்து அவங்க யோசிக்கணும். இதையெல்லாம் கேளுங்க. இல்லைங்க என்னோட தங்கச்சி மதம் மாற போறாங்களான்னு, இதை செஞ்சியா அப்படின்னு. மதம் மாறிட்ட பிறகு என்னென்ன நடக்கும்ன்ற விஷயங்களை சொல்லுங்க. நீங்க போறதான் சொல்றேன், இந்து மதம் தான் ஓப்பன் ஹவுஸ், நீங்க வரலாம் போலாம் வரலாம் போலாம். மற்ற மதங்கள் நீங்க போனதான், வரும்பொழுது உங்களுக்கு சட்ட பிரச்சனை அவ்வளவு இருக்கு. நம்ம ஒரு விஷயத்த சரிப்படுத்துறதுக்கே செலவு பண்ணிக்கிட்டு, நம்ம ஒரு விஷயத்த வளர்க்கறதுக்கு செலவு பண்ண கஷ்டமா இருக்கு. அதனால மத மாற்றம் அப்படின்ற விஷயத்துக்கு எல்லாருக்கும் விளக்க உரை கொடுங்க. அண்ணன் தம்பி அவன் கேட்கறான் கேட்கல, அவன் பிரச்சனை, சொல்லிட்டோன்ற திருப்தி எனக்கு இருக்கு. இப்ப நான் சொன்னோன்னே, கிருஷ்ண பகவான் வந்து பகவத்கீதை கொடுத்தாரு, ஆனா நீங்க கிருஷ்ணர் பகவானே இல்லைன்னு சொல்ற ஒரு டீம் உருவாயிருச்சு. கிருஷ்ணருக்கே அந்த கதினா, நான் கிருஷ்ணர் கிடையாது, நான் சாதாரண லிங்கேஸ்வரம். என் பேச்சு எவனும் கேட்கணும்னு அவசியமே கிடையாது. ஆனால் 50 பேர் லைஃப்ல பாக்குறவங்க அதுல 5 பேர் யோசிப்பான். அந்த 5 பேர் தான் என்னோட விதை, அந்த 5 பேர் தான் வளரணும் எனக்கு. அதனால உங்களை வந்து தவறா பேசுவாங்க, உங்களை விமர்சிப்பாங்க,
எனக்கு கெட்டவத்தெல்லாம் கால் வரும். யார் இந்த திராவிட கூட்டத்துல இருந்து கெட்டவத்தெல்லாம் கால் பண்ணுவாங்க. ஓ, நீ இந்த பேச்சு பேசுற, நீ அந்த பேச்சு பேசுற அப்படின்னு. நான் ஒன்னே சொல்லுவேன், நான் உன்னை சபிக்க கூட மாட்டேன். என்ன நீ சொல்லிட்டல, உன்னுடைய வாழ்க்கையை பாரு எப்படி இருக்குன்னு விட்டுருவேன். ஏன்னா உனக்கும் மேல சிவன் இருக்கான். சும்மா இருக்க ஏன் அவனை நோண்டனா அந்த ஆள் வீட்டுக்குள்ள புந்துச்சுன்னா உனக்கு இப்ப பேய் வேட்டை எப்படி போனேன்னு கேட்டீங்கன்னா, பேய்க்கே பேய் தலைவன் ஒருத்தர் இருக்கா, அதான் சிவன். சரிங்களா? நல்லவனுக்கும் கெட்டவனுக்கும் அந்த ஆள் தான் சாமி. சோ நான் அந்த மாதிரி விட்டுருவேன். இதுக்கெல்லாம் பயப்படாதீங்க. தர்மம் தலை காக்கும்ன்ற விஷயத்த நம்பினீங்கன்னா தர்மத்தை செய்யுங்க. சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது தர்மம் தலை காக்கும், தர்மம் தலை காக்கும். சனாதானத்தால நான் நல்லா இருக்கேன். என்னுடைய ஆசிரியர்கள், சனாதானம் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்களுக்கு நான் இன்னைக்கு நன்றி கடன்படுறேன். இன்னைக்கு நான் எங்க தாத்தா பத்தி நான் ஏன் பேசுறேன்னா, எங்க தாத்தா அன்னைக்கு செஞ்ச விஷயத்த நான் இன்னைக்கு நினைவு கூறுறேன். இன்னைக்கு நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு சனாதானத்தை கொடுங்க, நாளைக்கு உங்க பிள்ளை உங்க பேரை சொல்லும். அதை விட்டு போட்டு சினிமா நாளைக்கு எத்தனை மணிக்கு என்ன யாரு படம் வருது, அவர் என்ன படத்துல யாரு கூட ஹீரோயினே நடிச்சிருக்காரு, என்ன பாட்டு வந்திருக்கு, என்ன ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ, அனாவசியம். நடிகர்களை புகழ்ந்து புகழ்ந்து நடிகர்கள் வளர்ந்துட்டாங்க, நடிகரை புகழ்ந்து அவன் வளரல. ஆனால் சிவனை புகழ்ந்து பேசினா எல்லாருமே சிவனுக்கு சமத்துவம் வழங்கப்படுறாங்க. சிவன் கோயில பாத்தீங்கன்னா 63 நாயன்மார்கள் இருப்பாங்க, திருநாள்வர் இருப்பாங்க. சிவனை போற்றுறவங்களே போற்றப்படுறாங்க, அடியார்கள் போற்றப்படுறாங்க. அரசியல்வாதிகளையும் இந்த திராவிட கூட்டத்தையும் போற்றவனுங்க அவன் கீழே பாத்தீங்கன்னா அவங்க லைஃப் ரொம்ப கஷ்டத்துல இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்திரிகையாளர் மலேசியால இருக்காரு, நான் யாரும் பேர் சொல்லல, அப்படிதான் பேசுவார் திராவிடங்கன்னு. அவருடைய தனிப்பட்ட லைஃப் நீங்க பாத்தீங்கன்னா செய்தி எழுதுறதுக்கு 50 அடிக்கு நிற்பாரு. செய்தி எழுதுறதுக்கு இப்ப உங்களை பத்தி எழுதணும் 50 அடிக்கு நின்றுகிட்டு இருப்பாரு. அவ்வளவு வறுமை. நீதான் மூலாதாரத்தை பாதிக்கிறிய. இல்ல இல்ல இல்லன்ற சிவன் வந்து எப்படி தெரியுங்களா, அவர் ஒரு மாதிரி மயக்கத்துல இருக்கிற ஒரு மனுஷன், மயக்கத்திலே இருப்பாரு. எனக்கு பிரச்சனை வேணாம்னு சொன்னீங்க, பிரச்சனை கொடுத்துருவாரு. ஏன்னா நீங்க பிரச்சனைன்ற வார்த்தையை தான் சொல்லிட்டீங்களே. அவருக்கு வந்து நீ என்ன வேணும் அதை மட்டும் பேசு, எனக்கு இல்லாததை பத்தி பேசாத. பலம் வேணும், பலம் கொடுப்பார். வருமானம் வேணும், வருமானம் கொடுப்பார். வாய்ப்பு வேண்டும், வாய்ப்பு கொடுப்பார். சாந்தம் வேண்டும், சாந்தம் கொடுப்பார். எனக்கு பிரச்சனை வேணாம், பிரச்சனை தான் வரும். எனக்கு பிரச்சனைன்ற வார்த்தையை அவர் காதுல போட்டு வேணும் வேணான்னா கடவுளுக்கு தெரியாது, நந்திக்கு வந்து வேணும் வேணான்றது விஷயம் தெரியாது. நீ கேட்கிற வார்த்தை தான். நான் நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா நல்லா இருப்பீங்க, எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைச்சா நல்லா இருப்பீங்க. ஏன்னா நல்லதுன்ற விஷயத்த காதுல போட்டுட்டீங்க. எனக்கு பிரச்சனையே வேணாம்னு நினைச்சா பிரச்சனை தான் கேட்கறவங்களுக்கு எடுத்துட்டு போடா அப்படின்னு. நல்ல சிந்தனைகளை உங்க பிள்ளைங்களுக்கு கொடுங்க. சொல்றான் சினிமால பேசுறதுக்கு தலைவா சினிமால பேசுறதுக்கு நல்லா இருக்கும். கடவுள் இல்ல, நான் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற மாதிரி பேச நல்லா இருக்கும். நான் தான் வந்து அல்டிமேட் அப்படின்ற பேசுறதுக்கு நல்லா இருக்கும். நான் தான் வந்து இந்த ஊரை காப்பாத்த கடவுள்ன்ற மாதிரி பேச நல்லா இருக்கும். ரியல் லைஃப்ல அதெல்லாம் செல்லாது. சில பேர் சொல்லுவாங்க கோவிட் வந்துருச்சு, உங்க சாமி எங்க போனுச்சுன்னு. கோவிட்டை தடுப்பதற்கும் சாமி அறிவு கொடுத்துச்சுல, ஏன் அதை பயன்படுத்த? வீட்டுல இருக்கணும்னு சொல்லி அறிவு கொடுத்துச்சுல, ஏன் வீட்டுல இருக்கல? எஸ்ஓபியை ஃபாலோ பண்ண அறிவு கொடுச்சு. இன்னைக்கு எல்லாரும் எஸ்ஓபியை ஃபாலோ பண்றான். ஆனா ஆலயத்துல நேரா போயிட்டு எந்த விக்கிரகத்தையும் தொடாதீங்க, நேரா போயிட்டு லெஃப்ட் வளைஞ்சு அப்படி சுத்திட்டு இப்படி வந்து இப்படி வந்துருங்க, ஆண்கள் இந்த பக்கம் பெண்கள் இந்த பக்கம் ஒரு எஸ்ஓபி அந்த காலத்திலேயே கொடுத்தான். அது உனக்கு மூட நம்பிக்கை. இன்னைக்கு கவர்மெண்ட் கொடுக்குற எஸ்ஓபியை கரெக்டா ஃபாலோ பண்றான். மாஸ்க் போட்டுக்கணும், வேக்சின் குத்திக்கணும், அது கரெக்டா செய்வேன். அவன் கொடுத்த எஸ்ஓபி 14 நாள் குவாரண்டைன்ல இருக்கணும். நம்ம எப்பயும் சொல்லிட்டோம் இன்ஃபெக்ஷன் வந்துரும்ட்டு. இவங்க இப்பதான் கண்டுபிடிச்சாங்க. சரி பாப்போம். நான் நினைக்கிறேன் ஒரு அளவு நிறைய விஷயங்கள்ல பேசி இருந்திருக்கோம். அரவிந்த், நீங்க எதுவும் சொல்லி கன்க்ளூட் பண்றீங்களா? இல்ல, அதாவது நம்ம அழைச்சதும் சிரமம் பார்க்காம அமெரிக்கால இருக்காரு லிங்கேஸ்வரன்ஜி அவர்கள். அமெரிக்கால இப்ப மணி காலையில காலையிலேயே எந்திரிச்சு நம்மளுக்காக தயாராகி 1.5 மணி நேரம் வெறும் மதமாற்றம் பத்தி தான் இந்த நிகழ்வு. இருந்தாலும் இதுல நவராத்திரினா என்ன, நவராத்திரியோட கான்செப்ட் என்ன, பிள்ளைங்க வந்து கோயிலுக்கு போனா எப்படி சாமி கும்பிடணும், சிவபெருமான் கிட்ட எப்படி வேண்டணும் குறித்து ரொம்ப அழகா 1.5 மணி நேரம் நம்ம கூட வந்து இந்த விஷயத்த வந்து கொடுத்திருக்காரு. இதுல வந்து குறிப்பா நான் என்ன சொல்லணும்னா, அவரு ஒரு பாயிண்ட் சொன்னாரு, மத மாற்றத்தை வந்து நம்ம வந்து ஒன்னா சேர்ந்தா கண்டிப்பா தடுக்கலாம். அதாவது இந்த வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிற உங்களுக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் தான், தயவு செய்து இந்த வாட்ஸ்அப் குரூப்ல சேருங்க. பெருசா 10 குரூப் 15 குரூப் வச்சிருக்கீங்க, நீங்க இந்த ஒரு குரூப்ல சேருங்க. மதம் மற்றும் எங்கேயாவது நடந்ததுன்னா தயவு செய்து இன்ஃபர்மேஷன் கொடுங்க. இது வந்து நீங்க இந்த சமயத்துக்கும் சமுதாயத்துக்கும் செய்யற ஒரு பெரிய ஒரு தொண்டா சிவன் கருதி நவராத்திரி விழா அன்னைக்கு நீங்க வந்து இந்த குரூப்ல சேர்ந்து ஏதோ குரூப்ல சேர்ந்து என்னென்னமோ செய்யறோம், என்னென்னமோ மெசேஜ் போடுறோம். கொஞ்சம் சுத்தி இருக்கிற நம்ம சமுதாயத்தை வந்து நம்ம வந்து பார்ப்போம். கொஞ்சம் சுத்தி இருக்கிற இந்த சமயத்தை வந்து அழிக்க வரவங்க, இந்த சமயத்தை மாத்த வரவங்களை வந்து நம்ம கொஞ்சம் கண்காணிச்சு இந்த வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க இணைஞ்சு எங்களுக்கு தகவலை கொடுங்க. நாங்க இல்லைனாலும் கண்டிப்பா எங்களோட சேர்ந்த எங்க டீம்ல இருக்கிற எங்க நெட்வொர்க்ல இருக்கிற யாராவது வந்து உடனே அந்த இடத்துக்கு வந்து அதுக்கான ஒரு தீர்வை வந்து கொடுப்பாங்க. மற்றபடி லிங்கேஸ்வரன்ஜி அவர்களுக்கு மிக்க நன்றி. இந்த நவராத்திரி
விழா எங்களோட டாக் ஷோல 5வது நாள்ல நீங்க வந்து மிக சிறப்பா கலந்துக்கிட்டு மத மாற்றத்தை பற்றி சமயம் எப்படி நம்ம காக்கணும், எதுக்கு காக்கணும், இந்த சமுதாயத்தை வந்து எப்படிலாம் நம்ம வந்து வழிநடத்தி கொண்டு போகணும்னு சொல்லி எங்க கூட 1.5 மணி நேரம் இருந்து நீங்க கலந்து பேசினதுக்கு மிக்க நன்றி. ரிஷிஜி அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. லிங்கேஷ்ஜி, தேங்க்யூ வெரி மச் ஃபார் பீயிங் வித் அஸ். நீங்க இவ்வளவு தூரத்துல இருந்து எங்க கூட தொடர்பு கொண்டு இவ்வளவு கருத்தை வந்து பரிமாறதுக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. எல்லா வல்ல இறைவன் உங்களை கண்டிப்பா நல்ல வழி காமிச்சு உங்களோட நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற நாங்க வந்து இறைவனை வேண்டிக்கிறோம். தேங்க்யூ வெரி மச். தலைவா ரொம்ப நன்றி, வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. இது எதுவுமே வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து கிடையாது. நான் படிக்கிறேன், அது எனக்கு பயன்படுது, அதை நான் செயல்படுத்துறேன். மாத்திரை மாதிரி தான். தலைவலி மாத்திரைன்னு சொல்லி டாக்டர் கொடுத்துட்டாருன்னு சொல்றதுக்காக அதை வச்சிருந்தா மட்டும் தலைவலி போகாது. அதை முழுங்கணும், தண்ணி குடிச்சு முழுங்கினாதான் அது அதோட வேலையை அது செய்யும். சனாதானமும் அப்படிதான். சும்மா நான் வந்து இந்துன்னு சொல்லிட்டு இருந்த மட்டும் பத்தாது. நாம என்ன செஞ்சணுமோ அதை செய்தா சனாதானத்துல சொல்லப்படுறது எல்லாம் நமக்கு செயல்படும். எதுக்கு எடுத்தாலும் வந்து லிங்கேஷ் வருவாரு, அந்த மலேசியா இந்து தர்ம மாமன்றம் வரும், ரிஷி வருவாரு, ஹார்வின் வருவாரு, டத்தோ மோகன் ஷான் வருவாருன்னு இல்லாம நான் ஒரு இந்துவாக இருந்த நான் என்ன செய்ய முடியும்னு பாருங்க, செயல்படுத்துங்க. கண்டிப்பாக எனக்கு பயன்பட்ட பல விஷயங்கள், பலருக்கும் பயன்பட்ட பல விஷயங்கள் உங்களுக்கும் பயன்படும். உங்களோட வண்டி சரியா போய் சேரல ஒரு இடத்துலனா, ஒண்ணு டயர்ல பிரச்சனை, ஒண்ணு இன்ஜின்ல பிரச்சனை, இல்ல நீங்க போற பாதையே பிரச்சனைன்ற விஷயத்தை புரிஞ்சு கொண்டு சனாதனத்தை கரெக்டா பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு போகும். அதனால ஒரு இந்துவா இருந்து நீங்க என்ன செய்ய முடியும்னு பாருங்க. சும்மா தேவையில்லாததெல்லாம் மண்ணில போட்டுக்கிட்டு குழம்பாதீங்க. கரெக்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். சிவனார் முன்னுக்கு இருக்கிற நந்தி மாதிரி, இதுதான் சிவம் புத்தி, இது வந்து நந்தி. இந்த நந்தி பாத்தீங்கன்னா ஆலயத்துல எப்ப பார்த்தாலும் சிவனையே தான் பார்க்கும். அழகான பொண்ணு போனாலும் சரி, அழகான பையன் போனாலும் சரி, பணக்காரன் போனாலும் சரி, ஏழை சொன்னாலும் நந்தி திரும்பி பார்க்காது, சிவனை மட்டுமே பார்க்கும். அந்த மாதிரி மனதை அலைப்பாயாம சிவனையே பார்க்க வைங்க. இந்த சிவன் ஓட்டுற இந்த தேர், உடல் என்ற இந்த தேர் கரெக்டான பாதையில போவோம். நீங்களே சொல்லுவீங்க என் வாழ்க்கை நல்லா ஆச்சுங்கன்னு. 1 மாசம் ரிஹர்சல் பண்ணுங்க, இது நல்லபடியா நடக்கும். வேற எதையுமே யோசிக்காதீங்க. திருச்சிற்றம்பலம். வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. இவ்வளவு நேரம் எங்களோட லைஃப்ல பாத்துக்கிட்டு இருக்கிறவங்க நிறைய கேள்வி கேட்டிருக்கீங்க. இதெல்லாம் வந்து அந்த 8வது நாளான அந்த 9வது நாளான அந்த ஃபோரம்ல வந்து உங்களோட கேள்விகள் பிக் பண்ணி அங்க வந்து இந்த கேள்விக்கான பதில், இந்த கேள்விக்கான ஆன்சர்ஸ் அங்க வந்து டிஸ்கஸ் பண்ணப்படும். அந்த ஃபோரம்ல நிறைய பேர் கலந்துக்க போறாங்க. இந்த நிகழ்ச்சியை வந்து எங்களோட சேர்ந்து வழி நடத்தின அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மற்றும் என்ஜிஓஸ், நிறைய என்ஜிஓஸ் நீங்க பார்க்கலாம், நிறைய பேர் வந்து எங்களுக்கு இந்த வாழ்த்து சொல்லி எங்களை பிளஸ் பண்ணி இந்த நிகழ்ச்சியை இந்த 9 நாளுமே நாங்க நடத்துறதுக்கான உறுதுணையா இருந்த அனைத்து பேருக்கும் நன்றி. நாளைக்கு இதே மாதிரி 9 மணிக்கு மலேசியா இந்து தர்ம மாமன்றம் ஃபேஸ்புக் லைவ்ல இன்னொரு பிரமுகரை நம்ம சந்திக்க போறோம். தயவு செய்து அனைவரும் வந்து கலந்துக்க மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். ஃபாரம் வந்து 8வது நாள் நடக்கும். அதுக்கான நீங்க வந்து எங்களோட ஃபேஸ்புக்ல வந்து அதுக்கான டீடைல்ஸ் நாங்க போட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த QR கோட்டை ஸ்கேன் பண்ணி அந்த வாட்ஸ்அப் குரூப்ல பாக்குறவங்க அனைத்து பேரும் இணைஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம். உலகளாம் முன்னிருந்து ஓதக்கரியவன் நிலவலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். திருச்சிற்றம்பலம். இல்லையம்பலம்.